அனைவருக்கும் வணக்கம். அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இலங்கையின் சமகால அரசியல் பொருளாதார நெருக்கடிகள் குறித்து நாம் இன்று இங்கே கலந்துரையாடுவதற்கும் பேசுவதற்கும் கூடியுள்ளோம். அண்மைய நாட்களில் இலங்கையை தாயகமாக கொண்ட அனைத்து மக்களினதும் பேசுபொருள் எதிர்காலம் குறித்த அச்சத்துடன் மக்கள் முன்னுள்ள வாழ்வதற்கான அடிப்படைகள் குறித்த உணர்வுகள், போராட்டங்கள், தார்மீக கோபம், இயலாமை, எதிர்ப்புணர்வு இவற்றின் மத்தியில் நடக்கும் பல்வேறு சமூக மாற்றங்கள், தாக்கங்கள், இவற்றிற்கான அடிப்படைகள் எவை என்பன முதலில் கண்டறியப்பட வேண்டும். ஏனெனில் இந்த பொருளாதார திவால் நிலை திடீரென வந்தது அல்ல. பொருளாதார வல்லுநர்கள் சில வருடங்களுக்கு முன்னிருந்தே சொல்லி வந்துள்ளனர், இப்படியான ஒரு நிலையை இலங்கை எதிர்கொள்ளப் போகின்றது என்று. இன்றைய அரசாங்கத்தை இந்த விடயம் தொடர்பாகவும் எச்சரித்தும் வந்துள்ளனர். பணவீக்கத்தை கட்டுப்படுத்த பணத்தாள்களை அச்சடித்தால் சரியென நம்பிய ஒரு ஆட்சி தலைமைதான் இன்றைய ஆளும் குழுமம். இது தவறு, இதை செய்யாதீர்கள் என்று சொன்னவர்களை தங்களது அதிகார மமதையாலும் ஆணவத்தினாலும் தூக்கி எறிந்தார்கள், விரட்டி அடித்தார்கள். தங்களுக்கு விருப்பமானவர்களை அதிகாரத்திலும் பதவிகளிலும் கொண்டு வந்து அமர்த்தி தாங்கள் விரும்பியதை செய்ய முற்பட்டார்கள். மிகப்பெரும் ஊழல் பெருச்சாளியை மத்திய வங்கியின் ஆளுநர் ஆக்கினார்கள். நாட்டின் மொத்த துறைகளில் 75% ஒரு குடும்பமே தன்வசம் வைத்திருந்தது. கடுகுடி சொல்களாது என்பார்கள். இனவாதம், தேசியவாதத்தை மாத்திரம் வைத்துக்கொண்டு ஆட்சியை கைப்பற்றி விடலாம், அதிகாரத்தை தக்க வைக்கலாம், ஆட்சியை கொண்டு நடத்திவிடலாம் என நம்பியிருந்த சிங்கள இனவாத ஆளும் குழுமத்திற்கு வரலாறு கொடுத்துள்ள மிக பெரும் நெருக்கடி நிலைதான் இது. கோத்தா மைந்த குடும்பம் வீட்டுக்கு போய்விடுவதால் மட்டும் இன்று இலங்கை எதிர்கொள்ளும் நெருக்கடிக்கு தீர்வு வந்துவிட போவதில்லை. தலையணை மாற்றுவதால் தலைவலியை சொல்வார்கள். ஆகவே கோத்தா குடும்ப அரசியலை ஒழிப்பது என்பது இந்த அரசியலை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு அப்பால் இந்த நிலைமைகளை மாற்றுவதற்கான அனைத்து இன மக்களும் இன்று எதிர்கொள்கின்ற துன்ப துயரங்களை துடைப்பதற்கான வழிவகைகளை கண்டறியப்பட வேண்டும். இதற்கு மிக அடிப்படையாக அமைப்பு முறையில் மாற்றம் செய்யப்பட வேண்டும். சிந்தனை கருத்தியல் முறைகளில் மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும். இந்த அடிப்படைகள் மாற்றப்படாதவரை கோத்தாவுக்கு பதிலாக அல்லது இந்த ஆளும் குடும்பத்திற்கு பதிலாக நாங்கள் யாரை கொண்டு வந்து இருத்தினாலும் இதைத்தான் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும். சில தற்காலிகமான நிவாரணங்களை தவிர காலத்திற்கு காலம் நாங்கள் ஒவ்வொரு ஆட்சிகளின் போதும் அல்லது ஒவ்வொரு நெருக்கடிகளின் போதும் இப்படியான மாற்றுகளை பற்றி நாங்கள் யோசித்திருக்கின்றோம். அதனுடைய விளைவுகள் தோல்விகளை கொண்டு வந்திருக்கின்றது. ஆகவே இதற்கான வழிவகைகள் குறித்து சமூக தளங்களிடையே நாங்கள்
பல்வேறு வகைகளில் உரையாடல்களை தொடங்கப்பட வேண்டும். இந்த விடயங்கள் நடக்கப்பட வேண்டும். சிவில் சமூகத்தினுடைய பங்களிப்பு இதில் முக்கிய பாத்திரத்தை எடுக்க வேண்டும், முன்னணிக்கு வர வேண்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதன் வகையில்தான் நாங்களும் எல்லா பகுதிகளிலும், எல்லா பக்கங்களிலும், எல்லா தரப்புகளிலும் இருந்தும் பல்வேறு விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. எங்களால் முடிந்த ஒரு பங்களிப்பாக இந்த விடயத்தின் உண்மைத்தன்மைகளையும் யதார்த்தத்தையும் அடிப்படையையும் விளங்கிக் கொள்வதற்காக மிக பிரதானமாக தமிழ் சூழலை மையப்படுத்தி நாங்கள் இந்த உரையாடலை அமைத்து இருக்கின்றோம். இன்றைய இந்த உரையாடலில் எமது பிரதம பேச்சாளராக ருக்கி பெர்னாண்டோ அவர்கள் இங்கு இருக்கின்றார். இவர் ஒரு நாடறிந்த சர்வதேச ரீதியாக அறியப்பட்ட ஒரு மனித உரிமை ஆர்வலர். கடந்த பல வருடங்களுக்கு முன்பு இலங்கை ஆட்சியாளர்களால் கைது செய்யப்பட்டார், தடுத்து வைக்கப்பட்டார். பல்வேறு வெளிநாட்டு உள்நாட்டு அழுத்தங்களின் காரணமாக விடுதலை செய்யப்பட்டவர் ருக்கி பெர்னாண்டோ. அடுத்து பேச இருப்பவர் மூத்த தோழர், பொருளாதாரத்துறை சம்பந்தமாக இன்று இந்த தமிழ் சூழலில் இந்த விடயங்கள் பற்றி பேசுவதற்கு இருக்கின்ற மிக ஆளுமை உள்ளவர்களில் மிக முக்கியமானவர் தோழர் வரதராஜ பெருமாள் என்று நாங்கள் சொல்லலாம். அவர் இதை பற்றி நீண்ட காலமாக எழுதியே வந்து இருக்கின்றார். இதை பற்றி பேசுவதற்கு எங்களுக்குள் இருக்கின்ற அறிஞர்களில் அவர் மிக முக்கியமானவர். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு இங்கு தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முன்வந்தமைக்கு நாங்கள் அவருக்கு இருவருக்கும் நன்றியை சொல்கின்றோம். இந்த 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 நிகழ்வினுடைய அமைப்பு தன்மையை பற்றி சொல்கின்றேன். யாரும் தயவு செய்து இடையில் குறுக்கருத்து பேச முயலக்கூடாது. உங்களுக்கான வாய்ப்புகள் தரப்படும். இந்த நிகழ்வு 2 அமர்வுகளாக இங்கு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது அமர்வு சிவில் சமூகத்தை பற்றியும் சிவில் சமூகத்தினுடைய உணர்வுகளை பற்றியும் இலங்கையிலிருந்து மனித உரிமை செயற்பாட்டாளர் தோழர் ருக்கி பெர்னாண்டோ அவர்கள் இங்கு பேச இருக்கின்றார். இந்த முதலாவது அமர்வை வெளிப்படுத்துவதற்கு நண்பர் சுசீந்திரன் அவர்கள் வெளிப்படுத்த இருக்கின்றார். இரண்டாவது அமர்வு இந்த பிரச்சனையுடைய தன்மைகள் என்ன, இதனுடைய நீட்சி என்ன, இதனுடைய விளைவுகள் என்ன என்பதை பற்றி மிக ஆழமான உரையாடலை செய்வதற்கு தோழர் வரதராஜ பெருமாள் அவர்கள் இருக்கின்றார். அந்த அமர்வை நான் வெளிப்படுத்துவேன். அதன் பின்பு நாங்கள் அவரிடம் கேள்வி பதில்கள், தங்களுடைய கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். ஆகவே இதுதான் ஒழுங்குமுறைமை. உங்களுக்கு இதனுடைய பங்கு பெற்றவர்கள் எல்லோரும் மிக முக்கியமானவர்கள், மிகவும் பெருமதியானவர்கள். தயவு செய்து நேரத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே 3 தொடக்கம் 5 நிமிடங்களுக்குள் உங்களுக்குள் கேள்விகள் இருந்தால் அல்லது கருத்துகள் இருந்தால் அதை தெளிவாக எழுதி நீங்கள் சொல்லி இந்த விடயங்களை செய்யப்படுத்தி நாங்கள் இந்த அமர்வை பிரயோசனமாக, நேரங்களை வீணாக்காமல் பிரயோசனமாக மாற்றுவோம். உரையாடல்களுக்கு நேரங்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம், அவர்கள் அதை ஃபாலோ பண்ணுவார்கள் என்பது எங்களுடைய கருத்து. A few words in English. The discussion will be split into the 2 sessions. The first session is about the feeling of the Sri Lankan civil society on the current situation in which there are many changes occurring. For the first session, our guest speaker is Mr. Ruki Fernando, a well-known human rights activist. A few years ago, he was arrested by the Sri Lankan government, but due to external and internal process, he was released. The first session will be chaired by friend Susindran the first session will be chaired by the friend Susindran from Berlin, who will summarize Ruki Fernando's speech in Tamil. For the second session, our guest speaker is Comrade Varadaraja Perumal, a former Northeast Provincial Council first Chief Minister and the expert in the field of socio-economic politics. I would like to thank our speakers and everyone who is there participating in this discussion. In our next discussion, our guest speakers will be Dr. Jayambati Vikramaratne, constitutional expert and former member of Parliament, and Mrs. Sherin Sarur, woman activist from Sri Lanka. After the speech of our guest speakers, participation may ask questions or contribute to the discussion. Now I am calling friend Susindran. Thank you. எல்லோருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆய்போவன். கடந்த புதன்கிழமை
6/4/22 அன்று நடந்த மெய்நிகர் சந்திப்பில் தற்போதைய நெருக்கடிகளுக்கான உடனடி காரணங்களையும் நீண்டகால தவறுகளினால் ஏற்பட்ட மூல காரணங்களையும் மற்றும் இலங்கையின் சிவில் சமூகங்களின் சிக்கல்கள், வடக்கு கிழக்கு மற்றும் தெற்கு செயற்பாட்டாளர்களுக்கு இடையில் நிலவும் நம்பிக்கை இனங்கள், அதனால் ஒரு பரந்த பெரிய அளவிலான ஒரு வலையமைப்பை கட்டி அமைப்பதில் உள்ள சவால்கள் போன்றவற்றை பற்றி பேசினோம். ருக்கி பெர்னாண்டோ அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்ல விடுங்கள். ருக்கி பெர்னாண்டோ அவர்களின் துணிவான மனித செயற்பாடுகளை சகித்துக் கொள்ள முடியாத அரசு அவரை கைது செய்தது, வழக்கு தொடுத்தது, கடவுச்சீட்டை தடை செய்தது, தொடர் தொந்தரவுகளையும் உயிர் அச்சுறுத்தல்களையும் ஏற்படுத்திய போதும் தனது பணியில் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றார். விளிம்பு நிலை மக்களின் உரிமை போராட்டங்களை பற்றி கிரவுண்ட் வியூஸ் போன்ற சஞ்சிகைகளில் கிரமமாக எழுதி வருகின்றார். இலங்கையின் எண் திசைகளிலும் பயணப்பட்டு ஒரு குடிமக்களின் ஊடகவியலாளனாக அவர் எழுதும் கட்டுரைகள் கவனிப்புக்குரியன. இலங்கையின் இன்றைய நெருக்கடியின் விளைவாக உருவாகி இருக்கும் தன் விருப்பமான மக்கள் எழுச்சியில் சிவில் சமூகத்தின் கோபம், எதிர்ப்பு மனோநிலை போன்றவை பற்றி ஒரு சாமானியனின் பார்வையில் என்ற ஒரு வசதிக்காக வைத்துக் கொண்ட தலைப்பில் தனது கருத்துக்களை கூறுமாறு அவரை அன்புடன் அழைக்கிறேன். This is the second session on the current political and economic crisis in Sri Lanka. At the last Zoom meeting on Wednesday, April 6th, we had two panelists, Mr. Sivagurunathan and Mr. Minilanko, and they delivered excellent explanation, for example, the immediate causes and the long-standing mistakes of the current crisis, as well as the problems of Sri Lankan civil society, the prevailing distrust among the activists in the Northeast and the South, and the challenges in mobilizing in the shadow of post-war condition of the country and in building a broad, large-scale network. This is the second session of these issues. Today, in today's series, two more resource persons are panelists and being with us to talk further. Ruki Fernando, Sri Lankan best-known human rights activist and writer. Ruki Fernando was arrested and prosecuted by the government for not tolerating his courageous human rights activities, banned his passport and travel abroad, etc. Despite the constant harassment and threats to his life, he continues to carry out his mission. He writes regularly in magazines such as Ground Views about the grievances, the struggles, and demands of marginalized people. His articles as a citizen journalist who travels in all parts of Sri Lanka and are read-worthy, noteworthy, I would say. I warmly invite Ruki Fernando to deliver his observation or perspective of the current crisis, spontaneous uprising and anger and resistance and resilience of the civil society as a layman or as an ordinary citizen. You have 25 minutes for your presentation. I will summarize into Tamil, and then another 10 minutes are given for participants for comments and questions. Now, Ruki. Right. Good evening from Colombo. I think it might be afternoon for some of you and maybe morning for some of you. Anyway, greetings, and I'm thankful to meet a few of my old friends who I had known and met before in Sri Lanka, but mostly in my travels to different countries, but also I think many that I'm meeting first time online, of course, in a virtual way. So today has been a kind of tiring day. One is because of the uncertainty about electricity, so I had to make sure my phone was charged to be on standby. But fortunately, the electricity is here, so I'm able to use the laptop and Wi-Fi. So in case I get cut off suddenly, which is unlikely, I think now, but I will switch to my phone if necessary. So just a warning. But that is the reality that we live in all parts of Sri Lanka right now. Then also
today is also tired because I spent most of my day in the Golf Face Green, at the protest there, and later on I also went to Kochikade to join another kind of a tail end of a protest march from Nigambo to Katuapitiya Church in Nigambo to Kochikade for a protest march demanding justice for Easter Sunday. There are connections between these two, and I will come to that a bit later. So about the latest, I will share three kind of main points. The first one is about my kind of two feelings that I have about the last 1.5 months, and particularly the last week in April. The first is a bit negative feeling of a little bit of fear and uncertainty. So one of the fears and uncertainties I have is about repressive measures by the government. So we already saw when some people tried to march to the president's house, how repression was implemented. And we've had other people also who were arrested, released on bail. And there are still a couple of people in hiding because of their activism in the last few weeks. So repression and fear is still very much alive, and we fear for that. But more than that, actually, I think my more fear and uncertainty about the alternatives, the political alternatives. There is no political parties or coalitions or individuals that most protesters see as people who could lead Sri Lanka. There is a yearning for new leadership, individuals as well as collectives. So that lack of clear leadership is a kind of a fear and uncertainty for me. The second feeling is one of more positivity. I think there's a feeling of being inspired, heartening, and hope, particularly to see so many people on the streets. I'm sure in your previous session also, maybe you would have noticed this, that this is quite unprecedented. Particularly, what has been happening in the last week since the 31st of March is quite unprecedented. The number of people who have spontaneously come to the streets is unprecedented. I think for me, one of the beginnings, one corner of this process was in a small suburb called Kohuala, suburb of Colombo called Kohuala, when 8 young people, 7 men and 1 woman, started to a candlelight vigil on the 1st of March. And the numbers increased gradually from 8 into hundreds in Kohuala in the same place. And they went on for 1 month every day. I also joined, I joined from the 3rd of March. But then people who came from other places, other suburbs close by, started to have organized these vigils in their own neighborhoods. So they became neighborhood protests. And I think this is what is quite unprecedented for me. Sometimes it's 15, 20 people, sometimes it's several hundreds, but it's mostly people from the neighborhood. And then from one protest in Kohuala, it spread to about 25 places. And more started to emerge. And then, of course, they became much, much bigger, like at the end of March. And also the participation is diverse, many youth, many women, many middle class, upper middle class, English-speaking people who joined in, along with the normal people who will be joining protest. So the diversity was also interesting. And also I noticed evolving of the slogans. The central person here has been Gota, as he's called in the slogans. Another person is Basil or Kaputas, as is referred to in the slogans, and then Rajapaksas in general, and then largely also a call for about lack of confidence in all 225 MPs. But now the call for Gota to go home has now gradually evolved into Gota should go to jail, not home. That is something that has evolved over a period of time in these 1.5 months, not to go home, but to go to jail. And that slogan is emerging more and more. And there's another slogan that is emerging more and more, that is, you go home or go to jail, but give us the money you stole first. And today in the Golf Face Green, I saw 2 very interesting slogans. They were not very popular. I only saw one each. One called for asset freeze, freezing of assets. Another one called for a travel ban. And I think these are kind of things that I and some other activists have been calling for many years, not just on Gota, but on many people. And I think last year, the UN High Commission for Human Rights also recommended asset freezes and travel bans on targeted individuals.
So it's very interesting that these ordinary protesters are now trying to use these terms, asset freezers and travel bans. So this has, of course, not evolved into talk about allegations of war crimes committed during the war, during 3 decades of war, and immediately after the war. I think we have not come to that stage yet in terms of the protest, but we may reach that. And I'm hopeful that it may come to that. We have not even reached a stage where there are many slogans calling for accountability for killing of journalists. For example, the more famous ones are like Lasantha Vikramatunga or Sivaram, or the disappearance of another journalist, cartoonist like Pradeep Teknaligoda. So we haven't, the protests haven't reached that stage yet, but I'm hopeful that it will reach. That's a bit of an introduction remarks, a bit long. The second part that I want to talk about is also about an article I wrote, actually. I think I wrote that the 3rd week of March. It was published in a website called Ground Views and also in the Daily Mirror, one of the English newspapers in Sri Lanka. And I focused on 2 words, discontent and disconnects. Discontent is the unrest, the anger, the frustration, the despair. And the triggers for these round of protest from March onwards till now is about lack of fuel, lack of gas, lack of electricity, lack of medicine, lack of milk powder, skyrocketing prices of essential things like even dal, even sugar. So these are the immediate triggers, the immediate discontent. But I want to go a little bit back, few months back. I think hundreds of protests have been held since late last year, particularly since July last year, 2021. And the major protest that was countrywide last year was by students against the militarization of education and against the privatization of education, particularly for the against the Kotalavala National Defense Academy. The teachers were also on the streets for a long time last year to resolve salary anomalies that they have been facing for many decades. And then the third group was farmers who were fighting to get fertilizer. So this is last year, but these were very widespread protests in all over Sri Lanka. So I think these are the ones that kind of set the tone and set the spirit to what has happened in March and April this year. And there's also the other part of my article dealt with different types of discontents and different kinds of despair and frustrations, which are more of a longer term. And I referred to several protests that were held in March, in this year, 2022 March, but which didn't get the same amount of coverage in social media or mainstream media, or even internationally. There was an International Women's Day fell on the 8th of March, and there were protests about the rights of women, something that there has been protest for a very long period in Sri Lanka. Unfortunately, it didn't get much attention. There was a protest about tea workers, collective wages. Some of you may be familiar that there has been a struggle for many, like 6-7 years, to demanding a minimum wage of 1,000 rupees per day for tea estate workers. Now, of course, even 1,000 rupees would be not enough at all with the prices that have gone up. There was a large protest held in the Uva province, in the Munragala district, in a town called Bibile, and that was related to land. The fear of land, traditional lands of Adivasis, indigenous peoples, or the Vedas, as well as peasants, being taken over by a private company in Singapore for sugarcane cultivation. It was a massive protest in Bibile. There was also several protests and a signature campaign to repeal the Prevention of Terrorism Act. And I emphasize the word repeal, not reform. The protests were about repeal, not about reforming, because the government has tried to reform with a few kind of very superficial amendments. There were also many protests by Tamil families who disappeared, particularly in March, because it is 5 years since they started continuous protests in Kilnochi, in Vavuniya, in Mullaitivu, and in other parts of the north and east. So there were many protests that were held in March. And these kinds of longer term issues that were highlighted through protests didn't receive much attention. So I feel there's a disconnect between these things. The protests that are happening for fuel, gas, electricity, medicine, milk powder seems to be a bit disconnected
with the protests that are happening against the privatization of education and against the militarization, again for the fertilizer for the farmers. And again, there's a big disconnect between protests by families of disappeared people, protests for land, protests by women, protests by tea estate workers, etc. So it's the first category that gets a lot of attention in the last few days, and in the last month. So I think it's important to recognize the discontent, the despair, the frustrations, but also to see the disconnects between these different movements. Some of them very recently and some of them longer term. The third part that I want to share, which is the last part basically that I want to share, is that I see some opportunities for civil groups, civil movements in this situation of disconnect. As I said, for me, this has been a moment of fear, uncertainty, but also a moment of inspiration. It was a very nice feeling to be among so many young people, so many people from different walks of life, many of whom say that this is the first time that they are protesting on the streets. And I think that provides a lot of opportunities for activists and civil movements. And I want to cite some examples of very striking things. Today, I met one of my friends, a very outstanding, very brave, courageous young journalist from Mullaitivu, who had come all the way from Mullaitivu to the protest in the Gulf phase. And he was, as far as I know, he was the only one who had come from Mullaitivu. And he himself didn't know anyone else who had come from Mullaitivu. I found it very inspiring and heartening that young journalists in his 20s came all the way from Mullaitivu to join in or to cover the protest in Colombo about gas, electricity, fuel, milk powder, medicines, etc. The second thing that I would tell, that I found as a good opportunity is to make connections between different groups. Is yesterday evening. Yesterday evening, there was a protest by lesbian, gay, bisexual, transgender people at the Lipton Circus, a very kind of popular protest site in Colombo. After that, they came to the Independence Square, and then at the Independence Square, the protest was combined with the Islam, people of Islamic faith breaking the fast. It was in the evening around 6 o'clock. So it was very rare that the community, lesbian, gay, transgender, bisexual community would be welcomed so warmly by any religious community, not just Muslims. Normally, most people who identify with the religion, Islam, Hindu, Christian, Buddhist, don't like people and don't really come forward to struggle for the rights of lesbian, gay, transgender, bisexual people. But yesterday there was a merging, not only a merging, but a warm welcome and a warm recognition of fighting together. The third thing that happened that was very heartening for me was also at the Independence Square, and that was called the Teach Out. So in the middle of the protest at the Independence Square, yesterday at 7 o'clock, there was a discussion about the Constitution, about the history of the protest. So it was like a class, informal class where people sat on the ground at the Independence Square and listened to a couple of speakers talking about the history of protest and also about the executive presidency and the connection to the economic crisis that we are facing now. So I think the topic for me was not so important, not so significant in a way. The contents of the presentations and the discussion also I don't want to comment, but the process of having protest and in the middle of protest, educative process was very heartening and very inspiring. So I think these are the kinds of the connections, and I think that we should try to make in Sri Lanka that I see as challenges for civil society. Some other challenges is also, I think we often talk about justice and democracy, but I think this crisis has shown us in a very vivid way, very blatant way, the importance of economic justice, the importance of economic democratization. That the economic growth should not only be concentrated among a few, that it should flow down to everyone, particularly the most vulnerable and the most marginalized. And this includes people who work in the tea estates, people who work in garment factories, peasants, farmers, fisherfolk, etc., people in the informal sector, etc. Another, I think, a challenge is also, I think, if there is something that happens, in terms of the political arrangements, alternative political arrangements, I think we have to deal with the rule of law issues.
This includes the idea of a new constitution. So far, the process for a new constitution of this government has been relatively secretive, not participatory. There's the issue of the 20th Amendment to the Constitution. And again, there were slogans in the protest in the last few days and weeks about abolishing the 20th Amendment to the Constitution. Then we have the PTA, a very draconian law. We have another law that was passed in Parliament only a couple of weeks ago in March, called the Private Personal Data Protection Act. So there are many legal institutional reforms that we will have to make. I think if there is any changes that is going to happen politically, this is a major challenge for civil groups and civil movements. And then we have, I think, the very long-standing, festering wound of the ethnic conflict. The ethnic conflict, I break into two parts. The challenges are, I think, twofold. One is to address the causes of the ethnic conflict. I think there's a renewed interest among the youth that is participating in this protest, some of them who are organizing the protest, to listen to the concerns of the ethnic and religious numerical minorities in this country, particularly Tamils and Muslims. A refrain that I've often heard in my interactions with Sinhalese youth is, what is the problem Tamils have? Don't they have the same problems like us? No unemployment, no lack of fertilizer or electricity or gas. What is the additional problem the Tamils have? But I think right now there is a renewed interest to listen to that. In addition to all the common problems, what is the root causes for the ethnic conflict that led to a demand for a separate state, that led to a armed kind of a fighting, armed groups to emerge? I think that is an opportunity in a way to reach out particularly to Sinhalese groups. And I hope that is an initiative that my Tamil brothers and sisters and Tamil Muslim brothers and sisters would also can respond to. And I think the example that I gave earlier of this young journalist from Mullaitivu coming to Colombo, I think was a very positive initiative for me. But I think there has to be more of that, reaching out. Despite all the frustrations for many decades, I think it's still important to, if it's possible, to reach out now. The second part that is important to address in terms of the ethnic conflict is the consequences of the conflict, and particularly the war. Consequences are enforced disappearances, families have disappeared who are still waiting for us to know the truth that happened, the political prisoners that are still in prison, land that is still occupied by the military, memorialization of people who were killed during the war, that is still a challenge, particularly in the north and east. So I think these are the consequences that we still have to deal with in terms of the ethnic conflict. But again, this round of unprecedented street protests and anger towards the Rajapaksas, I think have led to an opportunity to have a renewed social political dialogue among the Sinhalese and among the Tamils in the north and east and Muslims. So I think these are really challenges that are there to go beyond this situation. But I think for me, these are also opportunities, particularly from a perspective of a civil activism. And lastly, I just want to make two qualifiers. I think the present crisis is often addressed by two groups of professionals or people like lawyers, because this opens up a lot of constitutional questions. What if the president resigns? Who will be the prime minister? What if both the president and the prime minister resigns? So what if all the members of parliament resign and the parliament dissolves itself through a resolution? Can we have an election? Can we afford an election? So what should be the economic policy? Should we go to the IMF or not? Because there are very serious negative consequences of going to the IMF in the immediate future, but also in the long term. So these are things that I think that needs to be addressed by lawyers and also economists. Unfortunately, I'm not a lawyer and I'm not an economist. I'm just someone who studied up to A-level in school and came out. So I can't respond to from a legal perspective and as an economist. So I shared some perspectives and experiences as an ordinary citizen, and I'll stop here for my sharing, and then I'm ready to kind of respond to any questions or comments. And thank you again for inviting me to share some thoughts and experiences. Thank you very much, Ruki. ஒரு நீண்ட பேச்சின் சுருக்கத்தை மிகச் சுருக்கமாக தரலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையில் இந்த
இந்த மக்களின் தன்னெழுச்சியான இந்த விஷயத்தை பார்க்கின்ற பொழுது எனக்கு இரண்டு விதமான உணர்வுகள் தோன்றுகின்றன. ஒன்று வந்து ஒரு வகை பயமும் பதட்டமும் குழப்பமாய் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த இந்த இதுக்கு பின்னணியில் உள்ளவர்களை இதை கைது செய்தலும் அவர்களை ஒழித்து கட்டுவதுமான ஒரு செயல் திட்டம் வந்து அரசாங்கத்தால் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது என்கிற போன்ற தன்மைகள் காணப்படுகின்றன. ஆகவே இது வந்து இந்த பய உணர்வு என்னிடம் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது வந்து இந்த அரசியல் பயம் என்று சொல்லலாம். அது கிட்டத்தட்ட இது எப்படி முடியும், இந்த புதிய கூட்டு அல்லது புதிய எழுச்சி, அது தலைமைத்துவம் இல்லாத இவ்வாறான எழுச்சி வந்து எப்படி வந்து இந்த சிறுபிள்ளை வேளாண்மை வீடு வந்து சேருமாக என்றது போன்ற பயம் வந்து என்னிடத்தில் இருக்கிறது. இது வந்து என்னுடைய ஒரு பாதகமான பயம் என்று சொல்லலாம். அதே வேளையில் நான் சில சாத்தியங்களையும் அல்லது ஒரு கொஞ்சம் சாதகமான விஷயங்களையும் நான் இதில் எதிர்பார்க்கிறேன். ஏனெனில் அதில் நம்பிக்கை கொள்ளலாம் என்கின்ற ரீதியில். ஏனெனில் கடந்த 31ஆம் தேதி நான் கொகுவல என்ற இடத்தில் போயிருந்தேன். அங்கே சில இளைஞர்கள் தங்களுடைய ஒரு 8 இளைஞர்கள், ஒரு பெண்ணும் ஒரு 8 இளைஞர்களும் தாங்கள் இதுக்கு எதிராக ஏதாவது குரல் கொடுத்து ஆக வேண்டும் என்று தொடங்கி இருக்கிறார்கள். தொடங்கி அவர்கள் போய் அந்த பதாகைகளை தாங்கிய வண்ணம் தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள். சுமார் 1 மாதமாக இவர்கள் தெரிவித்துக் கொண்டிருந்தார். அது மெல்ல மெல்ல பரவி அயலவர்களை தங்களுடைய போராட்டத்தில் இணைத்துக் கொள்வதாக தொடங்கி நான் அந்த இடத்துக்கு சென்றிருந்தேன். 1 மாதத்துக்குள் ஒரு சுமார் 200 பேர்களை அவர்களால் கொண்டு வர முடிந்தது. அவர்கள் அந்த வீதி போராட்டங்களை தொடர்ச்சியாக ஆரம்பிக்கக்கூடியதாக இருந்தது. அதே நேரம் வந்து நான் இவ்வாறான இந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது நான் ஒன்றை மட்டும் யோசித்து பார்க்கிறேன். கடந்த வருஷமானாலும் சரி, கடந்த மாதமானாலும் சரி, எவ்வகையான போராட்டங்கள் இலங்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. அது சம்பள உயர்வு போராட்டம், 1000 ரூபாய் கோரி தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் போராட்டத்தில் இறங்கினார்கள், ஆசிரியர்கள் போராட்டத்தில் இறங்கினார்கள், மாணவர்கள், அதாவது கல்வியை தனியார் மயப்படுத்துவதற்கு எதிராக அந்த பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கினார்கள். இவ்வாறு பல்வேறு போராட்டங்களை பற்றிய போராட்டங்கள் அங்கங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டங்களுக்கு இடையிலான ஒரு இணக்கப்பாட்டை காண முடியாதிருத்தல் வந்து என்னுடைய இன்னொரு அவதானிப்பையும் நான் காணக்கூடியதாக இருந்தது. உதாரணத்துக்கு இப்ப சேதன பசலைகளை நிறுத்தின சேதன பசலைகளுக்கு நாங்கள் செல்வோம் என்று சொல்லி அசேதன பசலைகளை நிறுத்திய போது அதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வந்து போராட்டத்தில் இறங்கிய பொழுதும் இப்படி இந்த பல்வேறு இடங்களிலும் பல்வேறு கோரிக்கைகளை தொடங்கிய இந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த நடந்து கொண்டிருக்கின்ற இந்த போராட்டங்கள் யாவும் ஒன்றிணைக்கப்பட்டால் இது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக வரலாம் என்பது என்னுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. அதே வேளையில் கடந்த காலத்தில் நேற்று இன்று காலிமுகத்திடலில் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியான ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு 20 வயது இளைஞன் முல்லைத்தீவில் இருந்து ஒரு ஊடகவியலாளர் அந்த முல்லைத்தீவில் இருந்து இந்த இக்கட்டான இந்த காலத்தில் இந்த காலிமுகத்திடலில் நடக்கின்ற இந்த பிரச்சனையை தான் காண வேண்டும் என்று சொல்லி இங்கே வந்து செய்திகள் சேகரிப்புக்காக வந்தது வந்து மிகவும் பொறுப்பானதும் நாங்கள் செயல்பாட்டாளர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடியதுமான ஒரு தன்மையாக நான் பார்க்கின்றேன். மேலும் இந்த கோரிக்கைகள், இந்த போராட்டத்தில் இறங்கியவர்களின் கோரிக்கைகளை நீங்கள் பார்த்தீர்கள். ஆனால் அவர்கள் வந்து தொடக்கத்தில் கோத்தா வீட்டுக்கு போ என்று தொடங்கியதிலிருந்து பிறகு மஹிந்தையை சேர்த்து பிறகு பெசிலை சேர்த்து பிறகு மெல்ல மெல்ல நீங்கள் வந்து வீட்டுக்கு போனால் மட்டும் காணாது,
நீங்கள் வீட்டிலிருந்து ஜெயிலுக்கு போங்கள் என்கின்ற கோரிக்கையாக மாறி, ஜெயிலுக்கு போவது மட்டுமல்ல, நீங்கள் இதுவரையும் கொள்ளையடித்த பொது சொத்துக்களை விட்டு செல்லுங்கள் என்கின்ற கோரிக்கையாகவும் அவர்களுடைய கோரிக்கை மாறியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அவ்வாறே அது மெல்ல மெல்ல வளர்ச்சி அடைந்து, நான் நம்பிக்கையாக இருக்கின்றது, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, அது வளர்ச்சி அடையலாம் என்று மெல்ல மெல்ல இது ஒரு 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 நீ போர்க்குற்றவாளி அந்த போர்க்குற்றத்துக்கான கைது செய்யப்பட வேண்டும் என்பதும் சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டும் என்கின்றதுமான கோரிக்கைகள் மெல்ல மெல்ல ஆங்காங்கே தலை தூக்க பார்க்கின்றன. அந்த வகையில் இவையெல்லாம் சாதகமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்று நான் கருதுகின்றேன். மேலும் நேற்று சுதந்திர சதுக்கத்தில் நடந்த இந்த நோன்பு முடிப்பு வைபவத்தில் இரவு போல அங்கே இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் கூடியிருந்த அந்த இடத்தில் இந்த போராட்டக்காரர்கள் அது லெஸ்பியன் அண்ட் ஹோமோசெக்சுவல் அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் கூட கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்டது மட்டுமல்ல, அவர்களை மிகவும் அன்போடு வரவேற்று எல்லாம், அதாவது மத மொழி பிரதேச வேறுபாடின்றி அல்லது கருத்தியல் வேறுபாடின்றி அனைவர்களையும் உள்வாங்கி அனைவர்களும் ஒன்றாக சேர்ந்து இந்த பிரச்சனையில் முன்னின்றது இன்னும் சாதகமாக பார்க்கப்பட வேண்டிய நம்பிக்கை தருகின்ற அம்சமாக இருக்கின்றது. மெல்ல மெல்ல அங்கே நடந்த இன்னொரு விஷயத்தை நான் பார்த்தேன். அங்கே இந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்தல், அதாவது மிக அடிப்படையான விஷயங்களை கற்றுக் கொடுப்பதை பற்றி அவர்கள் அங்கே வகுப்புகள் போன்று நடத்தினார்கள். அதனுடைய உள்ளடக்கத்தை பற்றி நான் அதிகம் பெரிய அக்கறைப்படாவிட்டாலும் இந்த முன்னெடுப்பு அதாவது இந்த சகல அதிகாரங்களும் பொருந்திய இந்த ஜனாதிபதி முறைமையை நீக்குதல், புதிய அரசியல் சட்டத்தின் வழிமொழிவு போன்ற விஷயங்களையும் அவர்கள் அதிலே மற்றது 20வது திருத்தச் சட்டத்தினை முற்றாக அழித்து விடுதல் போன்ற விஷயங்களை பற்றியெல்லாம் ஒரு கற்கை ஒரு கூட்டு படிப்பாக அவர்கள் மேற்கொண்டதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் ஒரு சாதகமான அம்சத்தை நாங்கள் பார்க்கலாம். இந்த இளைஞர்கள், இன்று எழுச்சி கொண்டிருக்கின்ற இளைஞர்கள், பெரும்பாலும் தென்பகுதி இளைஞர்கள், ஏற்கனவே நடந்த இந்த இனப்பிரச்சனை சம்பந்தமான விஷயங்கள், இனப்பிரச்சனை விஷயமான அதாவது இன்று தமிழ் மக்கள் அல்லது சிறுபான்மை இனங்கள் இலங்கையில் எதிர்நோக்குகின்ற இந்த அடிப்படை தேவைகள் பற்றிய பிரச்சனைகளுக்கு அப்பால் அவர்களுடைய அரசியல் ரீதியான கோரிக்கைகள், அரசியல் ரீதியான அபிலாசைகள், அவர்களுடைய இதுவரையும் இருக்கின்ற இனப்பிரச்சனைக்கான தீர்வுகள், அந்த பிரச்சனைகள் என்ன என்பதை, பொருளாதார பிரச்சனைக்கும் அப்பால் அவர்களுடைய இந்த சிறுபான்மை இனங்களாய் இருப்பதால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பற்றி அவர்கள் அறிந்து கொள்கிறதுக்கு முயற்சிப்பதும், அறிந்து கொள்வதற்கு ஆவலாயிருப்பதும் கூட ஒரு சாதகமான அம்சமாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நான் ஏதாவது தவறு விட்டிருந்தால் நீங்கள் மேலதிகமாக இங்கே அவதானித்தவர்கள் சொல்லலாம். இவ்வளவையும் சொல்லி அவ்வளத்தோடு நான் முடித்துக் கொள்கிறேன். ஓகே, any questions? இப்பொழுது கேள்வி நேரங்கள். நீங்கள் ருக்கியிடம் இருந்து ஏதாவது கேள்விகள் கேட்க விரும்பினால் நீங்கள் கேட்கலாம். மிஸ்டர் பொன் குலேந்திரன் ஐயா, ஒரு 2 minutes ப்ளீஸ், 2-3 minutes கொஸ்டின் இதென்று சொல்லுங்க. யாரு இந்த ஹலோ? I texted to Ruki Fernando the details in English. I already texted in the questions in. Please ask him to read it so that. Hello, Aya, please, yeah. Mr. Ruki Fernando, can you read the chat box, please?
I will call next one, Siva Sinaya from Toronto, please. Meet பண்ணுங்கள். Thank you very Yeah. much. I have a question to Ruki. You were telling about the freezing of assets and travel ban, protesters clamoring for that. And I would like to know whether the judiciary is in a position to bring about all these to a powerful president who has more or less a dictatorial power engulfed in him by constitution. Lately, he has amended the constitution. And is it possible for the judiciary to enforce freezing of assets, travel ban, and not only that, bringing whatever they have amassed wealth in the foreign countries back to Sri Lanka? That's all. Thank you. சுசி, முடக்கப்பட்ட அதாவது இந்த இல்ல, நீங்க அதை சொல்ல தேவையில்ல, கேளுங்க. வேற யார்கிட்டயும் கேள்விகள் இருந்தா கேட்டுட்டு மொத்தமா பதில் சொல்லி சொல்லுங்க. ஓகே. Hi, here is Udayan. Thank you very much. We salute Ricky Fernando. You are a hero of the people of Sri Lanka. And Sri Lanka, we know, is the leadership lacking, and we don't need a selfish political people, and we need an ethical leadership who has a vision for the country. I feel the majority of the Sinhalese people are racist, and then I know that is why people, they don't want to accommodate any rights to the Tamil people, and then they are silenced when the Tamil people are massacred. And now when they have an issue, they just coming up, because when they affected the economic condition, they come out with that. So we need a people, majority of the people, Sinhalese people, to be ethical people, and they had to accommodate the right of the minority people. I am not going to talk about like politicians for last 70 years talking about equal rights. Minority people. I just want to tell something important. You want to ask the questions or the 1 or 2 minutes, please? No, the question I'm going to ask Ricky Fernando, he's a very, very nice person. That's why. I just want to ask him about it. It's not equal rights we need a minority. Minority people needed more than equal rights, because we are vulnerable, because we are systematically discriminated by the minority people. We cannot do anything. So minority people need not equal rights, more than Sinhalese people. And that is what I'm asking. Don't explain. You want to ask the questions. That's finished. Yeah, please. Next, do you have any questions, please? Then the Pon Kulendran, not at Ricky Fernando. He will answer your questions. Pon Kulendran, please wait. Ruki, we collect some question, also not the comments, question, and now then you can answer it. No more question? Any more question? Yeah, please, Ricky. Please take 1 or 2 minutes. All right, just 2 minutes. One question is, now they are begging behind the ethnic I have a Tamil question. expatriate. Please. Now the Sri Lankan government wants the dollars from the expatriate Tamil speaking population when they were chased out after ethnic riots. If they want the dollars from the hard-earned money from the expatriate population, what is the guarantee they can give North and East and the upcountry Tamils the rights, all the rights they are asking for? Will they guarantee with UK, US, India as security? Will they do it? Because they have violated so many pacts. We cannot trust the Sri Lankan government. Thank you. Thank you. The iPhone and the iPhone and ஐடியில ஒரு ஆள் வந்து ரொம்ப அவங்க சவுண்ட போட்டுக்கொண்டு பிள்ளையோட விளையாடி கொண்டிருக்காங்க. ப்ளீஸ் லீவ் பண்ணுங்க அல்லது அன்மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். கமலா தேவி ஜெகதீஸ்வரன், ப்ளீஸ். Kamala Devi. Yes, thank you. Thank you very much, Ricky Fernando, for the great picture, the real picture that you gave of what's happening now. And like what I understood now, the
Sinhalese people, especially the youth, are trying to understand our pain, what the issues of Tamils. So, beyond what we need, we definitely cannot live with Sinhalese people. That has proven, the real solution is really a separate state. But of course, as neighbors, it's another story. But now that these Sinhalese youth have come to, even other communities have come to a level that they want to understand us, how we can persuade this? We would like to definitely have an understanding among Sinhalese what happened to us and what would happen in the future if we don't take proper action. So how do we navigate that? There are many other questions, but I would like to concentrate on this. How do we connect these? How do we bring the awareness to the majority of these Sinhalese people? Thank you. Okay, so now we can go for answers. Ruki. Right, I noted the comments in the chat box and also the verbal ones. There was a question about the military coup. I think a coup is unlikely, but it's not impossible. But unlikely, but not impossible. What is more likely is a crackdown using the military by the political establishment. But I think looking at the protest today, which I think was one of the biggest that I've ever participated in my life in Sri Lanka, I think there is a great possibility that the military and the police will also get a feeling of which direction the political winds are blowing. And I think they may be a bit reluctant to have a mass crackdown. That is my feeling. I hope I'm right. But at the same time, as I said right at the beginning, I do have a fear about the uncertainty of a military police crackdown on the protest. There has been some positive kind of indications of tolerance by the police and the military at many protests. And there has been a few crackdowns, but by and large, there has been a tolerance. That is my experience in the last few weeks. The freezing of assets and travel ban. I think the travel ban is possible. Just a few days ago, some lawyers worked very hard and they managed to get a travel ban on the former central bank governor, the guy who just had to leave, Cabral. So like that, I think it's possible for a travel ban. Freezing assets overseas will have to be done, I think, by overseas. Like I said, I'm not a lawyer, an international lawyer or local lawyer. So it's a bit difficult for me to comment because this has to be done through a legal process. But I think for this to happen, there also has to be a political will, not only the legal part. And I think here, it's important that groups who are living overseas continue the campaigns, particularly to implement the recommendation of the UN High Commissioner for Human Rights to have targeted asset freezers and to have targeted travel bans. Targeted means not on the whole country. That targeted means only for some selected individuals, like senior politicians, officials, and military personnel. So again, often argument made against any kind of international action is that, particularly if it's of an economic nature, that it will hurt the poor people. Yes, so these targeted asset freezers and targeted travel bans is a way to hold particular individuals accountable without hurting the majority of the peoples in the country. So foreign governments will have to, take a bigger leadership. And I think that people who are living overseas and who are concerned about the situation in Sri Lanka have an important role to continue the work that they have been doing for many years. But I think what is significant now is that there are few, not many, few in Colombo who are holding up placards in the street calling for freezing assets and travel bans. And I think that is the significance of the last few days. Before, it was only the demands of a few activists. I agree with the sentiments of one person that numerical minorities, whether they're ethnic or religious, need special protection, particularly in the context of Sri Lanka, where ethnic, religious, numerical minorities have suffered a lot of discrimination, violence, and have been subjected to a lot of marginalization, even till today. So in that context, I think it's important, in order to ensure equal rights, equal dignity, I think there has to be special kinds of protections guaranteed to them.
government asking money from the diaspora, I think is in a way a positive thing. I don't believe, I think one of the major allegations against the government is corruption. So I think people who give money to successive any government in Sri Lanka needs to be extra careful, ultra cautious, that it won't lead to corruption. For example, in the parliament, there are only 10 members of parliament out of 225 who have declared their assets. So I think before the diaspora contribute any money, it's important to have proper dialogues and negotiations and to ensure that the money that is sent will go to the people who are most deserving. Of course, there are people who are in the north and east because that is where the war, most of the damage to the war happened, not through the lives, but also to properties. So I think a lot of investment needs to happen in the north and east, but also there are a lot of other places in different parts of Sri Lanka, rural areas where there are many Sinhalese living, the estates, where there is a lot of financial economic support that is needed. So I think again, it's a good opportunity for the diasporas to not to limit themselves to the regions that they hail from or their ancestors hail from, but to have a broader approach. And I think that will help to lead to a more kind of better future for everyone. I think there was a couple of questions on the chat box, but also verbally about the majority Sinhalese attitude towards problems faced historically and even in the present by ethnic and religious minorities. So I am from the ethnic majority of Sinhalese, and most of my conversations actually have been with Sinhalese, particularly youth in different parts of the country, mostly in rural areas, sometimes in Colombo as well. But I have also been traveling a lot to the north and east and to the estate areas and all that. So I tried to kind of bring what I see, what I hear, what I experience in the north and east to other parts of the country, and it has been very challenging. And that is why many Sinhalese have called me a traitor. Even my own relatives, my own school friends have called me a traitor. I have been called a Kotia or Sinhalese tiger for doing that. But I think it's a challenge that I have continued to take up till today. And I invite my Tamil brothers and sisters and Muslim brothers and sisters, while understanding the frustrations and the anger and the despair you all have, the difficulties and the serious problems that you all have gone through, to continue to make efforts, dialogue with the Sinhalese peoples. And I think that is what will eventually lead to change. More than any international interventions, I think it is dialogues among peoples in Sri Lanka that will lead to long-term significant changes. I myself have been involved in many international activities. I used to travel abroad almost every month, I think, before COVID. Every year I used to go to Geneva or London or different countries. But most of my travels have been to different parts of Sri Lanka, less to overseas over the years. So most of you will know me for my overseas travels, but most people in Sri Lanka know me for my travels in Sri Lanka. So I think that engagement can happen. And it's important to happen despite the frustrations. And I think it's possible that Sinhalese can change their mind. It might be very slow and too slow, but I think it is still important to engage in that. And I see signs of that, renewed signs of that, renewed opportunities in the last few days and last few weeks. And I think this can also happen in the diasporas. Unfortunately, I think diasporas is multiple. No, it's diasporas, not one. Often I meet, in my travels, I used to meet Sinhalese separately. I used to meet Tamil separately. Of course, naturally, I used to be, I think, feel more welcome by Tamils than my own Sinhalese and brothers and sisters in the diaspora. But I think it's important to have dialogues even in foreign countries, like whether it's in England or in Switzerland or in Germany or Canada. I think it's important to have those dialogues. And I know that that is already happening. That has been happening for many years. I met youth from different countries of Sri Lankan heritage who have come to visit Sri Lanka. And I think those visits must continue to happen. And I think it's a challenge for people who are living abroad also to have these inter-ethnic, inter-religious dialogues. And I'm glad to see that there are some people from different ethnic groups in this group that I recognize. But maybe it'll be interesting to have a dialogue like this. I look forward to the day that I can also join a conversation like this, where there are people, Sinhalese people, Muslim peoples and Tamil peoples from different parts of the country in the group. Thank you. So that's my responses for now. And I will also maybe, I think we will run out of time very soon. I'm happy to leave my phone number with WhatsApp and also email where we can communicate more with people who want to communicate. I'm not running away, but I will be here. But I'm conscious that we may have to, you may have to move on to discuss with others soon. Okay.
Thank you very much, Ruki. So, answer must be translated into Tamil. Yeah, okay. சுருக்கமா 2 வரியில சொல்லிட்டு Okay. So, இந்த ஊழல் மிகுந்த அரசியல்வாதிகளினுடைய சொத்துக்களை அவர்களுடைய வெளிநாட்டிலும் சரி உள்நாட்டிலும் சரி முடக்குதல் சம்பந்தமான விஷயங்கள் நடப்பதற்கு சாத்தியம் இருக்கிறது. ஆனால் அது தொடர்ச்சியான ஒரு போராட்டத்தின் மூலம், தொடர்ச்சியான கோரிக்கைகளின் மூலமாக அது நடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். ஏனெனில் இந்த சென்ட்ரல் பேங்க் மத்திய வங்கியினுடைய ஆளுநர் காப்ரல் அவர்களை வெளிநாட்டுக்கு போகாமல் தடுத்து வைக்கிறதுக்கான முயற்சிகள் அல்லது அதுக்கான பிரேரணைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. மற்றது இந்த சொத்துக்களை முடக்குதல் சில நேரங்கள்ல அது உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட வேண்டும். அடுத்தது சில சில மென்னிதியம் படைத்த அல்லது மென்னுணர்வுகள் பற்றிய சிந்தனைகள் நான் இருக்கிறேன். உதாரணத்துக்கு அது சம உரிமை, சிறுபான்மை இனங்களுக்கான ஒரு சம உரிமையான ஒரு அரசியல் யாப்பு உருவாகினாலும் அதற்கும் அப்பால் சிறுபான்மை இனங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, தேசிய பாதுகாப்பு அல்லது சிறுபான்மை இனங்களுக்கான பாதுகாப்பு சரத்துக்கள் அதற்கு மேலாக, அதற்கும் அப்பால், சம உரிமைகளுக்கும் அப்பால் சேர்க்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. இந்த தொடர்ச்சியாக நாங்கள் இந்த மக்களுக்கு மத்தியில் இப்பவும் நான் சிங்கள மக்களால் அல்லது இலங்கையில் இருக்கின்ற சிங்கள மக்களால் ஒரு துரோகியாகத்தான் பார்க்கப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் நான் தொடர்ச்சியாக என்னுடைய நம்பிக்கைகளை கைவிட வேண்டியதில்லை. ஏனென்றால் மெல்ல மெல்ல இந்த மனிதர்களுக்கு உடனடியாக அவர்கள் உணர்ச்சிமயப்பட்டிருக்கிற அவர்களுக்கு மெல்ல மெல்ல தான் சிறுபான்மை இனங்களுடைய பிரச்சனைகள், சிறுபான்மை மதங்களுடைய பிரச்சனைகள் மெல்ல மெல்ல எடுத்து சொல்லலாம். அவர்கள் எடுத்து சொல்வதற்கும் அதை விளங்கிக் கொள்வதற்குமான தயார் நிலையில் பல இளைஞர்கள் இன்றைய புதிய இளைஞர்கள் இருப்பதையும் நான் ஒரு சாதகமான அம்சமாகத்தான் பார்க்கின்றேன். பல்வேறு இடங்களில், வெளிநாடுகளிலும் சரி உள்நாடுகளிலும் சரி, நான் நிறைய இந்த இளம் தலைமுறையினர்களை பார்த்து பழகியிருக்கிறேன். அவர்கள் இனவாதத்தாலோ அல்லது முற்கட்டிடங்களாலோ பிடிக்கப்படாமல் மிகவும் திறந்த மனதோடு பல்வேறு, அதாவது இந்த எல்லா சக பல்மத கோட்பாடுகளை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய, இலகுவில் உள்வாங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இது போன்ற இந்த விஷயங்கள் நாங்கள் மெல்ல மெல்ல நம்பிக்கை வைத்து செயல்படுவோமானால் இவை அனைத்தும் சாத்தியம் என்பதுதான் என்னுடைய பதிலாக இருக்கும். நன்றி. மிக முக்கியமான உரையாடல். களத்தில், இலங்கையில் களத்திலும் மக்கள் மத்தியிலும் ஏற்படும் மாற்றங்களை, சிந்தனை போக்குகளை அச்சொட்டாக அவர் இங்கு முன்வைத்தார். அதை அரசியல் உள்ளடக்கத்துடனும் சமூக சமத்துவமான கருத்தியல் நம்பிக்கைகளுடனும் அவர் இங்கு முன்வைத்தது மிக முக்கியமான விடயம். மன்னிக்க வேண்டும், இங்கு பலர் பேச இருக்கிறீர்கள், கருத்து சொல்ல இருக்கிறீர்கள். நேரம் 2வது அமர்வு இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அதீதமான தலையீடு செய்யவில்லை உங்களை. நண்பர் ருக்கி அவர்களுடைய இமெயில், தொலைபேசி இலக்கம் இருக்கின்றது. நீங்கள் அவருடன் பேச வேண்டும் என்றால் பேசுங்கள், உரையாடுங்கள். இப்படியான வாசல்களை திறக்க வேண்டும். எல்லோரும் இப்படியான உரையாடல்களை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம், எங்களுடைய அழைப்பு. ஏதாவது குறைகள் இருந்தால் நீங்கள் அதை பொறுத்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து இந்த சின்ன சிவா, உங்களுடைய இந்த மானிட்டரை நீங்கள் மாற்றி கொண்டிருக்கிறீர்கள், அதை மாற்றாதீர்கள் தயவு செய்து. இங்கு நேரடியாக இந்த நிகழ்வு ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது. அடுத்து இந்த முகநூலில் இந்த நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ள நீங்கள் வேண்டுகிறேன். உங்களை இந்த முகநூலில் நீங்கள் இந்த நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதன் ஊடாகத்தான் நாங்கள் இந்த மக்கள் மத்தியில் இந்த விடயங்களை கொண்டு சேர்க்க வேண்டியிருக்கின்றது. இந்த மாற்றங்களுக்கான வேலைகள் செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த விடயங்களை நடத்துகின்றோம். ஆகவே மக்கள் மத்தியில் இந்த உரையாடல்கள் நடக்கப்பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம்.
இது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் ஆரம்பத்தில் செய்திருக்க வேண்டும். அதை தவறு விட்டு விட்டேன். சின்ன சிவா, தயவு செய்து கவனத்தில் கொள்ளுங்கள். ஒன்று, நீங்கள் உங்களுடைய மானிட்டரை மாற்றுங்கள், அல்லது நீங்கள் தயவு செய்து இந்த கேமராவை ஆஃப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஹூ இஸ் த சின்ன சிவா ப்ளீஸ். முக்கியமாக நாங்கள் செய்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம், இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இருந்த ஒருவர், இந்த நிகழ்வில் பேச இருந்த ஒருவர் பேசுவதற்கு உடன்பட்டு தான் பேசுகிறேன் என சொல்லி 3 மணித்தியாலங்களுக்குள் மரணமடைந்தார். அமரர் சந்திரசேகரம் அவர்கள், கல்வியலாளர், இலங்கையில். அன்னார் இந்த நிகழ்வில் பேச வேண்டியவர், இந்த அமர்வில் பேசி இருக்க வேண்டியவர், இந்த இந்த எங்களுக்கு வாக்குறுதி தந்து இதை பற்றி பேசி உடன்பட்டு இருந்தவர் தான் வாக்குறுதி தந்து 3 மணித்தியாலங்களுள் இதய நோயினால் மாரடைப்பினால் மரணமடைந்தார். அவரை நாங்கள் அவர் ஒரு மலையாக ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியிலிருந்து வேலை செய்தவர், பல்கலைக்கழகம் சென்றவர், மிகப்பெரும் கல்வியலாளர். ஆனால் மிகப்பெரும் எளிமையாகவும் அடக்கத்துடனும் அறிவின் அடக்கத்துடனும் வாழ்ந்தவர். நீண்ட காலமாக பணியாற்றியவர். பேராசிரியர் மட்டுமல்ல, இந்த மொழி ஆணைக்குழுக்கும் தலைவராக இருந்தவர். போலட நாடுகளில் தமிழ் பிள்ளைகளுக்கான பாடத்திட்டத்தை எழுதுவதற்கு சிவத்தம்பி அவர்கள் ஆலோசகராக இருந்தார். ஆனால் இந்த முழு வேலைகளையும் செய்தவர், தலைமையேற்று செய்தவர் சந்திரசேகரன் அவர்கள். அடுத்த போலட நாடுகளில் மெல்ல தமிழினை சாக கூடாது என்பதற்கு ஒரு பங்களிப்பை செய்தவர் அவர். அன்னாருக்கு நாங்கள் 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவதுதான் தார்மீகமான நியாயமாக இருக்கும். 1 நிமிடம் மௌன அஞ்சலி. நன்றி. Thanks, Ruki, for your participation. We are going to next session, second session. இந்த நிலைமைகள், இலங்கையினுடைய சமூக, அரசியல், பொருளாதார நிலைமைகளுக்கான அடிப்படைகள், இதற்கான காரணங்கள், ஒரு புலமைத்துவ மட்டத்தில் ஒரு துறை சார்ந்து இந்த விடயங்களை பார்ப்பதற்கான தேவை இருக்கின்றது. இந்த நிலைமை நான் மேலே சொன்னது போல் வரும் ராஜபக்ச குடும்பத்தினுடைய அவர்கள் இதற்கு அதிகமாக பங்களித்திருக்கிறார்கள். இந்த நிலைமையை மிக வேகமாக கொண்டாந்து இருக்கின்றார்கள். நாட்டினுடைய வளங்களை, நாட்டினுடைய நிதிகளை குடும்பமாக, தனிநபர்களாக சூறையாடி இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வை வெகு வேகமாக எங்களிடம் அழைத்து வந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த நிலைமைகளுக்கான அடிப்படைகள் நவத்தோரளவாத பொருளாதாரத்தில் இருந்து, அதன் பின் காலங்காலமாக ஏற்பட்டு வருகின்ற அரசுகளினுடைய நலன்களிலிருந்து, இந்த கொள்கைகளிலிருந்து இந்த நிலைமைகள் தோற்றம் பெறுகின்றது. இந்த விடயங்களை பற்றியான ஒரு ஆழ்ந்த விளக்கத்தையும் ஒரு புலமையையும் தரக்கூடிய, நான் ஏலேவே சொன்னது போல், தமிழ் சூழலில் இருப்பவர்களில் மிக முக்கியமானவர் மூத்த தோழர் வரதராஜ பெருமாள் அவர்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்துறை விரிவுரையாளராக இருந்தவர், ஒரு சமூக அரசியல் செயற்பாட்டாளர், வடகிழக்கு மாநசபையின் முன்னாள் முதலமைச்சர், இன்றும் ஒரு சாமானிய மனிதனாக தன்னுடைய கருத்துக்களை ஊடகங்களில் எழுதியும் பேசியும் வருவர். அரங்கம் பத்திரிகைகளில் இந்த விடயம் தொடர்பாக அவர் ஆழமான விடயங்களை தொடர்ச்சியாக, நான் நினைக்கின்றேன் 22, 24 அத்தியாயங்களை அவர் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் எழுதினார். இந்த விடயங்களை பற்றி அவர் மிக ஆழமாக விடயங்களை இங்கு முன்வைத்திருக்கின்றார். இந்த விடயங்களை படிப்பவர்களுக்கு அல்லது விளங்கிக் கொள்வதற்கு அந்த ஆவணம், தமிழ் சூழலில் அந்த ஆவணம் மிக முக்கியம் இருந்திருக்கின்றேன். அந்த எழுத்துக்களை தொகுத்தும் நாங்கள் ஒரு நூலாக, நாங்கள் என்றால் இந்த சூழல்களிலிருந்து யாரும் போடுவதே மிக பெரும் பங்களிப்பு. நான் நேரத்தை எடுக்கவில்லை. இப்பொழுது நான் அழைப்பது தோழர் வரதராஜ பெருமாள் அவர்களை. நீங்கள் பேசலாம், நீங்கள் தாராளமாக பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். முதலிலே எங்கள் பேராசிரியர் சந்திரசேகரம் அவர்களுக்கு அஞ்சலியை தெரிவிப்பதோடு, இங்கு பேசிய ருக்கி பெர்னாண்டோ அவர்கள் இன்றைய நிலைமைகளை மிக தெளிவாக படம் பிடித்து காட்டினார். அனைவரும் அதனை ஒரு சித்திரத்தை அல்லது ஓடும் படத்தை காடுவது போல காணக்கூடியதாக இருந்தது. அதனை மிக அழகாக சுசீந்திரன் அவர்கள் மொழிபெயர்ப்பும் செய்திருந்தார். நன்றி. மேலும் பவுசர் அவர்கள் பாராட்டு என்ற வகையிலே சுமையை தாக்கி விட்டாரோ, ஏற்றி விட்டாரோ என்ற மாதிரி கிடக்கிறது.
அந்த பாராட்டுகளுக்கு அல்ல அந்த மதிப்பீடுகளுக்கு எவ்வளவு தூரத்துக்கு நான் பெருமதியானவன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் எனக்கு தெரிந்த அறிவின் அடிப்படையிலும் எனக்கு கிடைத்த சூழல்களின் அடிப்படையிலும் சில ஒப்பீட்டு ரீதியாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்ததன் அடிப்படையிலும் சில எழுத்துக்களை எழுதியிருக்கிறேன். இன்னும் அதை தொடர்ந்து அதை செய்து கொண்டே இருக்கிறேன். அந்த அடிப்படையில் இந்த இன்றைய பொருளாதார நெருக்கடி பற்றிய என்னுடைய அபிப்பிராயத்தை, கருத்துக்களை சுருக்கமாக கூற விரும்புகிறேன். இப்பொழுது ஏற்கனவே 9:50 ஆகிவிட்டது இரவு நேரம், இலங்கை இந்திய நேரத்தின்படி. ஆனபடினாலே அவர் எனக்கு பேசுவதற்கு சுதந்திரத்தை தந்திருந்தாலும் சுருக்கமாக முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். பிறகு கலந்துரையாடலில் அதை பார்த்துக் கொள்ளலாம். நேரடியாக விடயத்துக்கு வருவோம். இலங்கையினுடைய அரசியலில் இனவாதம் கலந்து என்பது இந்த மேல்மட்டத்தினரின் அரசியல் என்பதுதான் ஆரம்பத்தில் இருந்தது. இலங்கை மக்களுக்கு சர்வதின வாக்குரிமை கொடுக்கும் வரைக்கும் மேல்மட்டத்தினுடைய ஒரு அரசியல். அது தொடங்கும் பொழுதே இனவாதமாக தொடங்கிவிட்டது. பின்னர் 1931ஆம் ஆண்டு சர்வஜன வாக்கெடுப்பு கொடுத்ததோடு வாக்குகளுக்காக அந்த மேல்மட்டத்தினர் மக்களை பிரித்தல், மதங்கள், இனங்கள், மொழிகள் என்று எல்லா வகையாலையும், பிரதேசங்கள், சாதிகள் எல்லா வகையாலையும் மக்களை பிரித்து ஆளுதல் என்பது, பிரித்தானியர்களை பிரித்தாண்டார்கள் என்று சொல்லுவோம். ஆனால் தேர்தல் அரசியலில் இருக்க எவருமே பிரித்து ஆளுகின்றவர்களாகத்தான் இருப்பார்கள். அவர்கள் அப்படி இருப்பதற்கான தன்மையைத்தான் அந்த தேர்தல் அமைப்பும் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் 1931ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட இலங்கை அரசாங்கம் ஒரு சில அதிகாரங்களை தவிர இனி எல்லா அதிகாரங்களும் அந்த அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அப்படியானவர்கள் 1936ஆம் ஆண்டே இலங்கை ஒரு சிங்களவர்களின் நாடு, சிங்களவர்கள் தான் ஆளுவதற்கு உரியவர்கள் என்ற வகையில் சிங்களவர்களை மட்டுமே கொண்ட ஒரு பேன் சிங்கள மினிஸ்ட்ரி ஒன்றையே அன்றைக்கு அமைத்து காட்டினார்கள். அதிலேயே அந்த அந்த அரசியலுடைய மனோபாவம் தொடங்கியது. ஆனால் அதே போல மறுபக்கமும் ஒரு தமிழ் குறுந்தேசிய இனவாதமும் இன்னொரு பக்க அரசியலாக மாறி அப்படியே வந்து அது ஒரு பக்கம் பல பரிமாணங்கள் எடுத்தது தெரியும். இந்த மக்கள் மயப்பட்ட வாக்குரிமைகள் கொடுக்கப்பட்ட பொழுது பிறகு அரசியல்வாதிகள் மக்கள் தொடர்பான விடயங்களையும் கவனிக்க வேண்டி வந்தது. அதனுடைய விளைவாக இந்த விவசாய பெருக்கம் என்ற வகையில சிங்களவர்களை குடியேற்றுதல், அரச திட்டத்தினூடாக சிங்களவர்களை குடியேற்றுதல் என்று அந்த குடியேற்றங்கள் எல்லாம் வடக்கு கிழக்கை நோக்கிய நகர்த்தப்பட்டதனால் ஒரு இனவாத சாயத்தை கொண்டதாகவே அவை எல்லாம் நடந்து முடிந்தன. ஆனால் அந்த அதே கட்டத்தின் வந்த பொழுது சாதாரண சிங்கள மக்களுக்கும் சாதாரண சிங்கள மக்கள் மத்தியில் உள்ள அவர்களின் தேவைகளுக்கும் உறவுகள் வந்த பொழுது 1944ஆம் ஆண்டு இலவச கல்வி என்று எல்லோரையும் கல்விக்குள்ளே கொண்டு வருகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது. அது நல்லதுக்குள்ளே தீமைகளும் உண்டு, தீமைகளுக்குள்ளே நல்லதும் உண்டு. அந்த இலவச கல்வி பெரும் அளவிலே இலங்கை மக்களை, இலங்கையர்களை கல்வியுடையவர்களாக ஆக்கியது. அது ஒரு கட்டத்துக்கு வருகிற பொழுது இது ஆங்கிலம் தான் தடையாக இருக்கிறது என்று அதை தாய்மொழி பாசை என்ற பொழுது இன்னும் பரவலாக மக்கள் எல்லாம் வர தொடங்கினார். அது ஒரு கட்டத்திலே வேலை வாய்ப்புகளை தேடத் தொடங்கியது. அந்த வேலை வாய்ப்புகளை தேட தொடங்குகிற பொழுது அதை எல்லோருக்கும் எல்லாமாக செய்வது என்பதை விட அதை சிங்கள மாத்திரம் சட்டத்தின் என்பதை கொண்டு வருவதன் மூலம் ஒரு அரசியலாக்கினார்கள். இனி இவ்வாறாக ஒவ்வொன்றாக இந்த தேர்தலும் வாக்குகளும் அரசியலும் அவற்றை அடிப்படையாக கொண்ட அரசியலும் இலங்கையினுடைய நெருக்கடியில் ஒரு பக்கம் கொண்டு போனது என்பது ஒரு வரலாறு. அதே வேளையில இலங்கையினுடைய சுதந்திரம் அடைகின்ற இலங்கையினுடைய பொருளாதாரத்தை ஒரு தற்சார்பு பொருளாதாரமாக, சுயசார்பு பொருளாதாரமாக, உற்பத்தி சார் பொருளாதாரமாக கட்டி எழுப்புகின்ற காலகட்டத்துக்கும் அதனுடைய சூழலுக்கு நேற்று வகையில் கட்டி எழுப்புகின்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்படவில்லை. மாறாக வெல்ஃபேர் ஸ்டேட், அதாவது மக்கள் நலன் சார் அரசு என்ற ஒரு பெயரிலே அதை பல நாடுகளும் பாராட்டின. அந்த காலத்தில் இலங்கை தான் இந்த ஆசியாவிலேயே மிக 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 தரமான நாடு என்று பாராட்டின. இப்போ அன்றைக்கு இருந்த தென்கொரியாவை விட இவன் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்த ஜப்பானையும் மிஞ்சிய அளவிலே இலங்கை இருந்தது. ஆனால் அதை அப்படியே வைத்து அதை எப்படி மேனேஜ் பண்ணுவது என்கிற விடயத்திலே கடனை வாங்குதல் என்பதுதான் இலங்கையினுடைய பொருளாதாரமாக தொடங்கியது. அப்ப இதனுடைய விளைவு அரசியலிலும் போட்டி போட்டுக்கொண்டே மக்களுக்கு
குறைந்த விலையில் கொடுப்பது அல்ல இலவசமாக கொடுப்பது. நான் வந்தால் 2 படி அரிசி 2 கொத்து அரிசி தருவேன் என்றது ஒரு ஆள், பிறகு ஒரு ஆள் வந்து அரிசி இல்லாவிட்டாலும் சந்திர மண்டலத்திலிருந்து கொண்டு வந்து தருவேன் என்றது இன்னொரு ஆள். இப்படியாக அந்த அரசியல் மக்கள் மத்தியில் ஒரு இலவச அரசியலையும் வளர்த்து விட்டது. கல்வி இலவசமாக வேண்டும், சுகாதாரம் இலவசமாக இருக்க வேண்டும் என்றது ஒரு தேவை, ஒரு சமூக தேவை. ஆனால் உணவும் இலவசமாக வழங்கப்படும் என்றால் பிறகு உற்பத்தியிலேயே ஈடுபட வேண்டும் என்ற கோரிக்கை நினைவுகள் எல்லாம் மக்கள் மத்தியில் வருவது இயல்பானது. அந்த வகையில இலங்கையில உணவு உற்பத்தி கூட பெரிய அளவில் இல்லாமல், அதாவது முக்கியமாக அரிசி என்கிற வகையிலே அது கூட இறக்குமதி செய்கின்ற ஒரு நிலைமை இலங்கை. ஸோ இப்போ அந்த கட்டத்திலே தான் இந்த 1960களின் ஆரம்பத்திலே உலகம் பூராகவும், அது 3ஆம் உலக நாடுகளை நோக்கி மேலத்தைய நாடுகள் உலக வங்கியினூடாக உணவு மற்றும் விவசாய அபிவிருத்தி அமைப்புகளின் ஊடாக இந்த பசுமை புரட்சி என்று மாட்டுக்கு பதிலாக டிராக்டர் போன்ற யந்திரங்களையும் இயற்கை உரங்களுக்கு பதிலாக ரசாயன உரங்களையும் கொண்டு வந்து நிலங்களிலே போட்டார்கள். டிராக்டர்கள் வந்தது, மாடுகள் போயின. மாடுகள் போனதால் சாணிகளும் இல்லாமல் போயின. பிறகு ரசாயனம் ஆயின. இதை நான் சொல்லுகிறேன் என்றால், பின்னுக்கு ரசாயனத்தில் இருந்து இயற்கைக்கு போக வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது டிராக்டர்களில் இருந்து சாணி எடுக்க முடியாது, மாடுகள் வேணும். அந்த மாடுகள் எல்லாமே இல்லாமல் போய்விட்டது. பிறகு எப்படி இயற்கை விவசாயத்துக்கு போவது என்று மிக எளிமையாகவே நாங்கள் யோசிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அந்த கிரீன் ரெவல்யூஷன், அந்த பசுமை புரட்சி, அதுக்கு இலங்கையிலே பெயர் கொடுத்தார்கள் புரோமோ ஃபூடன்ஸ், அதிக உணவு பயிரிடுவோம் என்ற சுலோகம் தான் அன்றைக்கு ஐக்கிய தேசிய கட்சியினுடைய 1965 வந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய சுலோகமாக இருந்தது. பெரிய அளவில் நடந்தது. விவசாயிகளை மன்னர்கள் என்றார்கள், மாணவர்களை எல்லாம் வயலிலே இறக்கினார்கள். இவ்வாறாக ஒரு பெரிய உற்சாகங்கள் எல்லாம் நடந்தன. ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் விவசாயத்துல கூட இந்த 75 வருடங்களில் முன்னேறாத ஒரு நாடு. அரிசியில் இதற்கு முதலிலே நடந்த அமர்விலே மீனலங்கோ அவர்கள் காட்டிய அந்த புள்ளிவரங்களிலே அரிசி உற்பத்தி பற்றி அது இலங்கை பின்னிலையில் நிற்கிறது என்று, ஆனால் அது அப்படி அது விவாதத்துக்குரிய ஒரு விடயம். ஆனால் ஒப்பீட்டு ரீதியில் தென்னாசியாவிலே அல்லது தென்கிழக்கு ஆசியாவிலே வியட்நாமுக்கு தவிர ஏனைய நாடுகளை பொறுத்தவரையில் இலங்கையினுடைய அரிசி உற்பத்தி திறன் அதிகமாகவே இருக்கு. ஆனால் அரிசியை தவிர்ந்த வேறு எந்த பொருளிலுமே, வேறு எந்த உற்பத்தியிலுமே இலங்கை ஒரு முன்னேறிய நாடாக இல்லை. எனவே இவ்வாறாக உணவு, அடிப்படையான உணவிலும் முன்னேற்றம் ஏற்படவில்லை, தொழில்துறையிலே ஒரு முன்னேற்றமும் ஏற்படவில்லை. ஒரு தொழில்துறையிலே ஒரு அளவு முன்னேற்றத்தை, அதாவது 1970ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த சினிமா பண்டாரநாயக்கோட தலைமையுடைய ஆட்சிக்கு வந்த ஐக்கிய முன்னணி அரசாங்கத்திலே நிதியமைச்சராகனவர் கலாநிதி எண்ணம்பெறா அவர்கள் அந்த காலகட்டத்துடைய நெருக்கடிகளையும் சமாளித்தது. அந்த காலகட்டத்துடைய மக்களுடைய வாழ்க்கை முறைகளும் அதற்கு ஓரளவு இடம் கொடுத்தது. இருந்தாலும் இந்த கியூ முறைகள் அல்லது பற்றாக்குறைகள், தட்டுப்பாடுகள் எல்லாம் ஏற்பட்டாலும் ஒரு இறக்குமதி பிரதியீட்டு பொருளாதார வளர்ச்சி ஒன்று ஒரு 3-4 ஆண்டுகளிலேயே இலங்கையில் ஏற்பட்டது. நீங்கள் மத்திய வங்கியினுடைய கடந்த காலத்து 70 வருடங்களுக்கு மேற்பட்ட அறிக்கைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும், இலங்கையிலேயே ஒரே ஒரு வருடம்தான் இந்த ஏற்றுமதி, அதாவது பண்டங்கள், பொருட்கள் ஏற்றுமதி செய்வதற்கு கிடைக்கின்ற வருமானத்துக்கும் இறக்குமதி செய்கின்ற பொழுது மேற்படுகின்ற செலவுகளுக்கும் இடையிலான அந்த இடைவெளி இலங்கையர்களுக்கு சாதகமாக, அந்த வருமானம் செலவை விட கூடுதலாக இருக்குது என்றால், அது பெரிய அளவிலே கூடுதலாக ஆகவில்லை, ஆனால் குறைந்தபட்சம் அப்படி ஒரு அடையாளமாவது தோன்றியது என்றால் அது எண்ணம்பெறா அவர்களுடைய பொருளாதார கொள்கையும் அன்றைய அரசாங்கத்துடைய 5 ஆண்டு திட்ட பொருளாதார கொள்கையும் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அதற்கு ஒத்ததாக அவர்களிடம் அரசியல் இருக்கிறது. 1971ஆம் ஆண்டு ஜேவிபியினுடைய கிளர்ச்சி, அதிலே பல்லாயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார்கள். அதிலே அரசுக்கு எதிரான எண்ணங்கள் எல்லாம் ஏற்பட்டன. அதே போல தமிழர்களை பொறுத்தவரையில் தரப்படுத்தலை தொடங்கி ஒவ்வொன்றாக மேற்கொண்டு இலங்கையினுடைய குடியரசு அரசியல் யாப்பு என்று தொடங்கி தமிழர்களும் அரசியல் ரீதியாக அரசோடு ஒத்துப்போக அல்லது இனங்களுக்கு இடையில ஒரு நல்லிணக்கம் உருவாகி செயல்படுகின்ற ஒரு நிலைமையை அவர்கள் கெடுத்து விட்டார்கள். பொருளாதார ரீதியாக அவர்கள் சரியாக செயல்பட்டிருந்தாலும்
அரசியல் சமூக ரீதியாக ஒரு தேசத்தை கட்டியெழுப்பாமல் அவர்கள் விட்டு போனார்கள். ஆனால் அந்த காலகட்டத்துடைய நெருக்கடிகளை மக்கள் சகித்துக் கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த காலகட்டத்தில் அதற்கு அடுத்ததாக 77ஆம் ஆண்டு தேர்தல் வந்த பொழுது ஜெயவர்தனா சின்ன குழந்தைகளை எல்லாம் மேடையில ஏற்றி අපිට பருப்பின, අපිට கிரின, අපිට பத்ன என்று மேடையாக பிரச்சாரம் செய்து, ஏதோ ஜெயவர்தனா தான் வந்தால் எல்லாமே மக்களுக்கு இலவசமாக கிடைக்கும், சுலபமாக கிடைக்கும் என்பது போல அவருடைய பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு மக்கள் 5க்கு 4 என்கிற அளவுக்கு அவருக்கு பெரும்பான்மையை பாராளுமன்றத்தில் கொடுத்தார். அதாவது 3/2 மேற்பட்ட பெரும்பான்மையை கொண்டிருந்த ஐக்கிய முன்னணி அரசாங்கம், அந்த கட்சிகள் பிறகு அடுத்த தேர்தலில் 8 ஆசனங்களை மட்டுமே இலங்கையில் பெறக்கூடியதான ஒரு நிலைமையை உருவாகும். அதுவும் அதனால் தமிழர் விடுதலை கூட்டணி 18 ஆசனங்களோடு எதிர்க்கட்சி தலைவர் பதவி எடுக்கின்ற ஒரு வாய்ப்பும் ஏற்பட்டது. எனவே அப்பாறு வந்த நலதாராளவாத பொருளாதாரத்தை கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிற பொழுது ஜெயவர்தனா என்ன சொன்னார்? உலகத்தில் இருக்க தொழில்நுட்பங்கள் எல்லாம் இலங்கைக்குள் வரப்போகிறது, உற்பத்திகள் எல்லாம் போட்டி உற்பத்தி போட போறார். ஆனபடியினாலே சந்தையிலே பொருட்கள் எல்லாம் விலை குறைய போகிறது, வேத வாய்ப்புகள் எல்லாம் அள்ளுகொள்ளையாக இருக்க போகுது, நாடு செழிப்பான ஒரு நாடாக மாறப்போகுதுன்னு சொன்னார். இது எதுவுமே நடக்கவில்லை. ஏற்கனவே ஐக்கிய முன்னணி அரசாங்கத்திலே வளர்ச்சி அடைந்திருந்த பல்வேறு உற்பத்திகள் எல்லாம் மூடப்பட்டன. ஜெயலலிதாவுடைய பொருளாதார கொள்கை இலங்கைக்கு கொண்டு வந்தது என்னவென்றால், வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து இலங்கையர்களுக்கு விற்பது என்பதுதான் நடந்தது. அதனுடைய விளைவாக இன்றைக்கு இலங்கை பொருளாதாரத்தின் கட்டமைப்பிலே பார்த்தீர்கள் என்றால் வர்த்தகம் தான் அது மிகப்பெரிய பங்கை வைக்கிறது. இலங்கையுடைய மொத்த உழைப்பாளர்களில் 55% சேவைத்துறையை சேர்ந்தவர்கள். அதில் மிக பெரும்பாலானவர்கள் வர்த்தகத்தையும் நிதித்துறையையும், அதாவது வங்கி மற்றும் ஏனைய நிதித்துறைகளையும் அந்த வர்த்தகத்தோடு தொடர்பான போக்குவரத்து துறைகளுடையும் தான் சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கிறார். எனவே வர்த்தக பொருளாதாரம் தான் கட்டியெழுப்பப்பட்டதை விட உற்பத்தி பொருளாதாரம் இலங்கையிலே கட்டியெழுப்பப்படவில்லை. ஆனால் ஒரே ஒரு உற்பத்தி மட்டும் எழுச்சி அடைந்தது. அதுதான் இந்த ஆடை தொழில் உற்பத்தி என்பது. இந்த நவதாராளவாத கொள்கையிலே சுதந்திர வர்த்தக வலயம் என்பதை உருவாக்கி வெளிநாடுகளுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் ஏற்பட்டு அந்த ஆடை தொழில் என்பது மட்டும் வளர்ச்சி அடைந்தது. இதனுடைய விளைவு என்னவாக மாறிது என்பதை அடுத்த கட்டத்தில் பார்ப்போம், தொடர்ச்சியாக பார்ப்போம். இப்ப இதனுடைய கட்டமாக இன்றைக்கு இறுதி கட்டமாக என்ன வந்து சேர்ந்தது என்றால், அது தொடர்ச்சியாக வந்தது. அது எப்படி ஒரு இறுக்கமான நிலைமைக்கு போனது பார்த்தால், முதலாவது முக்கியமான விடயம், இறக்குமதி செலவு தொடர்ச்சியாக அதிகரிக்க ஏற்றுமதி வருமானத்துக்கும் இறக்குமதி செலவுக்கும் இடையில் உள்ள இடைவெளி தொடர்ச்சியாக அந்த இடைவெளி விரிவடைந்து கொண்டே போனது. இப்ப இந்த இடைவெளியை நிரப்புவது எப்படி என்றால், இடைவெளியை நிரப்புவதற்கு 2 விடயங்கள் தான் ஆனது. 1970களின் முடிவு வரைக்கும் இலங்கையினுடைய பெருந்தோட்ட பயிர்கள் தான் முக்கியமான ஏற்றுமதி பொருட்களாக இருந்தன. அதிலே மாற்றம் ஏற்பட்டு ஆடை தொழில் ஒரு முக்கியமான ஏற்றுமதி பொருளாக, ஆடைகள் முக்கியமான ஏற்றுமதி பொருளாக மாறின. ஒரு குறிப்பிட்ட காலம் அளவுக்கு ரத்தின கற்கள் முக்கியமான ஒரு பொருளாக மாறின. பெருந்தோட்டத்துறை அதற்கு அடுத்த கட்டமாக மாறிவிட்டது. அப்படி மாறி இந்த இடைவெளிகள் அதிகரித்த பொழுது, இறக்குமதி செலவுக்கும் ஏற்றுமதி வருமானத்துக்கும் இடையில அதிகரித்த பொழுது, இந்த நவதாராளவாத கொள்கையினூடாக நடந்த இன்னொரு 2 விடயங்கள். ஒன்று, இலங்கையினுடைய திறன் வாய்ந்த உழைப்பாளிகள், அந்த உழைப்பாளிகள் மத்திய கிழக்குக்கு பல லட்சக்கணக்கிலே அங்கு சென்று உழைத்து அவர்கள் இங்கே இலங்கைக்கு அனுப்புகிற காசு. அதை நீங்கள் போன அமர்விலே மீன்லங்கோவனுடைய அவர்களுடைய புள்ளிவரங்களை எல்லாம் தந்திருந்தார். ஏறத்தாழ 5.5 பில்லியன், கடைசியாக 7 பில்லியன் வரைக்கும் கூட போனது அந்த மத்திய கிழக்கில் இருந்து, வெளிநாடுகளில் இருந்து வருகின்றவர். மத்திய கிழக்கு மட்டும் சொல்ல முடியாது, ஏனைய வெளிநாடுகளில் இருக்கிற தமிழர்கள் சிங்களவர்கள் தங்கள் குடும்பங்களுக்கு அனுப்புகின்ற பணங்களும் எல்லாவற்றையும் மொத்தமாக சேர்த்து வந்த வருமானம். ஆனால் குறிப்பாக மிக பெரிய அளவிலே மத்திய கிழக்கிலிருந்து வந்த வருமானம். 2வது வருமானம் இந்த உல்லாசத்துறையினுடைய விருத்தி. அதுவும் அந்த நவதாராளவாத பொருளாதார கொள்கையினுடைய ஒரு முக்கியமான அம்சம்.
அதுவும் ஒரு காலத்தால 4-5 பில்லியன் டாலர்களை தருகின்ற ஒரு துறையாக மாறும். அப்ப இந்த இறக்குமதி செலவுக்கும் ஏற்றுமதி வருமானத்துக்கும் இடையிலே 8 பில்லியன் 9 பில்லியன் 10 பில்லியன் என்று இந்த இடைவெளிகள் ஏற்பட்ட பொழுது அந்த இடைவெளியை நிரப்புகின்ற துறைகளாக இந்த 2 துறைகள் மட்டுமே இருந்தன. உங்களுக்கு தெரியும், இந்த 2 துறைகளுமே 2 துறைகளில் ஒன்று முக்கியமாக உல்லாசத்துறை 2019ஆம் ஆண்டு குண்டுவெடிப்புகளோடு கிறிஸ்தவ தேவாலயம் மற்றும் சில ஹோட்டல்களில் நடந்த குண்டுவெடிப்போடு அந்த உல்லாசத்துறை படுத்து விட்டது. எனவே 5-6 பில்லியன் டாலர்கள் வந்து கொண்டிருந்த துறை முற்றாகப்படுத்திவிட்டது. எனவே இந்த நெருக்கடி அப்பொழுதே கடைசியாக யுஎன்பி, அதாவது ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கடைசியாக இருக்கின்ற அந்த ஆண்டிலேயே அந்த நெருக்கடி தொடங்கிவிட்டது. பிறகு 2000ஆம் ஆண்டு ஆரம்பத்திலே கோவிட் வந்தது. அந்த கோவிட்டோடு தொடர்ச்சியாக வந்து இந்த மத்திய கிழக்கில் இருந்து வருகின்ற வருமானங்களும் அடிபட்டு போய்விட்டது. ஏறத்தாழ இன்றைக்கு கடந்த வருஷம் அதற்கு 2019ஆம் ஆண்டோடு ஒப்பிட்டால் 1/3 என்ற அளவுக்குத்தான் இந்த மத்திய கிழக்கில் இருந்த வருமானம் வந்தது. ஆனபடினால் அது மிக குறைந்த அளவுக்கு போய்விட்டது. இந்த இடைவெளி மிக பெரிய அளவாக போய்விட்டது. இந்த இடைவெளிதான் ஒரு பக்கமாக இந்த அந்நிய செலாவணி நெருக்கடியை கொண்டு வரும். என்றால் இறக்குமதி செய்ய வேண்டும் என்றால் அந்நிய செலாவணி டாலர்கள் தான் போடும். டாலர்களோ அல்லது பவுன்ஸாக இருக்கலாம். சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட நாணயம், அந்த நாணயங்கள் இல்லாமல் போய்விட்டது. அதனுடைய விளைவாக இறக்குமதியை நிப்பாட்டுகிற பொழுது அடிப்படையான உணவு பிரச்சனைகள் எல்லாம் வந்து 400 ரூபாய் 500 ரூபாய்க்கு கிடைத்த 1 கிலோ மஞ்சள் 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் என்ற நிலைமைக்கு போய்விட்டது. அந்த இடைவெளி இறக்குமதிகள் என்பதனுடைய செலவு உங்களுக்கு இந்த ஆடை தொழில் இவ்வளவு பெரிய வருமானத்தை தந்தாலும் ஆடை தொழிலுக்கான மூலப்பொருட்கள் எதுவுமே இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுவது. அந்த ஷர்ட்டுக்கு வைக்கிற ஷர்ட்டு பொத்தான் அல்லது ஒரு பின் எல்லாமே இறக்குமதி செய்யப்படுகிற பொருள். அதுக்கான துணி, அதுக்கான நூல், அதுக்கான யந்திரங்கள் எல்லாமே இறக்குமதி செய்யப்படுகிற பொருள். எனவே இந்த ஆடை தொழில் வருகின்ற 6 பில்லியன் ரூபாய்களில் 3-3.5 பில்லியன் இறக்குமதிக்கு செலவிட்டால்தான் அந்த 6 பில்லியன் ரூபாய்களை ஏற்றுமதி மூலம் வருமானம் செய்ய முடியும். எனவே அந்த செலவு குறைந்தால் இந்த உற்பத்தி குறையும், உற்பத்தி குறைந்தால் வருமானம் குறையும், ஏற்றுமதி வருமானம் குறையும். அது ஒரு பக்கம். அதுவும் இந்த கோவிட் காலத்தில் நடந்த ஒரு பெரிய விஷயம். அதோடு இந்த அரசாங்கம் வந்தவுடன் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது சொன்னார்கள், நானும் அவர்களுடைய மேடையிலே இருந்தால் அது வேறு விவாதம், தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உரத்தை இலவசமாக கொடுப்போம் என்று சொன்னார். ஆனால் வந்து செய்த வேலை உரத்தை நிப்பாட்டி அதுக்கு சொன்ன காரணம், நாங்கள் நஞ்சுண்ட உணவுகள் எல்லாம் சாப்பிடக்கூடாது, இயற்கையான உணவு சாப்பிட வேணும், அதுபடினால இயற்கை விவசாயத்தில் இறங்க வேண்டும் சொன்னானோ தெரியாது. இந்த வியட்கமக்காரர்களுக்கு இவ்வளவு பெரிய அறிவு இருக்கும் என்று கோத்தவாயாக்கும் தெரிஞ்சிருக்குமோ தெரியாது. சோ கடைசியாக அவர் அப்படி செய்து போட்டு பிறகு என்ன இந்த மாதன முத்தாக்க வேண்டாம், சரி ரசாயனம் கலக்காத அரிசி சாப்பிடுவோம்னு சொல்லி போட்டு நீ 2 லட்சம் டன் அரிசியை பர்மாவிலிருந்து இறக்கிறார். உலகத்திலேயே அதிக அளவான ரசாயனம் பாவிக்கிற நாட்டுல பர்மாவும் உண்டு. அவ்வளவு அதிகம் ரசாயனம் பாவிக்கிற அரிசியை நீ இறக்குமதி செய்கிறாய், ஆனா ஊர்ல உள்ளவன் ரசாயனம் போட்டு அரிசி உற்பத்தி செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிறாய். இது என்ன புத்தி? இந்த அறிவு எங்கிருந்து வந்தது? எவ்வளவு பெரிய இது ஒரு ராணுவ வீரனுக்கு தானே இப்படித்தானா புத்தி இருக்கும்னு தெரியாம கிடக்கு. ரியல் மாதன முத்தாக்குற கதை, அந்த கதை இந்த ஆட்களுக்கு, அது சிங்கள மக்களை முழுவரையும் சொல்ல முடியாது. அதுக்குள்ள இருக்கிற சில முத்தாக்கள்ல இவர்களும் உள்ளடங்குகிறார்கள் போல் தெரியுது. சோ இவ்வாறாக அந்த இறக்குமதியினுடைய கட்டுப்பாடுகள் என்று போய், அந்நிய செலாவணி இல்லாதனால் இறக்குமதி கட்டுப்பாடுகளை எடுக்க போய் கடைசியாக உள்ளூர் உற்பத்திகளையும் எல்லா வகையிலையும் பாதிக்கப்பட்டது. இலங்கையினுடைய தேயிலை உற்பத்தியிலே வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பது. இலங்கையினுடைய உழைப்பாளர்களில் 8% தொடக்கம் 10% கட்டிட தொழிலாளர். எனவே அந்த கட்டிட தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. பெட்ரோல் டீசல் இல்லாததுனால போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன.
அதனால் வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இறக்குமதிகள் இல்லாதபடியினாலே இறக்குமதி செய்ய முடியவில்லை. அதனால் பேக்கரிகள் மூடப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல இன்னொன்றையும் சொல்ல வேண்டும். எல்லோரும் என்ன நினைக்கிறார்கள், உணவிலே இலங்கை தன்னிறைவு கண்ட நாடு. உண்மை அப்படி அல்ல. அரிசியில் தன்னிறைவு கண்ட நாடாக மட்டும்தான் இலங்கை இருந்தது. இலங்கை ஏறத்தாழ உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்வதற்காக 2019ஆம் ஆண்டு 20ஆம் ஆண்டுகளிலே 30,000 கோடி ரூபாய்கள் செலவழித்தது. சும்மா அல்ல, $1.5 பில்லியன் மேலாக உணவுப் பொருட்களை இறக்குமதிக்கு செல்கின்ற நாடாக. உங்களுக்கு தெரிய வேண்டும், இந்த வெள்ளை கோதுமை மா, அதாவது கோதுமையிலிருந்து இருக்கிற சத்துக்கள் எல்லாத்தையும் கலட்டி விட்டு கடைசியாக சக்கையாக தரப்படுவதுதான் இந்த வெள்ளை மா. அது இந்தியாவில் மைதா மா ஆண்டுவாங்க, நாங்கள் கோதம்ப மா ஆண்டுவோம். அந்த மா உண்மையில வெறும் கார்போஹைட்ரேட் கொண்ட ஒரு மா. அதுல இருந்த எல்லா சத்தும் எடுத்துருவாங்க. பிறகு அந்த மாவைத்தான் கொடுக்குறோம். அந்த மா ஏறத்தாழ அரைவாசி ஸ்டேபிள் ஃபுட்ல தேவையான, உங்களுக்கு எல்லாம் தெரியும், விடு எழியப்ப வேண்டான புட்டண்டான பானண்டான. பான் எவ்வளவு முக்கியமான ஒரு பொருள் இலங்கையினுடைய உணவு. அது அவ்வளவு கோதுமையும் இறக்குமதி செய்யப்படுகிற நாடுதான் இலங்கை. நீங்கள் ஒவ்வொரு பொருளையும், மரக்கறியாக இருந்தால் என்ன, அல்லது வேறு பயறு வகைகளாக இருந்தா என்ன, எண்ணெய் உற்பத்தி செய்வதற்கான தானியங்களாக இருந்தா என்ன, அனைத்துமே இலங்கையை பொறுத்தவரையில் அதனுடைய உற்பத்தி திறன் மிக குறைந்த உற்பத்தி திறன். நான் அந்த உற்பத்தி திறனை கணக்கிடுகிற பொழுது மேலத்தைய நாடுகளோடு கணக்கிடவில்லை, சீனாவோடும் கணக்கிடவில்லை. பக்கத்துல இருக்க நாங்க எல்லாருமா சேர்ந்து இலங்கையர்கள் நினைக்கிற பிச்சைக்கார நாடு என்று சொல்லுகிற இந்தியாவோடு மட்டுமே நான் ஒப்பிட்டு சொல்லுகிறேன். எல்லா வகையிலையும் அந்த உற்பத்தி திறன் மிக மிக குறைந்தது. கோழி இறைச்சி வேணுமென்றா சோளம் வேணும். சோளம் இல்லாம கோழி வராது, கோழியில முட்டையும் வராது. ஆனா சோளத்தை பொறுத்தவரையில் மிக குறைந்த அளவு உற்பத்தி செய்கிற நாடு. அது பெருமளவு 75% மேல் இலங்கை இறக்குமதி செய்கிற நாடு. இலங்கை ஒரு வளமான நாடு, எல்லா வளங்களும் கொண்டது. ஆனால் பால் இறக்குமதி 50% மேல் பால் பொருட்கள் உற்பத்தி செய்கின்ற ஒரு நாடு. சீனி இஞ்ஞாக்கலையிலே தொடங்கினார்கள், கந்தலாயிலே தொடங்கினார்கள். ஆனால் சீனி 75% சீனி இலங்கையில் இறக்குமதி செய்யப்படுகிற பொருளாக இருக்கிறது. இலங்கையின் நாட்புறமும் கடல் சூழ்ந்து இருக்கிறது, ஆனாலும் கருவாடு இறக்குமதி செய்யப்படுகிறது. எனவே இவ்வாறாக இலங்கை உற்பத்தி அதை சொல்லுவார் tangible commodities, கையால் தொட்டுணரக்கூடிய பொருட்களின் உற்பத்தியில் இலங்கை எந்த வகையிலும் வளர்ச்சி அடையவில்லை. ஊசியோ பின்னோ கடுதாசியோ கண்ணாடியோ இரும்போ ஒன்றுமே இல்லை. மின்சாரத்துக்கு போகிற பொழுது அங்கே நீர்ப்பாசனத்தினூடாக, நீர் வளத்தினூடாக மின்சாரத்தை பெறுவதற்கு ஒரு லிமிட் இருக்கு, அதுக்கு மேல அது போகாது. அதுவும் இந்த மகாவலி திட்டங்கள் அதெல்லாம் கொண்டு வந்து அந்த நீர் ஓட்டத்தையும் அவர்கள் இல்லாமல் செய்து விட்டார்கள். காடுகளை எல்லாம் அழித்து அணைகளை எல்லாம் கட்டி அதையும் பழுதாக்கி விட்டார்கள். அதற்கு சமனாக இந்த பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்து கொண்டு போடுகிற பொழுது மின்சாரம் மிக மிக பிரதானமான பொருள். ஆனால் இலங்கையில இந்த கோர் இண்டஸ்ட்ரீஸ், அடிப்படை பண்ட உற்பத்திகள் இலங்கையில் வளர்ச்சி அடையும். இந்தியாவிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்தியாவும் திறந்ததுதான் 1991ஆம் ஆண்டு. ஆனால் இந்தியா அந்த நிலையை அடையவில்லை. காரணம், இந்தியா சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து அடிப்படை உற்பத்திகள், அது நிலக்கரியாக இருந்தால் என்ன, இரும்பு உருக்கு தொழிலாக இருந்தால் என்ன, சீமந்து உற்பத்திகளாக இருந்தால் என்ன, மின்சார உற்பத்திகளாக இருந்தால் என்ன, மிக பெரிய அளவிலே இந்தியா அவற்றை உற்பத்தி செய்தபடினால அடிப்படை தொழில் அந்த தளத்திலே தான் அந்த நவதாராளவாத பொருளாதாரம் ஏறி வளர்ந்ததை தவிர ஒன்றுமில்லாத இந்த பாலைவன பொருளாதாரத்திலே இலங்கையில் ஏறி வளர முற்பட்டது போல இந்தியாவிலே நடக்கவில்லை. அங்க இலங்கையினுடைய உற்பத்தி பொருளாதாரம் ஒரு பாலைவன பொருளாதாரமாக இருந்ததனால் இந்த நவதாரவாத பொருளாதாரம் ஒரு வர்த்தக பொருளாதாரத்தை ஏற்றியதை தவிர வேறு ஒன்றும் செய்யவில்லை. அது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், இந்த அரசாங்க செலவு, அரசாங்க வருமானம். 1990களின் ஆரம்பத்தில் 92, 93 ஆண்டாம் நினைக்கிறேன், என்னுடைய கட்டுரைகளை பார்ப்பவர்கள் தெரிந்திருக்கலாம். அது வரைக்கும் இலங்கையினுடைய வருமானம் என்பது, அரச வருமானம் என்பது மொத்த தேசிய வருமானத்தில் 20% இருந்தது. ஆனால் அது பிறகு எப்படித்தான் குறைந்ததென்று யாருக்குமே தெரியாத மாதிரி குறைஞ்சு 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 வந்து அது 11% ஆகி வந்து நிலையிலே மஹிந்த ராஜபக்ஷ அவரை விட்ட பொழுது பிறகு வந்த மங்கள சமர வீரா சொன்னார், தான்
அதை 15% கொண்டு போவேன். ஆனால் அவருக்கு 12% மேலே அதை கொண்டு போக முடியும். அந்த 12%ம் பிறகு கோவிட் வந்ததன் பிறகு 9% இழந்து விட்டது. அதிலேயும் திருவாளர் கோத்தபாயா அவர்கள் இந்த வரிச்சலுகைகள் எல்லாம் அறிவித்து அவர் என்ன கணக்கில் வரிச்சலுகை ஒன்றை வரிச்சலுகையை போட்டால் இன்னொரு வரியை போட்டு அதை ஈடுகட்டுவதை திட்டமிட்டிருக்க வேண்டும். ஆனால் அப்படி எதுவுமே செய்யாமல் எப்படி அரசாங்கத்தை நடத்துவது என்றே இதென்றால் ஆமியையும் வச்சு தானும் இருந்து ஆமைக்காரனும் இருந்து அரசாங்கம் நடத்தலாம் என்று யோசித்தார். போராடக்கு காசு வேணும், அரசாங்கம் நடத்த வேண்டாம். இந்த இந்தியாவினுடைய வருமானம் இந்திய அரசினுடைய வருமானம், இந்திய அரசுகளுடைய வருமானம். இந்தியாவில் ஒரு அரசு இல்லை. இந்தியாவுடைய மத்திய அரசும் ஒன்றிய அரசும் ஏனைய 28 அரசுகளும் சேர்ந்த மொத்த இந்திய அரச வருமானம். இலங்கையில ஒரு அரசாங்கம் தான் எல்லா வருமானத்தையும் எடுக்கும். இந்தியாவில் 29 அரசாங்கங்கள் இருக்கு. அவையுடைய மொத்த வருமானம் மொத்த தேசிய உற்பத்தியில் 22%க்கும் மேலானது. ஆனால் இலங்கையில் சுமூகமான சூழ்நிலையில் கூட 12%க்கு மேலே போகவில்லை. அதை வச்சுக்கொண்டு அரசாங்கத்துல உள்ள ஊழியர்கள் எப்படி என்று கேட்டால், அதான் பசில் ராஜபக்ச வாய கொடுத்து புண்ணாக்கினார் என்ற ஒரு கதை இருக்குல்ல. முதல் வந்தோன்னு சொன்னார் இந்த அரச ஊழியர்கள் எல்லாம் சுமை என்று சொல்லி. அது உண்மை. ஆனால் மற்றவைக்கு ஜீரணிக்கையில் அது வேற விஷயம். என்ன உண்மை? இந்த இந்தியாவோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் உள்ள 100 உழைப்பாளர்கள் 100 உழைப்பாளர்களில் 4 உழைப்பாளர்கள் தான் மொத்தமாக இந்திய அரசுகள் அத்தனையிலும் இருக்கிறார். ஆனால் இலங்கையில் 100 உழைப்பாளர்கள் 15 உழைப்பாளர்கள் அரச ஊழியர்களாக இருக்கிறார்கள். அப்ப இப்போ ஒரு சின்ன ஒரு கணக்கு போட்டோம்னா, இந்தியாவோட ஒப்பிட்டு ஒரு கணக்கு போட்டோம்னா, இந்திய அரசுடைய வருமானத்தோடு ஒப்பிடுகிற பொழுது தலானவர் வருமானம் என்று பார்த்தோம்னா இலங்கை அரசாங்கத்துடைய வருமானம் அரைவாசி. ஆனால் அரச ஊழியர்கள் எடுத்தீங்கன்னா இந்திய அரசனுடைய ஊழியர்களோடு ஒப்பிடுகிற பொழுது இலங்கை அரசனுடைய ஊழியர்கள் 4 மடங்கு அதிகம். ஆக 4 பேருக்குன்னா 8 தடவைகள் அது குறைந்த தராதரத்தை கொண்டதாக இருக்கு. அதனால்தான் அரச ஊழியர்களுக்கு மிக குறைந்த சம்பளமாக மிக பெரும்பான்மையான அரசு ஊழியர்கள் பெறுகிறார். அது ஒரு பெருஞ்செலவு. இரண்டாவது செலவு இந்த அபிவிருத்தி செலவுகள் என்பதுல 2 அபிவிருத்தி செலவுகள் இது. ஒன்று உற்பத்தி சார் அபிவிருத்தி செலவுகள், இரண்டாவது உற்பத்தி சாரா அபிவிருத்தி செலவு. ப்ரொடக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அன்ப்ரொடக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஆமிக்காரனுக்கு வீடு கட்டுறது, கச்சேரியில கட்டடம் கட்டுறது, பள்ளிக்கூடத்துல இன்னொரு கட்டடத்தை புதுசா போடுறது, இதெல்லாம் நேரடியாக உற்பத்தி சார்ந்தவை அல்ல. உற்பத்தி சார் அபிவிருத்திகள் என்பது விவசாயத்தை அபிவிருத்தி செய்வது, மீன்பிடியை அபிவிருத்தி செய்வது, தொழில்துறைகளை அபிவிருத்தி செய்வது, உள்கட்டமைப்புகளையும் அபிவிருத்தி செய்வதையும் அபிவிருத்தி சார் மூலதன என்றுதான் சொல்வது. இங்க பார்த்தால் என்னத்துல இன்னொரு இந்த அபிவிருத்தி சார் மூலதன செலவிலையும் உட்கட்டுமானத்துக்கு தான் செலவு. அதுவும் முக்கியமாக இந்த பெருந்தெருக்கள் அமைச்சர் இப்ப இருக்காரு ஜோன்சன் பெர்னாண்டோ, அவருக்கு மட்டும் அரசாங்கம் இந்த பசில் ராஜபக்சவுடைய பட்ஜெட்டால ஒதுக்குறது 20,000 கோடி ரூபாய். அது ஏனென்று அவைதான் சொல்லுவாங்க. அது இவ்வளவு நெருக்கடியான ஒரு காலகட்டம். என்ன காரணம் என்றால் கட்டடங்கள் கட்டுறதுலதான் கமிஷன் சுலபமாக அடித்துக் கொள்ளலாம். இதை பேராசிரியர் அமீர் அலி அவர்களும் அவர் ஒரு இதிலே குறிப்பிட்டிருந்தார். இந்த ஊழல் பெருச்சாளிகள் எல்லா வகையும். அதே போல வரிகளை திரட்டுகின்ற அரச நிறுவனமும் பெரும் ஊழல் லஞ்சம் நிறைந்த ஒரு நிறுவனம். அதனால வரிகளை திரட்டுவதை விட அந்த வரிகளை செலுத்த வேண்டியவர்களிடம் தாங்கள் வரிகளை பின்னால வேண்டி பொக்கெட்டுகளை போட்டு போற ஒரு நிலைமை இலங்கையில பெருமளவிலே இருக்கு. அப்ப இந்த வரிகளை அறவிடுகின்ற நிறுவனங்களினுடைய திறனின்மை, அதுல இருக்கிற ஊழல் என்பதெல்லாம் சேர்ந்து இந்த அரசாங்க வருமானத்தை கீழே இறக்கி. இதே வேளையில இன்னொரு பெரிய வருமானம், மொத்த அரசாங்கத்துடைய வருமானத்தை விட அரசாங்கம் பெறுகின்ற கடன்களுக்கு செலுத்துகின்ற வட்டி இருக்கிறது. அந்த வட்டியும் அந்த குறிப்பிட்ட காலத்துல செலுத்த வேண்டிய முதலையும் 2ஐயும் சேர்த்து கூட்டினீர்கள் என்றால் அந்த தொகை மொத்த அரசாங்கத்துடைய வருமானத்தை விட மிக அதிகமாகும். போன பட்ஜெட்டின்படி 1500 பில்லியன் ரூபாய்கள் இந்த கடன்களுக்காக மொத்தமாக செலுத்த வேண்டிய, திருப்பி கடன் செலுத்துவதும் இந்த வட்டியும் சேர்ந்து. ஆனால் அரசாங்கத்துடைய வருமானமும் 1200 பில்லியன் கோடி ரூபாய்கள் தான், பில்லியன் ரூபாய்கள் தான். அப்ப பார்க்க வேண்டியதான ஏறத்தாழ
இந்த வட்டியும் திருப்பி செலுத்த வேண்டிய கடனும் சேர்ந்தே மொத்த வருமானத்தை விட 20% அதிகமாகும். அப்ப இப்ப என்ன, ஊர்ல அபிவிருத்தி செய்யற மாதிரி காட்டவாது வேணும், சம்பளம் கொடுக்கணும். அப்ப என்ன பண்ணலாம், இறமை கொண்ட அரசாங்கம் பேப்பரை எடுத்து மெஷின்ல கொடுத்தா அது காசாவளியில வரும் என்று நினைத்தார். அச்சடிப்பு நடந்தது, மிகப்பெரிய அளவில் அச்சடிப்பு நடந்தது. இப்பொழுதும் கடைசியாக நடந்திருக்கிறது. இனியும் நிறுத்துவார்களா தெரியவில்லை. அதை நிறுத்தினா சம்பளம் கொடுக்க முடியாது அரசாங்க ஊழியர்கள், நாட்டுக்குள்ளுக்கு வேலை கான்ட்ராக்டர் கொடுக்க முடியாது, காசு இல்லை. ஏண்டா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து அதன் அடிப்படையில பேப்பரை காசு அடிக்கிற நிலைமை இலங்கையில இப்பொழுது இல்லை. ஆக இந்த ஏற்றுமதி இறக்குமதியில் உள்ள பிரச்சனையும் அரசாங்கத்தினுடைய வருமானத்துக்கும் செலவுக்கும் இடையில் உள்ள இந்த இடைவெளியும் தான் இந்த நெருக்கடிகளை அப்படியே குவித்தது. இது ஒன்றும் புதிதல்ல, இது ஒன்றும் புதுசாக கோத்தபாய அரசாங்கத்தை தொடங்கவில்லை, ஒவ்வொருத்தராக சேர்த்தவர்கள். என்ன மனுஷன் டட்லிசன் நாயக்காவும் சேர்த்ததை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு என்எம் பெர்ரா முயற்சித்தார். ஆனால் என்எம் பெர்ரா முயற்சித்ததையும் தள்ளி விடுத்தி போட்டு ஜிஆர் ரேவத்தான் ரோட்டை திறந்து விட்டார். பிறகு வந்தவை எல்லாம் சந்திரிகாவாக இருந்தான, ராஜபக்சாவாக இருந்தால் என்ன, ரணில் விக்ரமசிங்காவாக இருந்தால் என்ன, கோத்தபாயாக இருந்தான, எல்லாரும் அந்த திறந்த பொருளாதாரத்தில் தாங்கள் புது புது கதவை வச்சிருக்க சுலோகம் மட்டும் போட்டார்கள். சந்திரியா என்ன சொன்னா, இதை மனிதம் சமூகம் கொண்ட பொருளாதார அபிவிருத்தி என்று ரணில் விக்ரம சொன்ன சமூக முகம் கொண்ட சந்தை பொருளாதாரம். இப்படி இந்த சில லேபல்கள் மாற்றினார்களே தவிர இந்த திறந்த பொருளாதாரத்தை மீள திருப்ப முடியாத அளவுக்கு உலக பொருளாதார கட்டமைப்பும் ஆகிவிட்டது. அதுல இருந்து அறக்க முடியாது. IMF கூட்டி வந்தா அவன் என்ன, நீ எல்லாத்தையும் மூடு இறக்குமதி பிரயோஜன பொருளாதார கொள்கை கொண்டு வாண்டா சொல்லுவான். இல்ல, அவன் இன்னும் துற வேண்டுவான், இன்னும் காசை சந்தையில விடண்டுதான் சொல்லுவான். ஆக இலங்கை திறந்த பொருளாதாரத்தில் திரும்பி போக முடியாத ஒரு ரோட்டுக்குள்ளால போய் அது நெருக்கடியான ஒரு கட்டத்தை அது சேர்ந்து விட்டது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் தேசிய உற்பத்திகள் வளர்ச்சி அடையவில்லை, தேசிய மூலதன திரட்சியும் அதிகரிக்கவில்லை. ஒரு நாட்டிலே ஒரு பொருளாதார வளர்ச்சி என்பது கேபிட்டல் அக்யூமுலேஷனோடு சம்பந்தப்பட்டது. கேபிட்டல் அக்யூமுலேஷனில் வளர்ச்சி ஏற்பட்டால்தான் தொழில்நுட்பத்துடைய வளர்ச்சி ஏற்படும், தொழிற்சாலைகளுடைய வளர்ச்சி ஏற்படும், உற்பத்தியுடைய வளர்ச்சி ஏற்படும். அது இலங்கையின் எந்த காலகட்டத்திலும் ஏற்படவில்லை. அதுக்கான முயற்சிகள் நான் சொன்னேன், திரும்ப சொன்னாலும் நாங்கள் எண்ணம் பெறாட்டாம் போய் நிற்க வேண்டி இருக்கும். ஆனா எண்ணம் பெறாவும் இப்ப இல்லை. இப்ப எண்ணம் பெறா வந்தாலும் அதுக்கு தீர்வு கிடைக்குமான்னு தெரியாது. அந்த நிலைமை ஒன்றை நாங்கள் கண்டிருக்கிறோம். இப்ப இதெல்லாம் வந்து இன்னொன்று யாரும் சொல்லாம இருக்கிறோம். அப்படி என்றா உண்மையில நாங்க வந்து 2018ஆம் ஆண்டுல வந்து $4000 எங்கட தலானவர் வருமானம். அது என்ன சொல்லப்பட்டது, நாங்கள் வறிய நாடுகளின் பட்டியலில் இருந்து நாங்கள் மத்திய வருமான நாடுகளுக்குள்ளே போய்விட்டோம். $4000. அப்ப $4000 இருக்கும் பொழுது டாலர் என்ற பெருமானம் என்னவென்றால் $180. அதான கணக்கு. நாட்டில் ஏற்படுகின்ற எல்லா செலவுகளையும் உள்நாட்டு காசுல கணக்கு பார்த்து பிறகு அதை டாலர் இந்த பெருமதியால பிரித்து தான் டாலர்ல சொல்றது. அப்ப இப்ப அந்த $180 $360 ஆச்சு. இப்ப நாங்கள் அதே நேரம் உற்பத்தியில உள்ளூர் காசுல கணக்கு பார்த்தாலும் வளர்ச்சி ஏற்பட இல்லை. இப்ப பிரிச்சா டாலரால 360 பிரிச்சா 2000க்கு கீழையும் போயாது. இந்த ஆசியாவிலேயே, இந்த தென் ஆசியாவிலேயே பாகிஸ்தான் இடத்துக்கு திரும்பி போயிருக்கிற ஆட்களாக இலங்கை தான் இருக்குமோ தெரியும். எனவே அந்த அளவுக்கு, ஏன்னா நேபாள் மேலே போய்விட்டது, பூட்டான் மேலே போய்விட்டது, பங்களாதேஷ் மேலே போய்விட்டது, அவை மூன்றும் இந்தியாவுக்கு மேலே போய்விட்டது. இந்தியாவும் $2000 மேலே போய்விட்டது. எனவே $4000 ஒன்றுமே செய்யாமல் அப்படியே கீழே இறக்கி கொண்டு வந்து $2000 விட்ட ஒரே நாடு இந்த ஆசிய பிராந்தியத்திலே வந்து இலங்கையாகத்தான் இருக்கு. ஆனால் இன்னும் இலங்கையுடைய நிலைமை இப்படி போய்கொண்டிருந்தால், நான் ஒரு கட்டுரையில ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன், இவர்கள் சிம்பாப்வேயினுடைய நிலைமைக்கு, ரொபர்ட் முகாபேயினுடைய சிம்பாப்வேயினுடைய நிலைமைக்கு, முகாட்டாவினுடைய இந்தோனேசியாவினுடைய நிலைமைக்கு இலங்கையை கொண்டு போகாமல் இருந்தால் பெரிய புண்ணியம். ஆனால் இப்ப போய்கொண்டிருக்க நிலைமை அங்கே கொண்டு போய் விட்டு விடுவார்களோ என்ற அச்சத்தை தான் அது தோற்றுவித்திருக்கிறது. எனவே இந்த சூழல்களில் இருந்து ஏறத்தாழ 30 நிமிஷத்தை எடுத்துட்டேன். இப்ப இதுல இருந்து நாங்கள் மாற்று வழியாக இப்பொழுது 3 பேரை நியமிச்சிருக்கார்கள். ஒன்றும் செய்யலாது. இந்த 3 பேரும் வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் மனிப்புலேட்டர்ஸ்.
அதுலயும் சொல்லப்போனா இன்னும் சொல்லப்போனா இவர்கள் மொனிட்டரி மனிப்புலேஷன் செய்யக்கூடியவர். அப்ப இந்த மொனிட்டரி மனிப்புலேஷன் மூலம் இதை செய்ய முடியாது. வட்டி விதத்தை கூட்டின உடனே டக்கண்டு உள்ளவன் எல்லாம் காசை கொண்டு வங்கிகளே நம்பிக்கை இல்லாத நிலைமையில இருக்கிற காசை எல்லாம் வங்கியில கொண்டு வந்து போடுவான்னு சொல்ல முடியாது. இதுக்கு மாற்றாக இன்னொரு ஸ்டக்ஃபுலேஷன் என்று சொல்லுவார்கள். அதுதான் போய்கொண்டிருக்கு. என்ன நடக்கும்? இப்ப தொழில்துறையை தொடங்க வேண்டும் என்று ஒருத்தன் போனால் அவன் அதிக வட்டி கொடுத்து பேங்க்ல கடன் எடுக்கவன். அப்ப ஆனபடினாலே அது தொழில்துறைகளுடைய வளர்ச்சியை தடுக்கும். வட்டியை ஒரு பக்கம் கூட்டி வெளியில இருக்க காசை உள்ள எடுத்து பணவீக்கத்தை குறைப்பதற்காக நினைத்தால் இன்னொரு பக்கம் அது தொழில்துறையை நோக்கி காசு போகாதவர்கள் ஒரு போக வேண்டிய அந்த கதவை அடைத்து விடும். எனவே இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான என்னது அங்க போனாலும் பிரச்சனை, இந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை என்ற அளவுல தான் இருக்குது. அதனை இந்த 3 நபர்களும் புதிதாக நியமிக்கப்பட்ட 3 நபர்களும் என்ன செய்ய போறான்? இது நான் நினைக்கிறேன் ஐஎம்எஃப் போட நாங்கள் நிபந்தனை இல்லை பேசல என்று சொல்றதெல்லாம் உண்மை மாதிரி தெரியல. பேசி இருக்கிறார்கள். ஐஎம்எஃப்பும் ஒவ்வொன்றா சொல்லி கொண்டிருக்கு. ஏதோ ஒவ்வொன்றா செய்யற மாதிரி தான் தெரியுது. இந்த 3 பேரையும் இந்த 3 பேரையும் பார்த்தா ஐஎம்எஃப் காரர் மாதிரி தானே இருக்கு. ஐஎம்எஃப் காரர் தானே என்னென்று தேடி பிடிச்சது ஆக்களை கண்டுபிடிச்சவர் இவர். ஆனா அப்படினால இதான் வந்திருக்கிறான். ஆனா அவை என்ன சொல்லிவினாம், ஐஎம்எஃப்க்கு நல்ல வழியா நடக்கிறதுக்கு என்ன வழி என்று சொல்லுவேன். ஆனா ஐஎம்எஃப் கண்டிஷன்கள் எல்லாம் என்ன வரும்? இப்ப இவர்கள் வந்தோடனே சொல்லி போட்டார்கள், இவர்கள் கண்டிஷனை போட்டார்கள், காசு அடிக்கலாது இனி அடிக்க காசு அடிக்காட்டி எங்க இருந்து சம்பளம் கொடுக்கறது? இந்த 3 பேரும் தங்களோட வீட்டு சொத்தை எழுதி போட்டா கொடுக்க போயின சம்பளம் அடிக்கத்தான் போயினம் இவை. இப்படித்தான் சொல்லி கொண்டு வந்தார்கள் முந்தைய 2 கவர்னர். 2வது வந்தவர் ஐஎம்எஃப்க்கும் போக மாட்டேன் என்று சொன்னார். அவர் போக மாட்டார். ஆனா அவர் வீட்டுக்கு போயிட்டார். நாடு ஐஎம்எஃப் கிட்ட போயிட்டு. சோ இப்படியாக அந்த இவர்கள் வைக்கிற சொல்யூஷன் ஒன்றும் நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதாக இல்லை. அது மட்டும் இல்ல, சமூக செலவுகளை குறைக்க சொல்லுவார். குறைக்க சொன்னால் என்ன நடக்கும்? இன்னும் தட்டுப்பாடு வரும், இன்னும் வறுமை. பொருளாதார ரீதியிலே விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய தொகை இன்னும் அதிகரிக்கும். எனவே இந்த சிக்கல்களுக்கு தீர்வை ஐஎம்எஃப் தரப்போவதில்லை. ஆனபடினால இப்ப குடிக்கிற குடிசை மிக 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 கசப்பா. இது யார் குடிக்க தயார்ன்றது? இந்த குடிசையை பங்க குடிக்க மாட்டாங்களா? ஆட்சியில் இருக்கவும் குடிக்க மாட்டாங்க. குடிசையை வேண்டி சனத்துக்கு தான் கொடுப்பான். அப்ப சனத்துக்கு கசந்தா சன மூஞ்சையெல்லாம் துப்பும். ஆனபடினால அந்த துப்பல்களுடைய நிலைமையாக இப்பவே ஏற்கனவே ஏற்பட்டிருக்குது. இன்னும் இந்த சனங்களுடைய ஆத்திரத்தை கூட்டுவதாகவே அது முடியும். ஆனபடினால இவருடைய கையிலே தீர்வு இருக்கிறதா என்பதனை சொல்ல முடியாத நிலைமை இருக்குது. வைத்த கட்டத்தான் வேணும். ஆனால் முதல் அரசியல்வாதிகள் கட்ட வேணும். சொல்ல போனா 5 வருஷத்துக்கு ஆமிக்காரன் ஒருத்தரை இனிமேல் தேர்ந்தெடுக்கக்கூடாது. ஆமிக்கு அபிவிருத்தி செலவுகள், கட்டட செலவுகள், மூலதன செலவுன்னு செய்யக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கெல்லாம் 15 வருஷத்துக்கு மேல ஆமியில இருந்தானா அவனுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து வீட்டை போன்னு சொல்லி போட்டு பென்ஷன் தாரன்னு வீட்டை சொல்லணும்னு அனுப்புவோம். இலங்கையில் 50,000 ஆமி இருந்தால் போதும். நான் ஏன் சொல்லுகிறேன்னா, இலங்கையை விட 60 மடங்கு சனத்தொகை கொண்ட நாம் இந்தியாவிலே 3 மில்லியன் 30 லட்சம் ராணுவ வீரர்கள் தான் இருக்காங்க. எல்லாத்தையும் சேர்த்தீங்கண்டா, நேவி, எல்லப்படைகள், அது இது எல்லாம் சேர்த்து போட்டீங்கண்டா. ஆனா இலங்கையிலே 60ல் ஒன்று என்று இருக்கிற இலங்கையிலே இந்தியாவோட ஒப்பிட்டால் 10ல் 1 என்கிற அளவுக்கு ஆமி ராணுவம் இருக்கிறது. எனவே அதனோடு ஒப்பிடுகிற பொழுது இங்க 50,000 பேர் தான் இருக்க வேண்டும். 3 லட்சம் பேர் இருக்கக்கூடாது. அப்ப 2 லட்சம் பேரை வீட்டுக்கு அனுப்பணும். அனுப்பலுமா? அனுப்புவாங்களா? அரசாங்கத்துல இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர் அண்மையில தான் அந்த புள்ளி விவரம் வந்தது பார்த்தேன். நான் நம்ம பேஸ்புக்லயும் போட்டேன். இலங்கையில 14,000 அளவுதான் கிராம சேவர் பிரிவு இருக்கு. ஆனா அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் 1,60,000 பேர் இருக்கிறாங்க. அப்போ ஒரு கிராமத்துக்கு 10 பேர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இருக்காங்க. ஏதாவது வேலை அவங்களுக்கு இருக்கா? என்ன செய்யறாங்க? அவங்க உருப்படியா ஏதாவது வேலை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்காண்டா? இல்லை. வேலை கொடுக்கறன்னு இவர் சொல்லி போட்டு வந்து 50,000 பட்டதாரிகளுக்கு வேலை கொடுப்பேன் போட்டு 50,000 பட்டதாரிகளுக்கு வேலை கொடுத்தது இந்த அபிவிருத்தி உத்தியோகர்கள் தான் பெரும்பாலும். வாத்திமாரை எடுத்துக்கொண்டீங்கன்னா எந்த நாட்டிலுமே இந்த அபிவிருத்தி அடைந்த நாடுகள்ல மட்டும்தான் 17 பிள்ளைகளுக்கு ஒரு வாத்தியார் இருக்கு. மிகப்பெரிய அபிவிருத்தி அடைந்த நாடுகள். பக்கத்துல இருக்க இந்தியாவில வந்து 25 அல்லது 30 பேருக்கு தான் ஒரு வாத்தியார் இருக்கு. இலங்கையில 18 பேருக்கு ஒரு வாத்தியார் இருக்கு. அதுவும் யாழ்ப்பாணத்துல 17 பேருக்கு ஒரு வாத்தியார். ஆக பின்தங்கிய கல்வியில பின்தங்கிய பிரதேசமாக யாழ்ப்பாணம் இருக்குது. ஆனா அதிகப்படியான வாத்தியார்.
ஆனா சயின்ஸ் வாத்தியார் இல்ல, மேத்ஸ் வாத்தியார் இல்ல, இங்கிலீஷ் படிக்கிறது வாத்தியார் இல்ல, வாத்தியார் பத்தாதுன்றது கோரிக்கையாகவும் இருக்கு. இப்ப இந்த முரண்பாடுகளை பாருங்க. இப்ப நான் என்ன சொல்லுவேன், நிப்பாட்டி இந்த வாத்திமாரை தேர்ந்தெடுக்கிறது, நிப்பாட்டி போட்டு இந்த 3 பாடத்துக்கு மட்டும்தான் வாத்திமார் எடுக்கிறது. பல்கலைக்கழகங்களையும் தேவையில்லாத படிப்புகளுக்கு இல்லை, இந்த வேலை கொடுக்க முடியாத படிப்புகளுக்கு இல்லை, வேலை வாய்ப்புக்கான தான் படிக்க வேண்டியதில்லை. ஆனா பல்கலைக்கழகத்துக்கு போனா அரசாங்கம் தங்களுக்கு வேலை தர வேண்டும் என்ற மனோபாவத்தை இந்த அரசாங்கம் மக்களுக்கு ஊட்டி இருக்கிறது. மக்கள் மத்தியிலும் அவ்வாறான நிலைமை தான் இருக்கிறது. ஆனால் வேலை வாய்ப்புகளை கொடுத்தால், ஒரு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கோ அல்லது தனியார் துறைகளில் வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கான அந்த திறனை பல்கலைக்கழகங்கள் வழங்கவில்லை. நம்முடைய கல்வி அமைப்பிலேயும் பெரும் மாற்றங்கள் ஏற்படவில்லை. இலங்கையுடைய சாதாரணமாக உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள், ஒரு மருந்து, ஒரு குளிசை சரி கட்டுறாங்களா இலங்கையில? என்ன அவ்வளவுக்கு பின்தங்கிய நாடா? ஒரு 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 வகையான குளிசை, அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் தலையடிக்க போடுற குளிசையாவது நீங்கள் சரி கட்டக்கூடாது, எல்லாமே இறக்குமதி சேர்த்தான் ஆகும். எனவே அடிப்படையான பொருட்களை உற்பத்தி செய்வதை நோக்கி தங்களது 20,000 கோடி ரூபாயை செலவழிக்கிறதை விட இப்பொழுது திறன் வாய்ந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், மூலதன பற்றாக்குறையோடு இருப்பவனுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் 1 லட்சம் பேருக்கு உற்பத்தி சார் தொழில கடன் கொடுக்க முடியும், நிதி உதவி செய்ய முடியும். ஆனா கொண்டு போய் கிராமம் ஒவ்வொன்றுக்கும் அவர்கள் 1 கோடி ரூபாய் கொடுக்க போனார்கள். என்ன நடக்கும்? அவர்கள் என்ன செய்வார்கள்? அங்கே ஒரு ரோட்டு போடுவார்கள். அந்த ரோட்டு போட்டு மழை வந்து அப்புறம் ரோட்டை காணினார். இதுதான் இந்த அபிவிருத்தி முறைகளாயிருக்கு. கம்பதலியில பார்த்தேன் தான் என்ன நடந்தது. எனவே அபிவிருத்தி என்பது உடனடியாக உற்பத்தியை தரக்கூடிய அபிவிருத்திகளிலே இலங்கை செல்ல வேண்டும். ஆனால் அதுல லஞ்சம் பெறாது, அது கமிஷன் வேண்டியது. இவர்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த துறைகளில் போய் என்ன செய்வது? இப்படியான ஒரு நிலைமை இலங்கையுடைய பொருளாதாரத்தை இருக்கிறது. சோ இந்த பொருளாதாரத்தை மாற்ற வேண்டும் என்றால் அடிப்படையான விஷயங்கள் வேண்டும். பெருங்கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. இந்த பெரும் பேரின பொருள், இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் மேனிபுலேஷனால செய்ய முடியுமான்ற ஒரு கேள்வி மட்டும் இல்ல, இந்த கட்டுப்பாடுகளை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்ற பெரிய கேள்வி. ஏற்கனவே மக்கள் வீதிகளிலே இருப்பதே தங்களுக்கு தட்டுப்பாடுகள் இருப்பதனால் மக்கள் கேட்கிற எந்த பொருளும் இலங்கைக்குள்ள உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களாக இல்லை. இப்பொழுதைக்கு கேஸ் உற்பத்தி செய்யலாது. சாப்பாட்டு பொருட்கள் எல்லாம் இறக்குமதி செய்யப்படுற சாப்பாட்டு பொருட்கள் எல்லாம் விலை கூடியதனால் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுற பொருட்களும் பதுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அரசியல்வாதிகள், இந்த அதிகாரிகள் அவங்க எல்லாம் 2 கோடி ரூபாய் 3 கோடி ரூபாய்க்கு டாக்ஸ் ஃப்ரீ வெஹிக்கிள் எல்லாம் தேவையாகிறது. தேவைதான். இந்த பாராளுமன்ற உறுப்பினராக வந்தா, மாநசபை உறுப்பினர் ஓடி தெரியும். அதுக்கு நல்ல இந்த நல்ல சீப்பான ஜீப்பை கொடுக்கலாம். 5 வருஷத்துக்கு ஓடுனா உடைஞ்சாலும் பரவாயில்லை. அதுக்கப்புறம் வரவனுக்கு அவனுக்கு சொந்தமா கொடுக்காம நீ ஓடித்திரி 5 வருஷம் பாவி பிறகு திருப்பி கொண்டு தான்னு சொல்லி சொன்னா டாக்டர்மாருக்கு தேவையா? அரசாங்க உத்தியோகத்தர்மாருக்கு தேவையா? இன்ஜினியர்மாருக்கு தேவையா? உழைப்பா இல்ல, வருமானமா இல்லை. நாங்க இருக்கிற இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் இந்த இந்த அப்பர் கிளாஸ் வைத்த கட்ட தயாரா, சலுகைகளை விட்டுக் கொடுக்க தயாரா? சாதாரண மக்களிடம் அரசு கேட்கிற பொழுது முதலில் இதை அல்லவா செய்ய வேண்டும்? வருமான வரி எடுப்போம். 25 லட்சம் ரூபாய்க்கு மேல ஒரு வருஷத்துக்கு வருமானம் போனாதான் வரி. யாருக்கப்பா கிடைக்குது? நாட்டுல இருக்கிற சாதாரணமான ஆசிரியர் எடுப்போம் சராசரியா, அவன் இந்த சம்பளம் 1 லட்சம் ரூபாய் யாருக்கும் கிடைக்கிற மாசம் இல்ல. அப்ப அதை நீ ஒரு வரையறையாக போட்டு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல ஏவம் வருமானம் எடுத்தாலும் அதுக்கு வருமான வரி இருக்கண்டு கொண்டு வா பாப்போம். வர்த்தகம், பெரும்பாலான வர்த்தகங்கள் ஒன்றும் வரிக்குள்ள வர இல்லை. அதுக்கான சிஸ்டம் மெக்கானிசம் இல்லை. சின்ன சின்ன கடைகள் நிறைய இருக்கு. முன்னால கருவாடு விற்பான், பின்னால வேற வியாபாரம் வைப்பான். ஆனா அதுக்கெல்லாம் ஒரு ஒரு சிஸ்டமே இல்லை. அவன் எவ்வளவு வியாபாரம் பண்ணி இருக்கான், அவன்கிட்ட இருந்து எவ்வளவு வரிய வேண்டும் என்பதற்கான எதுவுமே இல்லை. ஆனா அவன் சின்ன கடையை வச்சிருப்பான். அங்க பாத்தீங்கன்னு சொன்னா பென்ஸ் கார்ல ஓடி தெரிவான். அவன் வீட்டையும் ஒரு கார் பார்க் பண்ணி இருக்கு. எனவே இந்த வரி அரசாங்கம் தன்னுடைய வருமானத்தை எடுப்பதற்கு இந்த அப்பர் கிளாஸ், அந்த அப்பர் மிடில் கிளாஸ், அந்த எலீட்டுகள், சலுகைகளை பெறுபவர்கள், அவர்களிடம் இருந்து அரசாங்கம் தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். எனவே இவ்வாறாக இந்த மேனேஜ்மெண்ட், இந்த எக்கனாமிக் மேனேஜ்மெண்ட் என்பது மிக பிரதானமானதாக இருக்குது. அதனை இந்த ஆட்சியாளர்கள் செய்வார்களா, செய்வதற்கு தயாராக இருப்பார்களா என்பது. இன்ஃப்ளேஷன், இந்த பணவீக்கத்தை குறைவதற்கான எந்த வாய்ப்புகளும் காணப்படவில்லை. ஒரு அளவு இப்பொழுது மாறி கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம், பட் பெரும் மாற்றங்கள் ஏற்படுவதில்லை. எனவே இந்த டான்ஜிபிள் கமோடிட்டி, அதாவது தொட்டுணரக்கூடிய பண்டங்களுடைய உற்பத்திகளை
அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் அது 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம். ஆனா உணவு உற்பத்தியில பொறுத்தவரை உடனே செய்யலாம். நான் நினைக்கிறேன் இந்த இந்தியா, இந்த தென்னாசிய நாடுகளிலேயே அதிக அளவான விவசாய அதிகாரிகளை உத்தியோகர்களை கொண்ட நாடு இலங்கை. 6 அது போய் ஒரு நெல்லுக்கு அல்ல ஒரு பயிருக்கு இப்படி ஒரு நோய் வந்திருக்கு, என்ன செய்யலாம் என்று கேட்டா அந்த இலாக்காக்கள் என்ன சொல்றாங்கன்னா, மருந்து விற்கிறவன்கிட்ட போய் கேட்டீங்கன்னா நல்ல மருந்து தருவாங்க. அப்ப உங்களுக்கு எல்லாம் என்னடா வேலை அங்க? நீங்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தினுடைய என்னத்துக்கு இருக்கிறீர்கள்? இவ்வளவு சம்பளங்களை வாங்குறீர்கள். அதுவும் எத்தனை விதமான இலாக்காக்கள், அது மத்திய அரசாங்கத்திலையும் நிறைய கிடக்குது, மாகாண அரசாங்கங்கள்டையும் நிறைய கிடக்குது. ஆனா விவசாயத்துக்கு அவங்க ஒருத்தரும் பிரயோசனப்படுற ஆட்களாக இல்லை. இப்படி அந்த ஒரு ஒரு தேவையான உற்பத்திகளை வளர்ச்சி செய்வதற்கான அந்த அரச கட்டமைப்பும் இங்கு மிகப்பெரிய அளவில் ஏற்படுத்தப்பட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. இதனோடு சேர்த்து இந்த அரசியல் ரீதியாக இந்த ஏற்பட்டிருக்க நெருக்கடிகளை பற்றி ஏற்கனவே அவர் கூறியிருக்கப்படினால் அதற்குள்ளே நான் போக விரும்பவில்லை. அது எங்கே இட்டு செல்லும் என்று சொல்லுவதற்கான நிலைமைகள் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு அரசியல்வாதி ஒரு கட்சி நன்மை அடையத்தான் போகும். 1953ஆம் ஆண்டு அரிசி தொடர்பான வெளியேற்றத்தின் பொழுது டட்டசனாக்கா விட்டு ஓடிட்டார். குழப்பம் ஏற்பட்டது. ஆனால் அந்த போராட்டத்தை நெறிப்படுத்தியவர்கள் இடதுசாரி சமஜமாய கட்சியினரும் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் தான். அதே கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றாக இருந்தது, மற்றது சமஜமாய கட்சி. இந்த ரெண்டும் தான் மிகப்பெரிய நிறுவனம், பெரிய அரசியல் அவர்கள்லாம் நடத்தினார்கள். ஆனா அதுக்குள்ள வரவே மாட்டேன் என்று ஓடி ஒழிச்சு கொண்டு திரிஞ்ச பண்டார் நாயக்கா கடைசியா காலிமுகத்தூர்ல பெருங்கூட்டம் பெரிய பொழுது ஏறி மேடையில பேசி 56ஆம் ஆண்டு பதவிக்கு வந்துட்டார். அத மாதிரிதான் இப்பவும் ஒருத்தர் கனவுல நிற்கிறார். தாம் எப்படி இந்த 20வது திருத்தத்தின் மூலமான நிறைவேற்ற அதிகாரத்தோட ஒரு அதிபராக வர வேண்டும் என்ற கனவோட அவர் இன்னொருத்தர் ஒழிச்சு கொண்டு நிற்கிறார். எனவே இவர் போனா அவர் வருவார், அல்ல அவர் வராவிட்டா இவர் இருப்பார். இதுதான் இருக்கக்கூடிய நிலைமை. இதை மாற்றுகின்ற ஒன்றாக இந்த மூவ்மெண்டை ஒரு அரசியல் அமைப்புமே தலை கொடுக்க போகவில்லை. தலை கொடுத்தா பிழைக்குமோ என்ற பயத்திலே அவர்கள் தூரத்தில் நிற்கிறார்கள். ஆனால் தலை கொடுக்காவிட்டால் இது ஒரு சரியான பாதையை நோக்கி நகரார். இதே வேளையிலே இலங்கையில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை பொறுத்தவரையில் 1-2 பேர் ஆட்சி மாறினா தங்களுக்கும் அதுல நல்ல நல்ல பதவிகள், என்ன போன அரசாங்கத்தை அவர்கள் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் அளவுக்கு இருந்த ஆட்கள் இந்த அடுத்த அரசாங்கம் வந்தாலும் மெதுவா போய் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மாதிரி ஒரு பக்கத்து ஆபீஸ்ல குந்தலாமன்றதுக்காக வேண்டி தென்னிலங்கையிலே போராட்டம் நடக்கிற பொழுது தாங்களும் போய் தலையை காட்டுகிற ஒரு நிலைமை இருக்கே தவிர நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்று திரண்ட மாதிரியாக ஒரு நிலைமையிலே சிறுபான்மை மக்கள் முற்றாக வெளியில் நிற்கிறார்கள். அது இந்த கோரிக்கையிலும் ஒரு நியாயம் இருக்கு. தங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வை என்னென்று ஆட்சி மாறினால் இந்த ஆட்சியை தூக்கி இருந்தால் யார் என்ன கொண்டு வருவீர்கள் என்று யாரும் சொல்லவில்லை. அதேவேளை சிறுபான்மையுடைய தமிழர்களுடைய தலைவர்களும் அது சம்பந்தமாக அவர்களுடன் பேசவும் இல்லை. இருக்கக்கூடிய கால சூழ்நிலை சரி, இந்த அளவிலாவது செய்யுங்கள், இந்த வனவிழாக்கா இதுக்குள்ள தலையிடாது, தொல்பொருள் திணைக்களம் வராது, கல்லறிஞ்சி ஆமிக்காரன் காணி பிடிக்க மாட்டான், அதிகார பயிரை பொறுத்தவரையில் என்னென்ன விஷயங்கள் விழுந்தளவாவது செய்வோம்ன்றாவது ஒரு மாற்றாக ஒரு குரலுமே வராத ஒரு நிலைமைதான் இலங்கையில இருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரையில் புதிய அரசியல் ஜாப்பு சாத்தியமில்லை, அது வராது. நாங்க முதல் இந்த அரசாங்கம் வரும் என்று சொல்லுகிற பொழுதே அப்ப அது வரவே வராது. 19வது திருத்தம் இல்லாமல் பண்ணி 20வது திருத்தம் ஏற்படுத்தின பொழுதே இந்த அரசாங்கத்துக்கு போதுமன்ற அளவுக்கு அவர்கள் எடுத்துக்கொண்டார். அதற்கு மேல் அரசியல் ஜாப்பை திருத்த வேண்டிய அவசியம் இந்த அரசாங்கத்துக்கு இல்லை. ஆனால் அரசியல் ஜாப்பை திருத்த வேண்டும், புதிய அரசியல் ஜாப்பை கொண்டு வர முடியாது. அதே வேளையிலே புதிய அரசியல் ஜாப்புல இருக்கிற அரசியல் ஜாப்புல இருக்கிற சர்வஜன வாக்கெடுப்பு விவகாரங்களிலே தலை போடக்கூடாது. தமிழர்கள் சும்மா கற்பனையில் சமஸ்டி அதை என்ன ஒற்றி ஆட்சிக்குள்ள என்ன பண்ணேன்டா, ஒற்றி ஆட்சிக்கு ஒன்றும் பண்ணலாண்டா, ஒற்றி ஆட்சியையும் ஒன்றும் பண்ணலாது, ஒற்றி ஆட்சியை நீக்க முடியாது. சர்வஜன வாக்கெடுப்பு போகாமல் யாரும் கொண்டு வந்து திணிக்க மாட்டார்கள், எந்த நாடும் திணிக்காது. தமிழர்கள் அடிச்சு புடுங்கிறதுக்கும் தமிழர்களுக்கு ஒன்றும் இல்லை. வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்களும் ஏதாவது காசை கொடுத்து வேண்டி சமஸ்டியை வடக்கு கிழக்க விலைக்கு வேண்டி வேணுமெண்டா சமஸ்டி ஏற்படுத்தலாம், வேற வழி இல்லை. அப்ப இதுக்குள்ள யதார்த்தமான வழி என்னவென்றால் இருக்கக்கூடிய ஒற்றை ஆட்சிக்குள்ளே மேக்சிமம் டெவல்யூஷனுக்கான குரல் சரியாக வர வேண்டும். அதுவும் வரவில்லை. தமிழர்களின் பக்கம் இருந்து, சிறுபான்மையினரின் பக்கம் இருந்து, முஸ்லிம்களின் பக்கம் இருந்து அதிகார பற்றிய குரலே இல்லை. மலையகத்தை பொறுத்தவரையில் இந்த பிரதேச ஆட்சி, இந்த பிரதேச சபைகள் என்கிற கோரிக்கைகளை தவிர மேலதிகமாக பெருசாக இல்லை. அதிகார டெவல்யூஷன் என்பதை பற்றிய தமிழர்கள் மத்தியிலிருந்து சரியான குரலே இல்லை, காலத்துக்கு ஏற்ற குரலே இல்லை. ஆனபடினாலே ஆனால் ஒரு விஷயம், குறிப்பாக 4 விஷயங்கள் நடக்க வேண்டும் அரசியல் ரீதியாக. ஒன்று,
இந்த இந்த சர்வாதிகார ஜனாதிபதி நிறைவேற்ற அதிகார முறை இல்லாமல் இது வந்து எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்சியல் சிஸ்டம் இல்லை, இது டிக்டேட்டரியல் பிரசிடென்சியல் சிஸ்டம். அது இல்லாமல் போக வேண்டும். குறைந்தபட்சம் இப்பொழுது இந்த எதிர்க்கட்சிகள், இப்படி குளர்ற எதிர்க்கட்சிகள் வெல்லுமோ வெல்லாதோ, இந்த 20வது திருத்தத்தை நீக்குகின்ற ஒரு சட்ட மூலத்தை ஏன் பாராளுமன்றத்தில் அவர்கள் நகர்த்தவில்லை? பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குகின்ற ஒரு சட்ட மூலத்தை ஏன் அவர்கள் நகர்த்தவில்லை? அதான் ரோட்ல இருந்து கொண்டு சும்மா சும்மா முணுமுணுத்து போட்டு நாங்களும் அதுக்கு தானு சொல்லி போட்டு போறது நடக்கிறத விட ஆக்கப்பூர்வமாக ஒன்றும் இல்லையே. மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு 4 வசனத்துல ஒரு சட்ட மூலம் கொண்டு வந்தா போதும் என்று சொன்னாராம் சுமந்திரன் லண்டனில். ஆனால் இதுவரைக்கும் அவர்கள் யாரும் கொண்டு வரவில்லை. ஆக இந்த இந்த சிஸ்டத்தை மாற்ற வேண்டும். இந்த எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்சியல் சிஸ்டம் என்று சொல்லுகிற இந்த ஒத்தோரிட்டேரியன் டிக்டேட்டரியல் பிரசிடென்சியல் சிஸ்டம் மாற்றப்பட வேண்டும். குறைஞ்சபட்சம் ஜனாதிபதியை முற்றாக நீக்க முடியாது, அவருடைய நிறைவேற்ற அதிகாரங்களை முற்றாக நீக்க முடியாது என்ற போன முறை தீர்ப்பு இருக்கிறது, நீதிமன்ற தீர்ப்பு. ஆனால் எவ்வளவு மேக்சிமம் குறைக்க முடியுமோ அதனை குறைக்க வேண்டும். அதே வேளையில் இந்த டெவல்யூஷன் என்பதனை, அதிகார பகிர்வு என்பதை தமிழர்களுடைய பிரச்சனையாக அல்ல சிறுபான்மையுடைய பிரச்சனையாக பார்க்க வேண்டும். டெவல்யூஷன் வந்து டெமோக்ரஸிக்கான இன்னொரு மிக பிரதானமான தூர். இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை பல்தேசிய இனங்கள் வாழுகின்ற ஒரு நாட்டில் டெவல்யூஷன் வந்து டெமோக்ரஸியை அதனுடைய செகண்ட் பேலன்ஸை நிலைநிறுத்துவதற்கான ஒரு பிரதானமான நிறுவனம். அந்த நிறுவனத்தை முறையாகவும் முழுமையாகவும் இலங்கையில நிறைவேற்றுகின்ற நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு நிலைமை ஏற்படுத்தப்பட வேண்டும். 3வது விடயம், டெவல்யூஷன் சரியாக இருக்க வேண்டும் என்றாலும் சரி, எக்ஸிகியூட்டிவ் சிஸ்டம் அதாவது நிறைவேற்ற அதிகார நிர்வாக முறைமை சரிப்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தாலும் சரி, பாராளுமன்றத்தினுடைய எல்லைகள் மீறாமல் பாராளுமன்றம் செயல்பட வேண்டுமாக இருந்தாலும் சரி, இண்டிபெண்டன்சி ஆஃப் ஜுடிஷரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீதித்துறை முழுமையாக அது சுதந்திரமாதாக இருக்க வேண்டும். எந்த சட்டத்தையும் அது எந்த நேரத்திலும் மீளாய்வு செய்யலாம், எந்த அரச நடவடிக்கையும் எந்த நேரத்திலும் அது மீளாய்வு செய்யலாம் என்கிற அளவுக்கு அது இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சட்டத்தின் ஆட்சி என்றது வரும். சட்டத்தின் ஆட்சி இருக்கிற சட்டத்தை நிறைவேற்றுவது மட்டுமல்ல, இருக்கிற சட்டங்கள் பொழியானதாக இருந்தால், அவை மக்களுக்கு பொருத்தம் இல்லாதவையாக இருந்தால், காலத்துக்கு தேவையில்லாதவையாக இருந்தால் அவற்றை நிராகரிக்கிற ஒரு நிலைமையை, நிராகரிக்கின்ற ஒரு அந்த அதிகாரம் நீதிமன்றத்துக்குரியதாக இருக்க வேண்டும். இந்தியாவுடைய சுப்ரீம் கோர்ட் அவ்வாறாக பல வரலாற்று சாதனைகளை செய்திருக்கிறது. எத்தனையோ விஷயங்கள், ரூல் ஆஃப் லோ என்றதுக்காக வேண்டி, இண்டிபெண்டன்ஸ் ஜுடிஷரி என்றதுக்காக வேண்டி அரசியல் யாப்பை 3-2 மாற்ற முடியாது. இந்தியாவில் நீதித்துறையினுடைய அதிகாரங்களை, அதனுடைய சுதந்திரத்தை நீக்கும் வகையாக 3-2 அல்ல 100% பாராளுமன்றத்தில் வாக்களித்தாலும் கூட அது செல்லுபடியாகும். ஆனபடினாலே இங்கே நீதித்துறை மிகவும் முழுமையாக சுதந்திரமாக இருக்க வேண்டும். அதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் இருக்கும். அதே போல இந்த எலக்டோரல் ரிஃபார்ம், தேர்தல் முறை, அதுவும் மாற்றப்பட வேண்டும். ஆனால் அது என்னவாக இருக்க வேண்டும் என்பது விவாதத்துக்கு ஒரு விடயம். ஏனென்றால் விகிதாசார முறையும் பிழையானது, மற்ற பழைய முறையும் பிழையானது, 2ம் கலந்து வந்த முறையும் பிழையானது. இப்ப 2ம் கலந்து வந்ததாக சொல்லி மாகாண சபையுடைய தேர்தலையே நடத்தாமல் போட்டுட்டாங்க. அதுவும் பிழையானது. ஏனென்றால் நாளைக்கு பாராளுமன்றத்தில் ஒரு புதிய தேர்தல் முறை பற்றி ஒரு சட்டம் உருவாக்கப்படுதுன்னு வைப்போம். பிறகு எல்லை நிர்ணயம் செய்ய போகக்குள்ள அந்த எல்லை நிர்ணயம் வந்து செய்ய முடியாவிட்டால் பாராளுமன்ற தேர்தல் வைக்க முடியாது தானே. அப்படித்தானே இப்பொழுது மாகாண சபையுடைய நிலைமை இருக்கிறது. எல்லை நிர்ணயம் செய்ய முடியவில்லை, ஆனால் மாற்று தேர்தல் முறைக்கான சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனபடினா எல்லை நிர்ணயம் செய்யும் வரை மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாது என்று இப்படி ஆகிவிட்டது. இது பாராளுமன்றத்துக்கும் பொருந்தும். எனவே இதெல்லாம் வந்து ஒரு முறையற்ற ஒரு ஆட்சி, முறையற்ற அரசியல்வாதிகள், முறையற்ற அரசியல் பிரதிநிதிகள் இத்தனை பேர் இருக்கான். சட்டத்தை வாசிக்கிறாங்க, சட்டத்தை நிறைவேற்றுறாங்க, தாங்கள் தான் ஓட்டு போடுறாங்க. வரவு செலவத்துக்கு விட்டா அத்தனை தமிழ் ஒரே பேச்சு ஒன்றுதான், இராணுவ செலவு அதிகரித்து விட்டது, நீங்கள் இராணுவ செலவை முன்னர் இப்படி இந்த வசனத்துக்கு அப்பால வேறு ஒன்றுமே இல்லை தமிழர் அரசியல். ஏனென்றா அவர்கள் ஒன்றும் கற்பதும் இல்லை, மக்களுடைய அத்தனை பிரச்சனைகளை சம்பந்தப்படுவதும் இல்லை. மாகாண சபையை கொடுத்தாலும் இன்னொரு 500 தீர்மானம் போடுவாங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஏனென்றா அவங்களுக்கு மாகாண சபை பற்றிய அதிகார பகிர்வு என்ன இருக்குதுன்றே தெரியாது. அதான் முக்கியமான விஷயம். எனவே இவ்வாறாக நான் ஏன் இதை கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுகிறேன் என்றால், தமிழ் தலைவர்கள் காலத்தின் தேவைகளுக்கு ஏற்ற பொருத்தமானதை செய்யவில்லை. தேசிய ரீதியாக இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இடையில் இனம் மதங்களை கடந்த ஒரு ஒருமைப்பாடு ஏற்படவில்லை. ஜனநாயகத்தை உண்மையாக நோக்கி அடுத்த கட்டமாக கொண்டு போக வேண்டும் என்ற அக்கறை எவருக்குமே இல்லை, எந்த அரசியல்வாதிக்கும் இல்லை.
எந்த அரசாங்க அதிகாரிகளுக்கும் இல்லை. இவ்வாறான ஒரு பரிதாபகரமான நிலையிலே தான் இலங்கையினுடைய அரசியல் இருப்பதனால் இலங்கையுடைய பொருளாதாரம் ஏற்கனவே இறுகி போயிருக்கிறது. இறுகி போனது மட்டுமல்ல, இப்பொழுது அது அந்த இறுகி போய் பெரும் நோயும் பிடித்ததாக போய்விட்டது. அதனுடைய சுவாச பைகளும் சரி, அதனுடைய இருதய பையும் சரி, எல்லாமே கல்லு மாறி போய்விட்டது. அதற்குள்ளே நோயும் பிடித்து விட்டது. எனவே இதில் இருந்து விடுவிப்பதற்கு என்ன வழி என்பது மிக நீண்ட விவாதமாக மேற்கொள்ளப்பட வேண்டும். அதை பின்னொரு தடவை மேற்கொள்ளலாம். ஏறத்தாழ 55 நிமிடங்கள் 50 நிமிடங்கள் எடுத்து விட்டேன், போதும் என்று நினைக்கிறேன். நன்றி. பொறுமையாக கேட்டதற்கு நன்றி. எல்லா விடயங்களையும் சொல்ல முடியாமல் இருக்கிறது. ஆனால் சொல்லுவதும் சரியானதல்ல. முடிந்த அளவுக்கு கூறியிருக்கிறேன். எளிமையாக கூற வேண்டும் என்பதனால் அதனை இந்த புள்ளி விவரங்கள் இதுகள் எல்லாத்தையும் உள்ளுக்கு கொன்றாமல் செய்துவிட்டேன். என்ற போன அமர்வில் மீனிலங்கோ நிறைய புள்ளி விவரங்களை அவர் தந்து விட்டார். அவருடைய அந்த புள்ளி விவரங்களை தெரிந்தவர்கள் அல்லது இது தொடர்பாக இன்னும் படிக்க வேண்டும் என்றால் பௌசர் அவர்கள் சொன்னது போல 23 கட்டுரைகள் தொடர்ச்சியாக 6 மாதங்களுக்கு மேல் வெளியிட்டேன். அந்த கட்டுரைகள் அரங்கத்திலேயும் இருக்கும். அல்லது நீங்கள் யாரும் எழுதினாலும் நான் அந்த கட்டுரைகளை அனுப்பி வைக்க தயார். அல்லது நான் பௌசருக்கே எல்லாவற்றையும் அனுப்பி விடுகிறேன். யாரும் கேட்பவர்கள் அவரிடமிருந்தும் பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறி எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. மிக மிக முக்கியமான உரை. ஒரு 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 நாட்டினுடைய, ஒரு தேசத்தினுடைய வளம், அதனுடைய மொத்த தேசிய உற்பத்தி, அதனுடைய பொருளாதார ஈட்டுகை தொடர்பாக ஒட்டுமொத்தமான இலங்கையினுடைய பார்வை, இனங்கள், மதங்கள், வேறுபாடுகள் கடந்து ஒரு இலங்கையாக இந்த விடயத்தை அணுகுகின்ற ஒரு அடிப்படை தன்மைகளுடன் அவர் தனது பேச்சை வைத்தார். இறுதியாக அவர் 2 விடயங்களை சொன்னார். மிக பிரதானமான விடயம், ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படையே என்னுடைய தன்மைகளில் ஒன்றுதான் இந்த அதிகார பரவலாக்கல் என்பதும். ஆகவே இன்று நிகழ்ந்துள்ள இந்த விடயங்களை ஒட்டுமொத்த மக்களுடைய ஒரு அரசியல் கோரிக்கைகளுடன் மட்டுமல்லாது, தமிழ், முஸ்லிம், மலையாக சிறுபான்மையினர் மக்களுடைய அரசியல் கோரிக்கைகளுடன் சேர்த்து முன்வைக்கப்பட வேண்டும். அவர் சில விடயங்களை பட்டியல்படுத்தினார். நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான, அதற்கு முன் நான் ஒரு விடயத்தை சொல்கின்றேன். தயவு செய்து யாராவது கேள்வி கேட்ப இருந்தால் அல்லது வாய்ப்பு கேட்டால் கைகுறிக்காட்டியை உயர்த்தி காட்டுங்கள் அல்லது தங்களுடைய பெயரை குறிப்பிடுங்கள். நான் அவர்களை அழைக்கின்றேன். 3 நிமிடங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒட்டுமொத்தமான நாட்டினுடைய கோரிக்கைகளாக, அனைத்து மக்களினுடைய கோரிக்கைகளாக எதோச்ச அதிகார நிறைவேற்று அதிகார மிக்க ஜனாதிபதி முறை ஒழிக்கப்பட வேண்டும், 20வது திருத்தத்திற்கு வழங்கப்பட்ட அதிகாரங்கள் மீளப்பெற வேண்டும் என்கின்ற விடயங்களை அவர் முன்வைத்தார். இன்றைய நிலைமையில் அந்த அவசரகால சட்டம், பயங்கரவாத தடை சட்டம் என்பது சிங்கள மக்களுக்கு எதிராகவும் பாவிக்கப்படக்கூடிய அரசியல் எதிர்கொலை கொண்டிருப்பதால் அது பொதுவான கோரிக்கையாக கொள்ளலாம். ஆனால் நீண்டகால அரசியல் சமூக அடிப்படையில் அது தமிழ் மக்களை ஒடுக்குவதற்கு பாவிக்கப்பட்டது. இப்பொழுது முஸ்லிம் மக்களை ஒடுக்குவதற்கு அது பாவிக்கப்படுகின்றது. அவைகள் நீக்கப்பட வேண்டும். அதிகார பகிர்வு கட்டாயம் செய்யப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் முன்வைத்தார். அதனுடைய 4 பிரதானமான அம்சங்களை அவர் முன்வைத்தார். ஆகவே யாராவது கேள்விகள், கருத்துக்கள் சொல்ல இருந்தால் தங்களுடைய கைகளை உயர்த்தி காட்டுங்கள். தயவு செய்து நேரத்தை கருத்தில் கொள்ளுங்கள். இல்லை உங்கள் கை என்றால் இந்த சேட்டுக்கு போய் தயவு செய்து உங்களுடைய குறிகாட்டியை சொல்லுங்கள் அல்லது உங்களுடைய பேரை இங்கு குறிப்பிடுங்கள். நான் அவர்களை அழைக்கின்றேன். இன்றைய பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு, நீண்டகால அடிப்படையில், குறுகிய கால அடிப்படையில் என்ன தீர்வு என்பதை கேட்டிருந்தார். அதை அவர் பின் சொன்னார். இப்பொழுது பார்த்தால் மத்திய வங்கி கீழ் இருக்கின்ற இந்த பண நோட்டை அச்சடிக்கின்ற இயந்திரத்தை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து மக்கள் தூக்கி சென்று ஒழிப்பார்களே, ஆனால் ஓரளவு பிரச்சனையை குறைக்கலாம் போல் இருக்கின்றது. இப்பொழுது தங்களுடைய கருத்துக்களை கேட்கலாம். குணபாலன் செல்வரத்னம், ப்ளீஸ். குணபாலன் செல்வரத்னம். வணக்கம். நான் முன்னாள் முதல்வரிடம் ஒரு கேள்வி என்னவென்றால், நீங்க எங்க இருந்து, நீங்கள் 2 விஷயத்தை செய்ய வேண்டும். நீங்கள் எங்க இருந்து பேசுகிறீர்கள் என்பதை சொல்லிவிட்டு பேசுங்கள். ஆமாம், நான் கனடாவில் இருந்து குணபாலன் பேசுகிறேன். நான் முன்னாள் முதல்வரிடம் தான் கேள்வி என்னவென்றால், தற்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் வெளியேறுமாக இருந்தால் அல்லது அவர்களால் ராஜினாமா
செய்தார்கள் அல்லது நடத்த முடியாத முகமாக இருந்தால் இந்த நாட்டை மீட்டெடுப்பதற்கான உள்நாட்டு பொறிமுறை ஒன்று இருக்கிறதா, அல்லது அந்த உள்நாட்டு பொறிமுறைக்கு உகந்தவர்கள் இல்லை என்றால் இந்த IMF ஒரு வெளிநாட்டு பொறிமுறையை உருவாக்கி இந்த நாட்டை மீட்டெடுப்பதற்கான என்ன வழிவகைகளை இருக்கக்கூடும் என்பதை கூற முடியுமா? நன்றி. அவர் கேள்விகளை குறித்து கொள்ளட்டும். அடுத்து கேட்க வேண்டியவர் யாரை ஒருவர் கை கத்துறீங்க? நீங்கள் யாரென்று எனக்கு தெரியாது. ரத்னகோபால் கேட்டிருக்கின்றார். ரத்னகோபால், டாக்டர் பாலா இருக்கிறீங்களா? நான் தர்மகுல சிங்கம். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ப்ளீஸ். நான் முன்னாள் எங்க இருந்து பேசுறீங்கன்றத சொல்லுங்க. எனக்கு உங்களை தெரியும், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க. நான் இங்க கொழும்புல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. நான் அவர்கிட்ட கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, எங்களோட நாடுகளை பற்றி கதைக்கும் பொழுது சொல்லுங்களேன் ப்ளீஸ். மியூட் ஆகிட்டீங்க. யார் என்ன ஐடி லீக்கிறார்? ரத்னகோபாலா? ஹலோ, கதைங்க. இந்தியாவை அடிக்கடி உதாரணம் எடுத்து கதைக்கிறது பொருத்தமா எனக்கு தெரியும். இந்தியா இப்ப நாங்க உதாரணமா எடுக்க வேண்டிய இந்த சிறப்பு மிக்க நாடுகள். அடுத்த ரத்னகோபால் சொல்லுங்கள், பேசுங்கள். டாக்டர் பாலா. நன்றி. நல்ல ஒரு கலந்துரையாடல். எல்லா விஷயமும் சொல்லப்பட்டது. இந்த நாட்டை எல்லாரும் கேட்குற மாதிரி இந்த செய்ய வேண்டியது என்ன என்பது சம்பந்தமான கலந்துரையாடல் தான் இப்போ எங்களுக்கு தேவை ஒரு பக்கம். மற்றது இந்த இந்த ஒரு முக்கியமானது என்னென்னால் இந்த இந்த போராட்டங்கள் நாட்டில் உள்ள ஜனநாயக வழிமுறையை செழுமைப்படுத்துமா அல்லது மேலும் பலவீனப்படுத்துமா என்ற ஒரு கேள்விதான் இருக்கு. ஏனென்றால் இந்த போராட்டம் சுயாதீனமாக மேற்கொள்ளப்பட்டது என்று பரவலாக கருதப்பட்டாலும் அது குறித்த ஒரு ஐயமும் இருக்கிறது. அதாவது இது இந்த இலங்கை ஒரு 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 வித்தியாசமான நாடு. நாளைக்கு உலகத்துல எந்த நாட்டிலையும் இந்த இப்ப சொல்லுவோம் ஈஸ்டர் பொம் அட்டாக் தானே, ஈஸ்டர் பொம் அட்டாக்கு அரசினால் செய்யப்பட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, சந்தேகப்படுகிற அளவுக்கு இலங்கையினுடைய அரசியல் நடவடிக்கைகள் இருக்குது. அரசோட சம்பந்தப்பட்ட நபர்களும் அதுல அடங்கி இன்வால்வ்டா இருக்கிறார்கள். ஆகவே இந்த சுயாதீனமான போராட்டம் என்று சொல்லப்படுவதும் அரசினால் மேற்கொள்ளப்பட்ட ஒன்றா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஏனென்றால் இதுக்கு முன்னதாக பெரும்பாலும் இந்த ஜேபியோடு சம்பந்தமான அந்த மக்கள் சக்தி இந்த ஒரு மக்கள் போராட்டத்தின் ஊடாகத்தான் இந்த அரசை மாற்ற முடியும் என்ற ஒரு முன்மாதிரியான முயற்சிகள் நடந்து கொண்டிருந்த வேளையில் அதற்கு முன்னதாகவே இந்த ஒரு மக்கள் போராட்டம் வெடிக்கிறது என்றது ஏதோ ஒரு பின்னணியில் வேறு காரணங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே மிகவும் ஒரு பாரதூரமான நிகழ்வுகள் நிகழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இவை நிகழ்கின்றன. இவைக்கு இலங்கையினுடைய இந்த பொருளாதார நெருக்கடியை பயன்படுத்தி நிலைமைகளை மேலும் ஜனநாயகம் அற்றோட சூழலுக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகள் தான் இவை இதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் கவனித்துக் கொள்ளப்படணும். இவை சில நேரங்கள் அதை கையை மீறி அரசினுடைய இந்த முயற்சிகளை மீறி மக்களுக்கு சாதகமாக வரக்கூடிய செய்வதற்கு பெரிய ஒரு முன் முயற்சி தேவை. அதற்கு மக்களுடைய அரசியல் சக்திகளுடைய ஐக்கியம் தேவை. அது குறித்த கலந்துரையாடல் தான் இன்று தேவைன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயம். நீங்க வரத பெருமாள் அவர்களே, நீங்கள் மூன்று பேருடைய கருத்துக்கள் தொடர்பாக சொல்லுங்கள். அதற்கு பிறகு சிவா ஜேம்ஸ் கேட்டிருக்கிறார், பொன் குலேந்திரன் கனடாவிலிருந்து கேட்டிருக்கின்றார். அதற்கு பிறகு நாங்கள் வருவோம். நீங்கள் இப்பொழுது இந்த மூன்று பேருடைய முதலாவது திரு நண்பர் தர்மவரசிங்க அவர்களுடைய அந்த கருத்தை அவர் இந்தியா பற்றி நான் சொல்லக்குள்ள ஏதோ நான் இந்தியாவுக்கு சார்பாண்டு நினைச்சதுல இருந்த தொடங்குறான்னு தெரியவில்லை.
அது வேறு விஷயம். நான் பக்கத்தில் இருக்கிற நாடு பெரிய நாடு, இலங்கையை விட இந்தியா பின்தங்கிய ஒரு நாடாக இருந்த நாடு, இருக்கிற நாடு. இருந்தாலும் நாங்கள் பல வேறு வகைகளையும் ஒப்பிட்டு பார்ப்பது என்ற அடிப்படையிலே, ஏன்டா இலங்கை வேறு எந்த ஒன்று ஒப்பிடுறது, பாகிஸ்தானோட ஒப்பிடுறதா இல்லை, வியட்நாமோட சைனாவோட ஒப்பிடலாமா இல்லை, அல்ல தொழில் வளர்ச்சி அடைந்த நாடுகளோட ஒப்பிடலாமாண்டா இல்லை, ஆப்பிரிக்காவில் ஏதோ ஒரு நாட்டோட ஒப்பிடலாமாண்டா இல்லை. அப்ப ஏதோ ஒரு நாட்டோட ஒப்பிட்டு சொல்லுகிற பொழுதுதான் அது தெளிவான விளக்கத்தை கொண்டிருப்பதாக இருக்கும் என்பது ஒரு தமிழ் இலக்கிய பாரம்பரியமும் கூட, தமிழ் அறிவு பாரம்பரியமும் கூட. அந்த வகையில் ஒப்பிடுதலை தவிர சில வேளைகளில் அவர் இதுக்கு பொருத்தமில்லை என்று அவர் அபிப்பிராயப்படுவது அது என்ன கோணத்தில் இருந்து என்பது எனக்கு புரியவில்லை. அதனுடைய அதை நாங்கள் இங்கு விவாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவது விஷயம், அதில் முதலாவது சொன்ன கேட்ட கேள்வியும் மூன்றாவது சொன்ன அபிப்பிராயத்துக்கு இடையிலே ஒரு தொடர்பு இருக்கிறது. அதாவது இந்த மக்களுடைய எழுச்சியை ஒரு அரசியல் தலைமை முன்னெடுத்து செல்லவில்லை. உண்மையிலே எல்லோருக்கும் தெரியும், இந்த அரபு வசந்தம் என்று டியூனிசியாவில் தொடங்கி பிறகு அது எஜிப்திலே வந்து மிகப்பெரிய போராட்டமாகி ஹொசனி முபாரக்கை இல்லாமலே செய்த அந்த ஒரு நாடு. ஆனால் அந்த நாட்டில் ஏதாவது அரசியல் ரீதியான மாற்றம் முன்னேற்றம் ஏற்பட்டதாக இல்லை. அது பிறகு அதே குழப்பங்களோட அந்த நாடு இப்பொழுதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா மற்றும் மேலத்தைய நாடுகளுடைய மேனிபுலேஷனுக்குள்ளே அது இருந்து கொண்டிருக்கிறது. ஆனபடினாலே அவ்வாறான ஒரு நிலைமை இங்கும் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற அக்கறை எல்லோரிடமும் இருக்கிறது. அந்த வகையில் இங்கே இந்த அரசியல் சக்திகளுக்கு இடையிலே ஒரு ஒற்றுமை ஏற்படுவது அவசியம். சாத்தியமா சாத்தியமில்லையா என்பது வேற விஷயம். ஏற்படுவது அவசியம். அது சம்பந்தமான பல கேள்விகள் உண்டு. அடுத்ததாக இந்த இலங்கையுடைய இந்த அரசை மாற்றுவதற்கு உள்நாட்டு பொறிமுறையை தான் கண்டுபிடிக்கணும். அதை அரசியல் தலைவர்கள் தான் கண்டுபிடிக்கணும். வேறு வழி இல்லை. அவர்கள் சரி நல்லவர்களோ கூடாதவர்களோ அவர்களுக்கு உள்ளால் தான் அது சாத்தியமாக வேண்டும். வேறு எந்த வகையினராலும் அது நடக்காது. மற்றது வெளிநாடு வந்து இங்கே எதையும் திணிக்கும் ஒன்றில்லை. மறைமுகமாக அவர்கள் செல்வாக்கு செலுத்தக்கூடும் இந்த மாற்றங்களை கொண்டு வருவதற்கு. அது அந்தந்த நாடுகளுக்குரிய அவர்களோட உள்ள உறவுகளை பொறுத்தவரையில். ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலைமையை பொறுத்தவரை அமெரிக்காவுக்கோ இந்தியாவுக்கோ கோத்தபாயவோ இல்ல ராஜபக்சாக்களையோ தூக்கி எறிய வேண்டும் என்ற கட்டாய தேவை ஒன்று இன்றைக்கு இல்லை. அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது சீன சார்பாக இருக்கிற பொழுது அப்படியான பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. இப்பொழுது அப்படி அல்ல. இப்பொழுது அவர்கள் அமெரிக்காவோடும் இந்தியாவோடும் சீனாவோடும் ரஷ்யாவோடும் ஆரோடும் என்ன ஒப்பந்தத்துக்கும் போவதற்கும் தயாராக இருக்கிறார்கள். ஆனபடினால இந்த வெளிநாடுகள் இந்த மாற்றங்களின் மீது பெரிய அக்கறை கொண்டிருக்கிறார்கள் என்று நான் கருதவில்லை. ஆனால் உள்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான பிரதானமான கட்சியாகிய இந்த சஜித் பிரேமதாசனுடைய கட்சி, மற்றது ஜேவிபி, மற்றது தமிழ் தேசிய விடுதலை தமிழர் கூட்டமைப்பு, முஸ்லிம் காங்கிரஸ், இலங்கை மக்கள் காங்கிரஸ், மலையத்துடைய மனோ கணேசனுடைய ஆக்கள், சிடபிள்யூசி, இப்படி இருக்கக்கூடிய பல வேறு கட்சிகளும் இந்த நாட்டை, இந்த எழுச்சியை ஒரு ஜனநாயக மாற்றத்துக்குரியதாக, ஜனநாயக முன்னேற்றத்துக்குரியதாக கொண்டு போக வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை பற்றிய ஒரு உரையாடலை இந்த கட்சிகள் ஒரு அரங்கத்தை உருவாக்கி மேற்கொள்ள வேண்டும். அப்படி தொடங்கினால்தான் அதிலே ஒன்றை கண்டுபிடிக்க முடியுமே தவிர இந்த மக்கள் எழுச்சியால் குழப்பம் வரும், தூக்கி எறியப்படுவார்கள், விட்டு ஓடுவார்கள். ஆனபடினால அந்த இடைவெளியை நாங்கள் போய் நிரப்பிக் கொள்ளலாம் என்றால் அது தொடர்ந்தும் அது ஒரு குழப்பமானதாகவே இருக்கும். இந்த மக்கள் எழுச்சி ஒரு ஜனநாயகத்தின் முன்னேற்றத்துக்குரியதாக மாற்றி அமைக்கப்பட வேண்டியது எல்லோருடைய விருப்பமும் எல்லோருடைய தேவையுமாகும், இலங்கையுடைய தேவையுமாகும். ஆனால் அதற்கான சாத்தியங்கள் இன்றைக்கும் அதற்கான வெளிச்சங்கள் தெரியவில்லை. எதுவும் நடக்கலாம். ஒன்றுமே முடியாமல் போகிற பொழுது ராஜபக்சாக்கள் ராணுவத்துக்கு நல்ல உறவு இருக்குது. ஆனபடினாலே அவர்கள் ஒரு விதமாக என்ன சொல்றது, இது இராணுவ சதி என்பதை விட இது ஒரு பாராளுமன்ற அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் சதியாக கூட இது அமைந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ராஜபக்சாக்கள் என்பவர்கள் இப்படி விட்டுட்டு ஓடி போகிற அளவுக்கு அவர்களுடைய நிலைமைகள் இல்லை. இலங்கையை பொறுத்தவரையில் மக்கள் இப்படி எழுச்சி கொள்கிறார்கள். இந்தியா மற்ற நாடுகள் எல்லாம் கொடுக்கின்ற இந்த பொருள் உதவிகள் ஒரு அளவுக்கு வந்து இந்த கியூவில் நிற்கிற ஒரு நிலைமை இல்லாமல் போனால், கேஸ் தட்டுப்பாடு இல்லை, அடிப்படை பண்டங்கள் கொஞ்சம் வெளியாக இருந்தாலும் அது தாராளமாக கிடைக்கின்றன, டீசல் கிடைக்கிறது, எலக்ட்ரிசிட்டி வருகிறது. இந்த 4 விஷயமும் நடந்தால் இந்த மக்கள் எழுச்சி என்பது வீதியிலே இருக்குமா என்ற ஒரு பெரிய கேள்வியும் இருக்கிறது. ஆனபடினாலே இந்த மக்கள் எழுச்சி ஒரு முறையான ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு முறைப்படுத்தப்பட்ட தலைமையின் கீழ் ஜனநாயக மாற்றம் ஒன்றை, முன்னேற்றகரமான ஜனநாயக மாற்றம் ஒன்றை நோக்கி ஒரு பாதையை துறந்து அந்த பாதையில இந்த மக்கள் வழிநடத்தப்படாவிட்டால் எல்லா வகையான பிழையான அல்லது வெவ்வேறு வகையான நிலைமைகளுக்கு இட்டு செல்வதற்கான வாய்ப்புகளை. நன்றி.
ஆர் ராகவன் சொல்லியிருக்கின்றார், தோழர் வரதரின் தற்போதைய நிலைமைக்கான காரணங்கள் தொடர்பான விளக்கம் அருமை. ஆனால் இந்த நிலைமைகளை எதிர்கொண்டு மீள என்ன வழி என்பதை பற்றி அவர் சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்று ராகவன் அவர்கள் கேட்டிருக்கின்றார். இல்ல, உண்மையில் இன்றைய இலங்கையினுடைய முப்படைகளின் கூட்டு தளபதி சர்வேந்திர சில்வா சொன்ன ஒரு விடயம் இருக்கின்றது. அதாவது இன்றைய அரசியல் நிலைமைகளில் இராணுவம் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவதற்கான தேவையில்லை. ஆனால் அவர் சொன்ன ஒரு அரசியல் ரீதியான ஒரு விடயம் இருக்கின்றது. இராணுவம் அரசியலமைப்பை பாதுகாக்க பங்களிக்கும் என்பதுதான் அவருடைய கருத்து. இது மிக ஆழமான, இது அரசியல் புரிந்தவர்களுக்கு தெரிந்த மிக ஆழமான ஒரு விடயம். இன்றைய வெற்று அதிகாரமிக்க ஜனாதிபதியை வலியுறுத்துகின்ற இலங்கையினுடைய குடியரசின் அரசியலமைப்பை பாதுகாப்பதற்காக இராணுவம் தொழிற்படும் என்பது மிக சாதாரணமான ஒரு வாக்குமூலம் அல்ல என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்பொழுது புலேந்திரன் அவர்கள், புலேந்திரன் ஐயா மீட் பண்ணுங்கள். ஹலோ, கேட்கல? கேக்குதோ? நன்றி. எங்களுடைய முன்னைய சீஃப் மினிஸ்டருடைய பேச்சை கேட்டேன். நல்ல பொருளாதார ரீதியாக சொல்லியிருக்கிறேன். மிக முக்கியமான 4 கேள்விகள். இந்த 4 கேள்விகள். முதலாவது கேள்வி, இந்த ஈழத்து போரில் எங்களுடைய இலங்கை அரசு செலவழித்த 20 நாடுகள் அதுக்கு உதவி செய்தது. அதுக்கு செலவழித்த பணம் திருப்பி கொடுக்கிறதுக்கு கடனாக அதுதான் மிக முக்கியமான பின்னடைவுக்கு காரணம் என்பதை முந்தைய தலைவர் ஒருவர் சொல்லியிருக்கிறார். அது நடந்து கொண்டிருக்கிறது. அதை இப்பொழுது சிங்களவர்கள் உணர்ந்து விட்டார்கள். 2வது, இந்த பப்ளிக் சர்வீஸ், கவர்மெண்ட் சர்வீஸ்ல நானும் 15 வருஷம் வேலை செய்யலாம் பப்ளிக் சர்வீஸ் என்ஜினியராக. அதுக்கு அங்க உள்ள வேலை செய்வர்களுடைய எண்ணிக்கை தொகை மிகப்பெரியது. தேவையில்லாத 24 நாட்கள் லீவு கொடுக்கிறார்கள். உலகத்திலே 2வது லீவு கூடிய நாட்கள் அது ஈரானுக்கு அடுத்தது. பப்ளிக் ஹாலிடே, போய டேஸ், இதெல்லாம் எங்களுடைய உற்பத்திக்கு பின்னடைவாக இருக்கின்றது. 3வது, இந்த ப்ரொஜெக்ட்ஸ், இந்த ஹெமண்டோட்டா ப்ரொஜெக்ட், ஏர்போர்ட் அண்ட் மற்றது போர்ட் சிட்டி, இதெல்லாம் உற்பத்திக்கு, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட், அதில் உற்பத்தியை அதில் வருமானம் பெறக்கூடிய இதாக இருக்கவில்லை. அதை திட்டமிட்டு செய்யவில்லை. இதனால் தான் அது மற்றது முக்கியமாக இந்த பப்ளிக் சர்வீஸில் ஊடுருவல், பொலிட்டிக்கல் ஊடுருவல் இருந்ததும் ஒரு முக்கிய காரணம். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? மிக்க நன்றி. அடுத்தது சிவா ஜேம்ஸ், எங்கிருந்து பேசுகிறீர்கள்? உங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு கேளுங்கள். சிவா ஜேம்ஸ், பிளீஸ். இருக்கிறீங்களா சிவா ஜேம்ஸ்? சிவா சின்னையா இருக்கட்டுமா ஒரு கேள்வி? சிவா ஜேம்ஸ் கையோ கேளுங்க. சிவா சின்னையா, நான் தாரு உங்களுக்கு நேரம் தருவேன், ப்ளீஸ். வணக்கம். வாய்ப்புக்கு தலைமையற்ற, அரசியல் தலைமையற்ற மக்கள் இயல்பாக ஆரம்பித்த இந்த போராட்டம் எங்களுக்கு அரபு வசந்தத்தின் ஒரு அனுபவத்தை உள்வாங்கி இலங்கை எதிர்காலத்தில் ஒரு கலவர பூமியாக, பாகிஸ்தான் போன்ற ஒரு கலவர பூமியாக மாறிவிடுமோ என்ற ஒரு பயம் இருக்கின்றது. அது இதற்கு பின்னால் சர்வதேச ஏகாதிபத்தியங்களின் கரங்களும் போல வரதராய பிரமாணம் அதை குறிப்பிட்டிருந்தார். துனிசியா, எகிப்ட் போன்ற இடங்களில் நடந்த விஷயங்கள், இந்த பயம் என்று சொல்றது எங்களுக்கு இலங்கை சம்பந்தமாக இருக்கின்றது. நான் அதை நோக்கித்தான் இலங்கை போய்விடுமோ என்று ஒரு இலங்கையனாக பயப்படுகின்றேன். நிரந்தரமாக ஒரு கலவர பூமியாக, தினமும் குண்டு வெடிக்கலாம் என்று நாங்கள் பயப்படுகின்ற ஒரு பாகிஸ்தானாகவும், பணத்தில் அல்லது வறுமையில் எதியோப்பியா போல் அல்லது சிம்பாப்வே போல் போய்விடுவோம் என்ற விஷயங்களும் எங்களுக்குள் இருக்கின்றன. இதற்கு அப்பால் மஹிந்தாவை கழுவில் ஏற்றுதல் என்ற அது போரினால் பாதிக்கப்பட்ட மக்களின் நீங்க பிளீஸ் ஒரு கேள்வியை கேளுங்கள், அல்லது ஒரு கேள்வி நேரம் சொல்லி முடியுங்க ப்ளீஸ் சொல்லி முடியுங்க. கேள்வி இல்லை, 3 நிமிஷம் தான். போரினால் ஏற்பட்ட மக்களுக்கான அந்த தளத்திலிருந்து பேசும் பொழுது சிங்கள மக்கள் மத்தியிலிருந்து இலங்கையில் வாழும் சிறுபான்மை மக்களுக்கான உரிமைகள் அல்லது அவர்கள் பிரச்சனைகள் புரியப்பட வேண்டும் என்ற விடயம்
மீண்டும் அடிபட்டு போடும் என்ற ஒரு பயமும் எனக்குள் இருக்கின்றது. இன்று எதிர்க்கட்சிகளாக இருப்பவர்கள் தங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 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 ஐக்கியத்தை ஏற்படுத்தி, ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி, ஒருமுகப்படுத்த சக்தியாக இந்த நாட்டை ஜனநாயக ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கு பதிலாக ஆட்சியில் நான் எவ்வாறு அமரலாம் என்ற செயற்பாடு தான் இதற்குள் ஓட்டமாக இருக்கின்றது. இதன் அடிப்படையில் தான் நாங்கள் எவ்வாறு நகர வேண்டும் என்று நாங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். நன்றி. உங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றி. இந்த நேரம் இன்னும் ஒரு 10 நிமிடங்கள் தான் இந்த நிகழ்வை நாங்கள் நடத்த வேண்டும். பேராசிரியர் சிவசேகரம் அவர்கள் நாங்கள் இந்த நிகழ்வை நடத்துவதற்கு எங்களுக்கு ஆலோசனைகளும் பங்களிப்புகளையும் செய்து வருபவர். அவர் ஏதாவது கருத்து சொல்ல இருந்தால் அவரை நான் இறுதியாக அழைக்கிறேன். சிவா சின்னையா, ப்ளீஸ். சிவா சின்னையா, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம். இந்த பேச்சாளர் மிகவும் அருமையாக இந்த பொருளாதார அரசியல் பின்னணிகளை சிறப்பாக எடுத்துரைத்தார். மிகவும் நன்று. எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இப்பொழுது இலங்கை என்ற அந்த உடல் சேடமிழக்கிற நிலையில இருக்குது. இதை நிப்பாட்டுவதற்கு பல ஆய்வுகள், சில ஆலோசனைகள் சொன்னார். இந்த ஆலோசனைகளை நிறைவேற்றுவதற்கு எவ்வளவு காலம் செல்லும்? அதற்கிடையிலே மக்கள் பட்டினியால் இறக்க வேண்டிய நிலைமை ஏற்படுமா? இதுதான் என்னுடைய கேள்வி. இப்பொழுது நீங்கள் பதிலளிக்கலாம் தோழர். அந்த முதலாவது ஒரு கேள்வியில முதலாவது அவர் கேட்டதுல இந்த யுத்த செலவு, சரி, யுத்த காலத்திலே நடந்த செலவுகள் என்பது ஒரு பெருமளவு தான். ஆனால் அதுக்கு வேறு காரணங்களே அவர்கள் சொல்லலாம், அது சொல்வார்கள், அது வேறு விஷயம். ஆனால் யுத்தத்துக்கு பிந்திய காலகட்டத்து செலவு, நீங்கள் சொன்னது போல இந்த அம்பாந்தோட்டையில விமான நிலையம் அமைத்தது, துறைமுகம் அமைத்தது, இதெல்லாம் தேவைதானா இவ்வளவு பெரிய கடனை வாங்கி என்றது. அதே போல இந்த கொழும்பை நிரப்பினார்கள். ஆனால் அந்த செலவை சீன அரசாங்கம் அரவாசி நிலத்தை பெற்றுக்கொண்டு அதை கழித்து விட்டது. ஆனால் அது சுமையாக அமையவில்லை. அதை விட கடன்கள் வாங்கியிருக்கிறார்கள். சீனாவுடைய கடன் தான் என்று இல்லை, பெருமகையான கடன். இதுல இந்த அரசாங்கத்தை மட்டும் சொல்றது சரியில்லை. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் புள்ளிவரத்தை. ஒவ்வொருத்தரும் விட்டு போகல. அதாவது சந்திரிகா அவர்கள் பொறுப்பெடுக்கிற பொழுது $1 என்ற பெறுமதி $40. அவர் விட்டு செல்லுகிற பொழுது $1 $45. அவர் விட்டு செல்லுகிற பொழுது $1 என்ற பெறுமதி $100. மஹிந்த ராஜபக்ஷ எடுத்தார். அவர் விட்டு செல்லுகிற பொழுது $1 பெறுமதி $140. பிறகு ரணில் விக்ரமசிங்க எடுத்தார். அவர் விட்டு செல்லுகிற பொழுது $1 பெறுமதி $185. ஆக இதுல யாராவது குறைத்தார்களா என்றா இல்லை. இதே போலதான் கடன். போன அரசாங்கமும் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் 2005க்கும் 2010க்கும் இடையே 2010க்கும் 2015க்கும் இடையில வேண்டினதை விட அதிகமாகவே 2015க்கும் 2020க்கும் இடையில ஆட்சி நடத்தினவர்களும் வேண்டினார்கள். இப்ப அதை விட அதிகமாக வேண்டுகிறார்கள். ஆக ஒருத்தர் போட்டி போட்டு கடன் வேண்டுகிறார்கள், ஒருத்தர் போட்டி போட்டு நாணய பெறுமதி இறக்கம் செய்கிறார்கள். போன அரசாங்கம் கொஞ்சமா காசு அடிச்சது, இந்த அரசாங்கம் அதிகமா காசு அடிச்சது. காசு அடிக்கிறது நிறுத்த இல்லை, காசு அடிக்கிறதையும் போட்டு. அப்படினால இந்த போஸ்ட் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் என்பதைத்தான் ஆய்வுக்குள்ளால கொண்டு வரணும். அதுல UNP என்றோ அல்லது ஜதித் பிரேமதாசா இன்னும் ஜனாதிபதியாக ஒரு அரசாங்கத்தை அமைக்காதபடினால நான் ஒன்றும் செய்யல என்றால் அவர் என்ன செய்வார் என்று சொல்வதற்கான எந்த உத்தரவாதமும் இல்லை. அப்படினால அதை சொல்ல முடியாம இருக்குது. இந்த அரசாங்கம் ஃபெயில்டு அரசாங்கம் என்றது, தோற்று போன அரசாங்கம் என்பது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட ஒரு விடயம். மற்றது அவர் இரண்டாவது சுவாசினி அவர்கள் கேட்டது என்ன கேட்டார் சார்? அவர் கேட்ட இல்ல, நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஆலோசனைகள் சொன்னீர்கள். அந்த ஆலோசனைகளை நிறைவேற்றுவதற்கிடையில் மக்களின் நிலைமை என்ன? பட்டினியால் ஏற்படுமா இல்லையா? இல்ல, இப்ப என்னன்னா, இப்ப இந்த அரசாங்கமோ அல்லது மற்ற நாடுகளோ உதவி செய்கிற நாடுகள், இப்ப வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களும் ஏதாவது செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால், உணவு பிரச்சனை என்பது 3 மாதத்துக்குள்ளே தீர்க்கப்படக்கூடிய விஷயம். இப்ப மரவள்ளியை வச்சா 2 மாதத்துல மரவள்ளி கிழங்கு வந்துடும். என்ன நெல்லை போட்டாலும் 4 மாதத்துக்குள்ள நெல் வந்துடும். என்ன மரக்கறியை போட்டாலும் தேவையான மரக்கறிகள் எல்லாம் வந்துடும். மீன் கிடக்கு கடல்ல போய் பிடிக்கிறதுக்கு தான் அதுக்கான உதவிகள் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. அப்படின்னாலும் இந்த சாப்பாட்டு பிரச்சனை தென்னை இருக்கிறது நிறைய, போக்குவரத்துக்கு தான் இல்லை. ஸோ அந்த ஒரு அளவு இந்த 3 மாதத்துக்கு இந்த கேஸ், டீசல், இந்த உரம், இந்த உற்பத்திகளுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டு மக்கள் பட்டினி இல்லாமல் பார்த்துக் கொள்கிற ஒரு நிலைமையையும் அரசாங்கம் செய்து கொள்ள வேண்டியது அவசியமானது. நிச்சயம். அந்த மற்ற திட்டங்களை அவர்கள், அது கடுமையான குடிசைகள் தான்,
அந்த குடிசைகளை மக்களுக்கு கொடுக்க முதல் இந்த அரசியல்வாதிகளும் உயர்மட்டத்தவர்களும் தாங்கள் முதலில் அந்த குடிசைகளை குடிக்க வேண்டும். முதல் ஜனாதிபதி எல்லாத்தையும் விட்டுட்டு ஆக குறைஞ்ச செலவுல உள்ள கார்ல அவர் போக வேண்டும். ஒருத்தர் ஒரு ஆள் மட்டும் பாதுகாப்பு போனா காணும் எல்லா ஆமைக்காரனும் போய் நின்று தோட்டம் செய்யுங்கடாண்டு விடுவோம். அவங்க தோட்டம் செய்தாலே காணும் நாட்டில் உள்ள மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கும். ஐயா சின்ன இந்த நான் வழிபடுத்திக் கொண்டிருக்கேன். ப்ளீஸ் நீங்கள் இடையில கதைக்க வேண்டாம். நான் ஒரு விடயத்தை சொன்னேன். இந்த சர்வேந்திர சில்வாவுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த கான்ஸ்டிடியூஷனை இராணுவம் பாதுகாக்கும் என்ற விஷயம், இது ஒரு மூத்த அரசியல்வாதி என்ற ரீதியில் நீங்கள் எதை அர்த்தப்படுத்துகிறீர்கள் சொல்லுங்கள். என்னென்றால் அவர் ஒன்றும் முரண்பாடானதாக ஒன்றும் சொல்லவும் இல்லை, அவர் புதுசாகவும் ஒன்றும் சொல்லவில்லை. இல்ல அதனுடைய ஆபத்தை அவர் வந்து என்னண்டா பாராளுமன்றத்துக்குள்ள ஒரு ஜனாதிபதி இந்த அதிகாரங்கள் எல்லாம் குறைக்கிற சட்டத்தை கொண்டு வந்தா அதையும் நான் காப்பாற்றுவேன் தான் நான் சொல்றேன். ஆனபடினால பாராளுமன்றத்துக்குள்ள செய்யப்பட வேண்டிய விஷயங்கள் அரசியல் ஜாப்ல என்ன செய்தாலும் பாராளுமன்றத்துக்குள்ளதானே செய்ய வேணும், வெளியில செய்ய முடியாது. ஆனபடினால இந்த இராணுவத்துடைய ஆதரவை பெறுவதாக இருந்தாலும் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள், எதிர்கட்சிகள் என்று சொல்லப்படுபவை அல்லது இந்த மாற்றம் வேண்டும் என்று சொல்லப்படுபவை தங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி ஜனநாயகத்தின் முன்னேற்றத்துக்கான என்னென்ன அரசியல் ஜாப்பு ரீதியான மாற்றங்கள், என்னென்ன சட்ட ரீதியான மாற்றங்கள் என்பதை அவர்கள் முதலாவது தீர்மானிக்க வேண்டியது அவசியமானது. அதற்கு அவர் ஒத்துழைப்பேன் என்று சொல்லி இருப்பது நல்ல விஷயம். ஒரு மாற்று இந்த ஜனாதிபதியை வீட்டுக்கு கோத்தாபை வீட்டுக்கு போகின்ற நேரம் நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதியை பலவீனப்படுத்துகின்ற விடயங்களை தாங்கள் அனுமதிக்க மாட்டீர்கள் என்று சொன்ன என்கின்ற அரசியல் அர்த்தமும் இதில் நாங்கள் பார்க்கலாம். இப்பொழுது ஃபாரூக் சுலைமான் அவர்கள், லண்டனிலிருந்து ஃபாரூக் சுலைமான் இருக்கிறீங்களா? ஓகே, அருமையான ஸ்பீச் மிஸ்டர் வரதராஜ பெருமாளுடையது, நன்றி. அதே நேரத்தில் ஒரு விடயம் என்னவென்றால், நாங்கள் எல்லோரும் என்ன நடக்கும் என்பதை பற்றிய ஒரு சந்தேகத்தோடு தான் இருக்கின்றமே ஒழிய இதை நாங்கள் ஒரு பாசிட்டிவாக யோசிக்க வேண்டும். இந்த கிளர்ச்சி புரட்சியாக மாற வேண்டும். அந்த புரட்சியின் மூலம் அதற்கு ஒரு தலைமை ஏற்படும் அல்லது தோன்றும் என்று நம்பிக்கை வைக்க வேண்டி இருக்கின்றது. அப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் ஒழிய நாங்கள் இடித்த மாவை மீண்டும் மீண்டும் இடிக்கக்கூடியவர்களாகத்தான் வருவோமே ஒழிய வேறு புதிதாக இதையும் சாதிக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து. தேங்க்ஸ். மிக்க நன்றி. இறுதியாக ஒரு 2 நிமிடம். ஐயா நாங்கள் அப்போதிலிருந்து லைன்ல நிக்கிறோம். யார் ஐயா பேர் என்ன? இல்ல நாங்க லைன்ல பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல முன்னுக்கு இருக்கிறோம் கையெழுத்தினபடி. அப்போல இருந்து நீங்க சொல்லுங்க, பேசுங்க ப்ளீஸ். யார் உங்களோட பேரை சாரி உங்களோட பேரை சொல்லி சொல்லுங்க. என் பேர் உதயன், கனடால இருந்து கதைக்கிறேன். கௌரவ வரதராஜ பெருமாள் அவர்கள் மிகவும் பொருளாதார நிலைமை பற்றியும் மற்றது அரசியல் நிலை பற்றியும் அழகாக கருத்து சொன்னீர்கள். நான் 2 கேள்விதான் கேட்க விரும்புகிறேன். தற்போதைய பொருளாதார நிலைமைக்கு இதுவும் ஒரு காரணமா? முக்கியமாக பாதுகாப்பு செலவீனம். இலங்கையில் இருக்கிற நீங்க சொன்ன மாதிரி படைகள், இளைஞர்கள் தங்களுடைய வேலை ஒன்றும் உருப்படியாக செய்யாமல் நாட்டுக்காக ஆயுதத்துக்கும் போருக்குமாக பயன்படுத்தப்பட்டு அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. அதனாலே அந்த இளைய வளர்ச்சிக்குரிய சக்தியை பயன்படுத்த முடியாமல் போகிறது. அடுத்தது சமயம் என்ற ரீதியிலே இளைஞர்கள் புத்தபிக்குகளாக போய் சமய ரீதியில ஈடுபட்டு தங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலே ஒரு நாட்டுக்கு ஒரு வளர்ச்சியோ வருமானமோ இல்லாமல் போகிறது. 3வதாக இலவச கல்வி, இலவச மருத்துவம், அதை விட பல்வேறுபட்ட தேவையற்ற அபிவிருத்திகள், இவைகள் தான் முக்கியமான காரணமாக இருக்கும் என்று சொல்லி நீங்களும் கதைத்திருக்கிறீர்கள் பல இதுகள். இவைகளை மாற்றுவதற்கான முயற்சிகளை இலங்கை ஏற்படுத்துமா என்பது என்னுடைய முதலாவது கேள்வி. 2வது கேள்வி என்னென்று சொன்னால், தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு, அதாவது சட்டபூர்வமான உரிமைகளை வழங்குதல், அதாவது மீள் பெறப்பட முடியாத அதிகாரப்படு பகிர்வுடன் கூடிய சுயநிர்ணய உரிமையை வழங்குவதற்கு நான் கருதுகிறேன் தமிழருடைய பிரச்சனை ஒரே நாளிலே தீர்க்க முடியும் என்று. உங்களுடைய கருத்து என்ன? 2 தான் என்னுடைய கேள்வி. ஒரே ஒரு நாள் தான் தேவை. நீங்கள் கேள்வி கேட்டிருக்கிறீர்கள். குணபாலன் செல்வரட்னம், நீங்கள் நினைக்கலாம் ஒரு நாளில் தீர்க்கலாம் என்று. 40-50 வருஷமாகவும் தீர்க்க முடியாத பிரச்சனை. குணபாலன் செல்வரட்னம் இருக்கிறீங்களா? ஓகே. போல்கி ஜெயா சுவிஸ்
நான் ஏற்கனவே கேட்டுட்டேன் நான் ஏற்கனவே ரைட். கேட்டுட்டேன். ஓகே ஓகே. போல்கி ஜியா சுவிஸ் வணக்கம் please. வணக்கம் எல்லாரும் கேக்குதா? கேக்கு. வணக்கம், அருமையான ஸ்பீச் மிஸ்டர் வரத பெருமாள், வாழ்த்துக்கள். நான் ரெண்டு கேள்விதான். ஒன்று, இந்த IMF-ல இலங்கை கடன் எடுக்க போகிறது. அவர்கள் வந்து 5 நிபந்தனைகளை விதிப்பார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுல முக்கியமாக சமூக நல வெட்டு, மற்றது இலவச, அதாவது மானியங்கள் வெட்டு, முக்கியமாக அதுல எங்கட இலவச மருத்துவம், இலவச கல்வி, பல்கலைக்கழக மானியம் போன்றவை அடங்கும். இது அவர்களிடமிருந்து கடன் எடுப்பது நன்மையா தீமையா இலங்கைக்கு? இரண்டாவது ஒரு வித்தியாசமான என்னுடைய ஒரு கணிப்பின் அடிப்படையில கேட்கிறேன். இனிமேல் இந்த இலங்கை அரச ஊழியரை எடுக்கும் போது ஒரு சட்டம் நிறைவேற்ற வேணும். 3 மாதம் வயல் செய்ய வேண்டும், விவசாயம் செய்ய வேண்டும், 9 மாதம் ஆபீஸ்ல இருந்து வேலை செய்ய வேணும். அப்படி ஒரு சட்டம் கொண்டு வரும்போது எங்களுடைய அடிப்படை உணவு தேவை பூர்த்தியாகும். மற்றது அந்த, அதாவது படிப்பின் அடிப்படை, அதாவது உத்தியோக மோகம் அங்கே மேலோங்காது. இது சரியா? நடைமுறைப்படுத்துவது சாத்தியமா? நன்றி. நன்றி. நீங்கள் சொல்லலாம். நான் இறுதியாக பேராசிரியர் சிவசேகரம் அவர்களுக்கு ஒரு 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 3 நிமிடம் வாய்ப்பு கொடுக்க இருக்கின்றேன். இப்பொழுது தோழர் வரதா பெருமாள் அவர்கள். இதை கடைசி கேள்வியாக எடுத்துக்கொண்டு நான் எல்லாரும் களைச்சு போயிடும். ஆமா, அதான் ஒன்று என்னென்றால், முதலாவதாக நான் எல்லோருக்கும் சொல்லிக்கொள்ள வேண்டியது, ஒரு எல்லாரையும் மாணவர்களாக நினைத்து ஒரு ஆசிரியன் மாதிரி, ஒரு லெக்சர் மாதிரி இதனை செய்ய விரும்பாமல், ஒரு மிகவும் சுலபமாக புள்ளிவரங்களே முடிஞ்ச அளவுக்கு இல்லாமல், ஒரு எளிமைப்படுத்தப்பட்ட வகையில், சில வேளைகளில் ஒரு உணர்ச்சி வசப்பட்ட வகைகளில் சாதாரண மொழியில் சொல்ல வேண்டும் என்பதனால அதுல பல நன்மைகளும் உள்ளன, அதே சில குறைபாடுகளும் இருக்கக்கூடும். அப்படி எதுவும் இருந்து என்றால் அதை பொருட்படுத்த வேண்டாம் என்று ஒன்று கேட்டுக்கொள்வதோடு, பயனுடையதாக இருந்தவற்றை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், குறைபாடு இருந்து என்று சொன்னால் அதை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று முதல் இந்த கேட்டுக்கொண்டு, ஒன்று, இந்த செலவுகளை குறைக்க முடியுமா என்றால் செலவுகளை குறைக்க வேண்டும். அது IMF சொன்னால் என்ன, யார் சொன்னால் என்ன, கட்டாயம் செய்வதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும். ஆனால் இந்த இலவச கல்வி, இலவச சுகாதாரம், இது ரெண்டையும் கடைசி வரைக்கும் எடுக்கக்கூடாது. ஏனென்றால் அது சாதாரண மக்களுடைய தேவைகளோடு சம்பந்தப்பட்ட விடயம். வசதி உடையவர்கள் எல்லாம் காசை கொடுத்து பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் இலங்கை இன்றைய வரைக்கும் இலவச சுகாதாரம் என்ற விஷயத்துல ஒப்பீட்டு ரீதியில அது இன்றைய வரைக்கும் ஒரு நல்ல நம்பத்தகுந்த ஒன்று என்பதாக வேற நாடுகளில் பார்த்தீர்கள் என்றால், அதாவது நான் அதே இந்தியாவையும் சொல்றேன். இந்தியாவில பாத்தீங்கன்னா ஒரு வசதி உள்ள ஆட்கள் நின்று இந்த அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போனா ஒன்று நடக்காது, அவனுடைய பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் போவோன்னு போயிடுவான். ஆனா இலங்கையை பொறுத்தவரையில் இன்றைய வரைக்கும் இலங்கையினுடைய அரசாங்க ஆஸ்பத்திரிகளுடைய தராதரத்துக்கு தனியார் ஆஸ்பத்திரிகள் இல்லை. அதன்படினால நிச்சயமாக அந்த 2 விடயமும் முற்று முழுதாக இலவசமாக இருக்க வேண்டும் என்பது, கல்வி முறையிலே மாற்றப்பட வேண்டும், சுகாதாரம் இன்னும் மக்களை நோக்கி பரவலாக்கப்பட வேண்டும் என்பது உண்மை. ஏனைய விடயங்கள் இந்த சமூகத்தில், அதாவது சொல்லுங்களேன், இந்த சமுத்தி எடுங்க, இலங்கையில புள்ளி விவரத்தை எடுத்தீங்கண்டா, இந்த கோவிட் அப்படிங்க, கோவிட்டுக்கு முதல் புள்ளி விவரத்துல என்ன கணக்குண்டா, 2016ஆம் ஆண்டுல இருந்து என்ன கணக்கு சொல்றாங்க, வறுமை கோட்டுக்கு உட்பட்டவர்கள் 3% வந்து சொல்லுவாங்க. சரி, அந்த 3%மானவர்களுக்கு சமுத்தி உதவி, உணவு, ரேஷன் இதுகளெல்லாம் கொடுக்கலாம். ஆனால் எவ்வளவு பேருக்கு கொடுக்கப்படுது தெரியுமா? 50 லட்சம் குடும்பங்களை கொண்ட இலங்கையிலே 15 லட்சம் பேருக்கு சமுத்தி உதவிகள் போகின்றன. ஏறத்தாழ 30% ஆனவர்களுக்கு சமுத்தி உதவிகள் போகின்றன. தேவைதானா? ஏன்னா அதெல்லாம் பார்த்தா நிறைய பேர் எல்லா வசதிகளும் கொண்டவர்களும் சமுத்தி உதவி பெற்றுக்கிறார். அது எல்லாம் கட் பண்ணுவோம். அது கட்டாயமாக யாருக்கெல்லாம் கட்டாயமாக தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு இப்பொழுது கொடுக்கிற உதவியையும் விடவும் மேலதிகமாக கொடுக்கலாம். ஆனால் உதவிகள் தேவைப்படாதவர்கள் எல்லாவற்றையும் நிறுத்த வேண்டும். இதற்கு பழைய கூப்பன் முறையை கொண்டு வருவதோடு இந்த தேவையானவர்கள் யார் என்பதை சரியான கணிப்பொன்று கணக்கெடுப்பொன்றும் பதிவுகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும். அது ஒன்று. 3வது, இந்த IMF-னுடைய நிபந்தனை. IMF கட்டாய நிபந்தனை விதிக்கும். ஆனா IMF பார்வையிலே IMF என்ன நிபந்தனை விதிக்கிறாண்டா, தான் கொடுக்கிற கடன்களை திருப்பி எடுப்பதற்கான நிலைமையை
இலங்கை உருவாக்கி கொள்ள வேணும் என்பதற்காக அது நிபந்தனைகளை போடும். ஆனா நிச்சயமாக அது இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையில் மக்களை பாதிக்கின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கு. ஆனவடியதான் நான் சொல்றேன், IMF நிபந்தனைகளுக்கு கூடாக சாதாரண மக்கள் பாதிக்கப்படாமல் இந்த உயர் மட்டத்தில் இருப்பவர்கள், உயர் மத்திய வர்க்கத்தவர்கள், இந்த உயர் குலாத்தினர், இந்த அரசியல்வாதிகள், இந்த ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது டாக்டர்ஸ் மாரா இருந்தானே, அக்கௌண்டன்ஸா இருந்தானே, லோயர் மாரா இருந்தானே, இப்படியானவர்கள், நல்ல சம்பளம் பெறுகின்ற பிரின்சிபல்மார்கள், இவர்கள் எல்லோரும் தியாகம் செய்யலாம். கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை தவிர அரசாங்க உத்தியோகத்திலே நல்ல நிலையில் இருப்பவர்கள், நல்ல சம்பளம் வாங்குபவர்கள் எல்லோரும், அவர்கள் எல்லோரும் இன்கம் டாக்ஸும் கட்ட வேண்டும், இந்த காலகட்டத்துக்காக ஒத்துழைக்கவும் வேண்டும். இன்னும் அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட வேண்டும். அரசாங்க ஊழியர்களை கொண்டு இந்த உற்பத்தி நடவடிக்கைகளில் ஈடுபடுத்த முடியுமா முடியாதா என்றதை விட நேரடியாக இந்த அரசாங்க ஊழியர்களில் இராணுவத்தினை தவிர மற்றவர்களை கொண்டு மறைமுகமாக அவரவர்களுடைய வீடுகளிலே உதவியிட வீட்டு தோட்டங்களை உருவாக்குகின்ற அந்த உற்சாகத்தை ஏற்படுத்தி அதற்கான தேவைகளை கொடுத்தால் நிச்சயமாக உணவு உற்பத்தியை பெருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இராணுவத்தினரை சும்மா எல்லாம் கொண்டு போய் விவசாயம் செய்யலாம் மட்டும், நீங்கள் விவசாய காணியெல்லாம் பிடிச்சுதான் வச்சிருக்கேன். ஒவ்வொரு ஆர்மி கேம்ப் வந்து பெரும் தொகையான நிலங்களை உள்ளடக்கி வைத்திருக்கீங்க. அங்கெல்லாம் உணவு உற்பத்தியை மேற்கொள்ளுங்கள். அவர்களுடைய உற்பத்திகளை மக்களுக்கு ஒரு ரேஷன் மூலமாக அல்லது நியாயமான விலைக்கடைகள் ஊடாக மக்களுக்கு சென்றடைய செய்ய வேண்டிய ஒன்றை ஏற்படுத்த இந்த அரசாங்கத்தால் முடியும். அதான் நான் சொன்னேன், ஏறத்தாழ 2.5 லட்சம் ஆமிக்காரன் இருக்கான் உற்பத்தியில ஈடுபடுத்துறதுக்கு. அதை இந்த அரசாங்கம் செய்வது சரியானதாக இருக்கும். இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு 4-5 வருடங்களுக்கு இந்த அரசாங்க உத்தியோகத்திற்கு மிகவும் அவசியமானது என்று கருதப்படுகின்ற அந்த துறைகள் பகுதிகளை தவிர வேறு எதற்கும் ஆட்களை எடுக்காத ஒரு நிலைமையை உருவாக்க வேண்டும். அதான் இந்த லிஸ்டை சொன்னால் நீண்டு போய்விடும். அதை பற்றி நாங்கள் வேறு விவாதிக்கலாம். ஆனால் கிரக்ஷாக சில விஷயங்களை நான் சொன்னதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக என்னுடைய ஒரே இந்த இலங்கை அரசாங்கத்தை தக்க வைக்கிறதுக்கு தான் நாங்கள் இவ்வளவு நேரம் கதைகளை கொண்டு போறோம். யார் பேசுறீங்க? ஹலோ, யார் பேசுறீங்க? நான் கமலா தேவி ஜெகதீஸ்வரன், மொன்ட்ரியால், கனடா. இந்த இலங்கை அரசாங்கத்தை முதல் ஒரு அனுமதி இல்லாமல் பேசுவது நாகரிகம் இல்லை என்று தெரியாமல் இருக்கிறீர்களே. அடுத்த பார்வதி இருக்கிறார், சிவசேகரம் அவர்கள் இருக்கிறார். சிவசேகரம் அவர்கள் ஏதாவது நீங்கள் சொல்ல போகின்றீர்களா சார்? எல்லாருக்கும் நேரம் போய் கொண்டிருக்குது. ஆம், இப்படி எல்லாம் நான் அதிகம் சொல்லல. ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்றோம். இந்த நாடு முழுமையாக அரசியல் நீக்கம் பெற்றுவிட்டது என்ற என்னுடைய அபிப்பிராயம். அதாவது அரசியல் அடிப்படையில் சிந்திக்கிறதுக்கான ஒரு சமுதாய சூழ்நிலை இல்லை. அப்ப நாங்கள் சிவில் சமூகம் நீங்க சொல்றது உண்மையில ஒரு NGO சமூகமே விட அதுக்கு வழியால ஒரு சிவில் சமூகமும் கிடையாது. இதுதான் எங்களுடைய அவலம். இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில இந்த போராட்டத்துக்கு ஒரு விதமான அரசியல் தெளிவும் கிடையாது. இது அரசாங்கத்தை பற்றின பூர்ணமான அதிருப்தி, ஒரு வெறுப்பு. ஆனால் போராட்டத்துக்கு போறதுக்கு காரணம் தட்டுப்பாடுகள். அதுக்கு அங்கால சிந்திக்கிறதுக்கு ஒரு நெறிப்படுத்தல், ஒரு வழிப்படுத்தல் இருக்கணும். அது இப்ப இருக்கிற பாராளுமன்ற தலைமையில நான் எதிர்பார்க்க இல்லை. தேர்தலை கணக்கில் வச்சுக்கொண்டு இதை பார்க்கிற யாராலையும் பிரச்சனையை தீர்க்க முடியாது. இதுக்கு மேல் நான் சொல்ல விரும்பல என்றால் வேறு விவாதத்தை கொண்டு விடும். சாராம்சமாக இந்த பாயிண்டை சொன்னீர்கள். பார்வதி கந்தசாமி என்று நினைக்கிறேன், கனடாவிலிருந்து இருக்கிறீங்களா? இருக்கிறேன். இதுல ஒரு சிலர் சொன்ன விஷயங்கள் தான் நானும் கூறுகின்றேன். என்னென்னால் இப்ப நடக்கிற முறையை பார்க்கல இது ஒரு சும்மா ஒரு மக்களுடைய எழுச்சியாக ஒரு திடீரென்று தங்களுடைய பிரச்சனைகளை மையமாக வச்சு ஏற்படுத்தின ஒரு எழுச்சி, தலைமைத்துவம் இல்லாமல் இது அந்த ராஜபக்ச குடும்பங்களே அதை சிரித்து அது தங்களுக்கு இதால ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் வென்று விட்டேன் என்று கூட அவர் சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் அவருக்கு தெரியும் இந்த எழுச்சி, இந்த மக்களுடைய இந்த எழுச்சி தலைமைத்துவம் இல்லாத எழுச்சி, அங்க நின்று பிடிக்க போவதில்லை. ஆகவே இதை மக்கள் எழுச்சியாக, இதை பற்றி சிலரும் குறிப்பிட்டிருந்தார்கள், மக்கள் எழுச்சியாக மாற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அது ருக்ஷனும் அங்கு குறிப்பிட்டிருந்தார். அவ்வாறு இல்லாவிட்டால் இது தணிஞ்சு போகும். அதுக்கு பிறகு ராஜபக்சாக்கள் என்ன நினைக்கணுமோ அது தொடர்ந்து நிகழத்தான் போகின்றது. ஆகவே இந்த மக்களுடைய இந்த எழுச்சி, இந்த நிலைமையை சாதகமாக வைத்து முற்போக்கு சக்திகள் இணைந்து தொழிற்பட்டால் இதனாலே ஏதாவது ஒரு பிரயோசனம் கிடைக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். நிச்சயம். நன்றி.
அது ஆளுந்தரப்பு சொல்கின்ற ஒரு விடயம், இது மக்கள் ஒன்றும் போராடவில்லை, ஜேவிபி, ஐக்கிய மக்கள் சக்தி, சஜித் தலைமையிலான கட்சிகள், எதிர்க்கட்சிகள் இதை போராடுகிறார்கள், அவருடைய ஆதரவாளர்கள் மட்டும் போராடுகிறார்கள் என்று சொல்கின்றார். அது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அது ஒரு அயோக்கியத்தனமான கடைந்தெடுத்த அரசியல் பொய். அவர்களும் தங்களுடைய அரசியல் நலன்களுக்காக இந்த போராட்டத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார்கள். ஆனால் மக்கள், சிவில் சமூகங்கள் சுயாதீனமாக போராடுவதற்கு தொடங்கி இருக்கின்றார்கள் என்பதுதான் அங்கு இருக்கின்ற நிலைமையினுடைய உச்சம். கமலா தேவி ஜெகதீஸ்வரன், ப்ளீஸ் 2 minutes. நீங்கள் எழுதி கேட்டதால் நான் உங்களுக்கு வாய்ப்பு தருகின்றேன். கமலா தேவி. நன்றி. நான் முதலே நான் முதலே ஹேண்ட் ரைஸ் பண்ணிதான் நீங்க கவனிக்கல. அதுல குழப்பம் கொண்டு இருந்தது. நீங்க ருக்கி இவ்வளவு நேரம் கழிச்சது பார்த்தா இலங்கை அரசாங்கத்தை எப்படி நாங்க தக்க வைக்கணும் என்ற ஒரு ரீதியில தான் போய்கொண்டிருக்குது. இல்ல, முதலாவது அக்கா, நீங்க எப்படி கேட்க கூடாது. நாங்க இந்த டிஸ்கஷனை இப்படி நடத்து கொண்டிருக்கிறோம் நீங்க சொல்வது இந்த 80 பேர் 100 பேர் இருக்கிறாங்க. இவ்வளவு பேர் இல்ல கேளுங்க. இந்த பாருங்க, இந்த கதைகளுக்கு நாங்கள் இடம் தர முடியாது. நாங்கள் 80 பேர் 100 பேர் இருந்து விடத்தை கதைத்துக் கொண்டிருக்கிறோம். இலங்கை அரசை காப்பாற்றுவதற்கு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் என்ன அர்த்தத்தில் சொல்வீர்கள்? நீங்கள் அதை சொல்லக்கூடாது. நீங்கள் உங்களோட கருத்தை ஒரு இலங்கைக்கு தான் வருது. இங்க பாருங்க, 75 வருஷம் ஏமாற்றப்பட்டோம். இப்ப தமிழரால் இருக்கிற 2 சுமந்திரனும் சம்பந்தரையாலும் நாங்கள் ஏமாற்றப்படுகிறோம். எங்களுக்கு விளங்குது, பட்டினி பசியெல்லாம் எங்களுக்கு விளங்குது, வேதனை தெரியுது. ஆனா அதை விட வேதனையோட தமிழர்கள் இருக்கிறார்கள். ஒரு உதாரணம், ஈஸ்டர் அட்டாக் உங்களுக்கு தெரியும். தமிழராலே முதலாவது பின்னுக்கு எங்கட பேனரை பாருங்க. 76 years இண்டிபெண்டன்ட்க்கு பிறகு இலங்கையினுடைய அரசியல் நிலைமைகளை பற்றி தான் நாங்கள் பேசுறோம். நீங்க நான் உங்களுக்கு சொல்றேன், இது சப்ஜெக்ட் வேறு. நாங்கள் ஒவ்வொரு தலைப்புகள்ல இந்த விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் அரசியல் பிரச்சனைகள் இருக்கிறது, எல்லாருக்கும் அரசியல் கோரிக்கைகள் இருக்கிறது, அரசியல் உணர்வுகள் இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொரு தலைப்புகளுக்கு இடையில் இன்றைய இலங்கையினுடைய பொருளாதார சமூக விஷயங்களை மட்டும்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த விடயத்தில் இனங்கள் மதங்கள் கடந்து நாங்கள் எல்லோரும் ஒரு இலங்கையர்களாக அதாவது நான் அரசியல் ரீதியாக சொல்லவில்லை, இலங்கையினுடைய மக்கள் படுகின்ற துயரங்களை சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா நாங்க இளைஞர் ஆகணுமோ? அக்கா, நீங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா இளைஞர் ஆகணுமா? துடிச்சு பதைச்சு கொண்டு திரிஞ்சு இன்றைக்கும் காயங்கள் ரணங்கள் மாறாம இருக்க வேண்டிய நிலைமை அப்ப நீங்க ஒன்று கூட இல்ல. நீங்க இந்த எப்படி கதைக்கிறது எந்த விதமான இதுவும் இல்லை. இதுதான் இன்றைய அரசியல் போக்கினுடைய ஒரு போக்காக இருக்கின்றது. நாங்கள் அதை மதிக்கின்றோம், உங்களோட உணர்வுகளை மதிக்கின்றோம். ஆனால் இலங்கை அரசாங்கம் செய்த இனப்படுகொலையோ, இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாக இலங்கையினுடைய சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக நடத்தி வருகின்ற அரசியலோ நாங்கள் நியாயப்படுத்தவில்லை. ஆனால் நீங்கள் விடயங்களை புரிந்து கொள்ளுங்கள். இன்று ஒரு சாரார் சொல்கின்ற விடயங்கள், எங்களை அழித்தார்கள், ஆகவே சிங்களவர்கள் சாகவட்டும், அதற்கு நாங்கள் உடன்பாடவில்லை, அதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. இந்த நிலைமைகளை நாங்கள் மாற்றுவதற்கு போராடுபவர்கள், இந்த நிலைமைகளை மாற்றுவதற்கு செயற்படுவோம் என்று நாங்கள் நினைப்பவர்கள். ஆகவே நாங்கள் உணர்வுகளை மதிக்கின்றோம். ஆகவே நாங்கள் ஒரு அரசியல் தன்மைகளுடன் இந்த விடயங்களை நோக்கி போவோம். மிக்க நன்றி. ஏலவே நாங்கள் 2.5 மணித்தியாலம் 30 நிமிடங்கள் அதிகமாக எடுத்து விட்டோம். ஆனால் மிக முக்கியமான விடயங்களை நாங்கள் பேசியிருக்கிறோம். இங்கு பேசிய ருக்கி பெர்னாண்டோ, தோழர் வரதராஜ பெருமாள் கருத்துரைத்த பங்கு பற்றிய உங்கள் அனைவருக்கும் நன்றி. அடுத்த அமர்வை நாங்கள் எதிர்வரும் புதன்கிழமை நடத்தி இருக்கின்றோம். அரசியலமைப்பு நெருக்கடி மிக முக்கியமான பிரச்சனை. இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான பிரச்சனை இந்த சொத்து பிரச்சனை, இந்த உணவு பிரச்சனையுடன் அடுத்த கட்டமாக அரசியலமைப்பு நெருக்கடி வரப்போகின்றது. இந்த அரசியலமைப்பு நெருக்கடி தொடர்பாக டாக்டர் அரசியலமைப்பு நிபுணர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், இடதுசாரி செயற்பாட்டாளர் டாக்டர் ஜெயம்பதி விக்ரமரட்னாவும் இன்றைய நிலைமையில் மிக மோசமாக, போர் என்றாலும் சரி, வறுமை என்றாலும் சரி, பொருளாதார நெருக்கடி என்றாலும் சரி, எது என்றாலும் சரி, பாதிக்கப்படுகின்ற தரப்புகள் பெண்கள். இந்த பெண்களுடைய பாதிப்புகள், பெண்களுடைய உணர்வுகள், இன்று போராடி கொண்டிருப்பவர்கள் பெண்களுடைய பெரும்பாதியினர் பெண்கள், வீதிக்கரங்கி போராடி கொண்டிருப்பவர்கள் பெண்கள். பெத்த குழந்தையை ஒரு மாத குழந்தையை, சிசுவை தூக்கி ரோடில் ஒரு பெற்றோர், ஒரு தாய் போராடி கொண்டிருக்கின்றார். ஆகவே பெண்கள் தொடர்புடைய மன உணர்வுகள் தொடர்பாக அந்த விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்காக சசின் சரூர் அவர்களும் அடுத்த நிகழ்வில் பேச இருக்கின்றார். உங்கள் அனைவரையும் நாங்கள் அழைக்கின்றோம்.
இந்த விடயங்களை பற்றி பேசுவோம். நாங்கள் மட்டுமல்ல, பல்வேறு தளங்களில் இந்த விடயங்களை நாங்கள் உரையாடுவோம், பல்வேறு கோணங்களில் உரையாடுவோம், முன் செல்வோம். நம்பிக்கையான ஒரு எதிர்காலத்திற்காக அனைத்து மக்களும் சமத்துவமாக நடத்தப்படுகின்ற ஒரு அரசியல் சமூக வாய்ப்புகளுக்காகவும் சூழல்களுக்காகவும் இறுதி வரை போராடுவோம், பேசுவோம், எழுதுவோம், சிந்திப்போம், பயணம் செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. நான் இப்பொழுது ஒளிப்பதிவை